ஒரு பொண்ணு கேரேஜ் வந்துட்டு இருக்கா. அவளும் அட கிங்டம் ஆஃப் டெலிஸோட ராய் கேப்டலா இதெல்லாம் நல்லா இருக்குல்ல. அந்த பொண்ணு வாய் பங்கு பாக்க அவளுக்கு ஏதோ வாய்ஸ் கேக்குதுல. அவளும் யார கற்குறின்ற புதுசா ஒரு இடத்துக்கு வந்தா அவளதான் பேசுவாங்க. இப்ப சுத்தி இருக்கிறவங்க ஆமா இந்த பொண்ணு யார்கிட்ட பேசிட்டு இருக்கா சொல்லிட்டு சாயங்கா பாக்குறாங்க. அந்த பொண்ணு வைக்கப்பட்டு அங்க கிளம்புறா. இப்ப அவளும் தங்கத்துக்கு கொண்டு போறா. அங்க இருக்கிற சின்ன பொண்ணு இங்க தங்கத்துக்கு 5 சென்ட் வரைக்கும் அது மட்டும் இல்லாம சாப்பாடு எல்லாம் கொடுத்துருவோம். அது இல்லாம சுடு தண்ணி எல்லாம் தரும் அப்படின்றா. இந்த பொண்ணு அட தண்ணிலாம் மேட்டர் கிடையாது, சுடு தண்ணியா சில் தெரியும் நான் பார்த்து சொல்லிட்டு மேஜிக் யூஸ் பண்றா. அந்த சின்ன பொண்ணு பார்த்துட்டு அட சூப்பர் உங்களால மேஜிக் யூஸ் பண்ண முடியுமா, ஒருவேளை நீங்க ஒரு அண்டரா அவளும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கண்ட்ரியோட அண்டர் ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கேன். என்னோட பேர் மேல். இந்த ஸ்கூல் சேர்மனி முடிய வரைக்கும் நான் எங்க தங்க போறேன். அந்த சின்ன பொண்ணு இந்த பேர் லெனி. ஒரு அண்டர் இங்க தங்குறாங்க தெரிஞ்சா நிறைய பேருக்கு வருவாங்க, எனக்கு நிறைய காசு வரும். மைலோ நான் வெளியே தெரிய கூட ஆசைப்படுறேன். ஏன் கேட்க அவளு ஏன்னா இந்த வாழ்க்கையில எனக்கு ஒரு விஷயம் தான் தேவை. அது என்னன்னா ஒரு சாதாரண ஆவரேஜ் லைஃப், ஒரு சாதாரண மனுஷனோட சந்தோஷம். இப்போ அடுத்த நாள் மைல் தூங்கி சரி இந்த பொது உலகத்துல நம்ம தேடி நம்ம வாழ்க்கை ஆரம்பிப்போம். இந்த வாட்டி நார்மலான ஒரு ஆவரேஜான சந்தோஷத்தை கண்டுபிடிக்க போறேன். இப்போ மைலோ அட இது கேப் சொல்றாங்க ஆனா சின்ன பசங்களை காணும். ஒருவேளை ஒரு ஃபேண்டசி உலகத்துல எப்படி இருக்கும் சொல்லிட்டு யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கா. அப்படி யோசிச்சு பாரு பார்த்தா தெரிக்கல வரா. அவளை யாரும் பிடிக்கிறாங்க. மைலோ அவளை பார்த்துட்டு மேம்பந்து போறா. என்ன மனுஷங்க ரொம்ப நன்றி ப்ரோ. நீங்க ஆமா நீங்க அவனா இல்ல அவளா எனக்கு தெரியும். அவன் இவன் கரெக்டா அந்த பண்ணும் இப்படி காங்காத்தால கணம் கண்டு போனா இப்ப தொலைஞ்சு போயிடுவேன். அந்த வாட்டி பாத்து பத்திரமா போக சொல்ல மைலோ அட இவன் ரொம்ப அழகா இருக்கா அப்படின்றா. அவனும் சரி நான் போயிட்டு அப்புறம் நான் ஒரு பொண்ணுதான் இப்ப தேடி மேல யோசிச்சுட்டு ஒரு சந்துல வரா. அந்த ஒரு பண்ணும் சின்ன பொண்ணு இந்த மாதிரி இடத்துல நீ வரக்கூடாது இங்க போயிடு அப்படின்றா. மைலோ எனது சின்ன பொண்ணா மைலோ பார்த்துட்டு அட இது ஒரு அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டு மாதிரி இருக்கே. மைலோ அந்த பொண்ணு கிட்ட என்ன மனுஷங்க நான் ஏதோ யோசிச்சுட்டே இதுல போக பார்த்துட்டேன். அந்த ஸ்டாப் வச்சுக்க பொண்ணு எனக்கு ஒண்ணு பத்தி கவலை இல்ல. சரி ஏதோ ஹெல்ப் பண்ண மைலோ பரிசாக வரா. அட உன்னை பத்தி நல்லா தெரியும் நீ ஒரு சுண்டாரி தானே. ஆனா இது ஃபேண்டசி உலகம் இவங்க சுண்டர் என்னன்னு தெரியாதுல. சுண்டர்னா இந்த மாதிரி ஹெல்ப் பண்றத ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. அந்த பொண்ணு எனது சுண்டர் என்ன அப்படி கேக்குறா. மைலோ அச்சோ உளறிட்டேனே. மைலோ இன்னும் என்கிட்ட வடல பேசி இவ்வளவு போறா. அது இல்லாம சின்ன பொண்ணு சொன்னா இப்ப திருப்பி யார்கிட்ட பேசுறா. நான் சிரிக்காதன்னு சொன்னல. மைலோ மார்க்கெட்டுக்கு போக அந்த இடத்துல ஜாலி சுத்தி பார்த்துட்டு இருக்கா. இப்ப எதுல ஒரு முட்டி கீழே விழுறா. அங்க இருக்க பொண்ணு உனக்கு ஒண்ணு அவளை கேட்க அவளு எனக்கு ஒண்ணு பாடுங்க போ. மைலோ எனக்கு ஒண்ணு இல்ல என்ன மனுஷங்க நான் பாக்க கூட இடத்துல பாத்துட்டேன். அந்த பொண்ணு சரி பாத்து போங்க சொல்லிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க கிளம்புறா. மைலோ பாத்துட்டு அட ரொம்ப நல்லா இருக்காங்களா ஆனா அவங்க கிட்ட இருக்கிறது நியாயமே இல்ல. அட இங்க இருக்க சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு போல. சரி இன்னைக்கு ஒரு பிடி இந்த தான் கேக்குறா. அந்த கடைக்கார ஓகே ஆனா இது ஒரு நாள் வீட்டுக்கு தூக்கிட்டு போக முடியுமா கேட்க அவளும் கவலைப்படாதீங்க எவ்வளவு பெருசா இருக்கு. சரி உள்ள போ அப்படி சொல்லிட்டு எனக்கு டோரிமான் மாதிரி உள்ள வைக்கிறா. அங்க வரும் ஏ பொண்ணு நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க அது இல்லாம உன்னால ஸ்டோரேஜ் மேஜிக் யூஸ் பண்ண முடியுமா. இந்த இடத்துல அவளுக்கு தெரியாத மேஜிக் யூஸ் பண்ண முடியாது நீ நிஜமான சூப்பர் அப்படின்றாரு. சரி இது ஒரு அட்வைஸ் ஆச்சுக்கோ இந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி குழந்தை வெளில இருக்கக்கூடாது நீ வீட்டுக்கு போய் அப்படின்றா. இப்ப மைலோ என்னாச்சு நேரத்துல என்ன பிரச்சனை சொல்லிட்டு அங்க பேசுறேன் அதாச்சி லெனின்ற பொண்ணு கிட்ட கேக்குறா. லெனியோ உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி டைம்ல சின்ன பசங்களை அதாச்சி நம்ம வயசுல இருக்க குழந்தைங்களை யாரும் கடத்திட்டு இருக்காங்க அதனால நீங்களுமே ஜாக்கிரதையா இருங்க. மைலோ கண்டிப்பா எனக்கு குழந்தையா நானா மயில் தூங்குறப்போ இந்த இடத்துல குழந்தைங்களா கட்டிட்டு இருக்காங்களா அதனால நீங்க காலியாச்சு போல ரோடலாம். சரி நானும் வெளியே அப்படின்றா. பார்த்தா ஏதோ ஒரு மிஷின் அங்க வருது. அந்த நானும் வந்துட்டு மயில் நீதான் யாரையும் பார்க்க முடியல அதை மாட்டுக்கிட்டே எங்க பேசிட்டு இருக்கல. மைலோ அது வேற ஞாபகம் பண்ணேன் நீ காலையில நான் எவ்வளவு வாசிக்க மாட்டேன் அது இல்லாம நீ தானே முதல்ல பேசினேன் அதனால தான் மாட்டேங்கிறேன். அதனால ஏன்னா 100 வருஷம் கழிச்சு உன்னால மட்டும் தான் எங்க நானோ மிஷின் கூட பார்க்க முடியுது பேச முடியுது அதனால தான் பேசுறேன். மயிலோ காட்டேசியும் சேர்த்து நானோ மிஷினுமா ரைட் இந்த மாதிரி ஒரு இசைக்க உலகத்துல வந்தா இதெல்லாம் நடக்கும்ல. இப்போ மைலோ என்ன நினைச்சுக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்றா. நமக்குள்ள சீக்கிரம் தெரிஞ்சுக்கோங்களேன் என்னோட உண்மையான பேரு மயில் கிடையாது. நான் நிஜமாலே பிராண்டட் கிங்டம்ல பிறந்த நோபல். அங்க என்னோட பேரு அடல் வால் ஆஷா. ஆனா அதுக்கு மேல ஒரு பெரிய உண்மை இருக்கு. ஏன்னா என்னோட ஒரிஜினலான பேரு குரானா மிசாட்டோ. நான் ஒரு ஜாப்பனீஸ் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட். இது சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு இன்னும் சொல்றேன். நானே இன்னொரு உலகத்துக்கு ரீல் தானே பள்ளி உலகத்துல நான் எல்லாரும் நல்ல எஃபர்ட் போட்டேன் ஒரு நல்ல ஸ்டூடெண்டா இருந்தேன். அதனால எல்லாருக்கும் ஏமாந்தா இருக்கும் நான் ரொம்ப காம சாப்பிட்டேன். அதுக்கு அர்த்தம் எனக்கு ஒரு ஃப்ரெண்டுமே கிடையாது. ஆனா என்னோட பேரண்ட்ஸோ என்னோட தங்கச்சியோ நீ நல்லா பாத்துட்டாங்க அன்பா பாத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் பாருங்க என் தலையை வந்துட்டான் இன்னொரு உலகத்துக்கு நம்ம இருக்கிற ட்ரக் ஃபுட் அந்த மாதிரி ஒரு சின்ன பண்ண காப்பாத்த போக நம்ம ட்ரக் போன இந்த மாதிரி அப்சே வச்சாரு. நம்ம கண்டுபிடிச்சு பார்த்தா யாரும் கடவுள் மாதிரி முன்னாடி வந்து நின்னாங்க. அவரு இன்னொரு உலகத்துக்கு நிறைய கரெக்ட் ஆகும் சொன்னாரு. அது மட்டும் கிடையாது ரீஎன் கரெக்ட் ஆகுது எனக்கு என்ன ஆசையோ அதை நிறைவேற்ற சொன்னாரு. நான் என்னோட ஆசையை சொன்னேன் ஏன்னா அடுத்த வாழ்க்கையில ஒரு சாதாரண வாழ்க்கை வாழணும் ஒரு நார்மலான ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நார்மலான வாழ்க்கை எடுக்கணும் அப்படின்றா. அதனால நீங்க என்ன மாதிரி எப்படி கொடுத்தாலும் சரி அது இந்த உலகத்துல ஒரு ஆவரேஜான எபிலிட்டியா இருக்கணும். அதுக்கப்புறம் நான் இந்த உலகத்துக்கு ரீஎன் கரெக்ட் ஆனேன். இந்த 5 வருஷத்துல நிறையவே நடந்தது. ஒரு ஆவரேஜான நார்மலான சந்தோஷம் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது போல. அவனு சோகமாக அந்த நானோ மிஷினும் கவலைப்படுது உனக்கு எல்லாமே சரியாகும் அப்படின்றான். இப்போ என்ட்ரன்ஸ் செரமனிக்கு முன்னாடி ஆக்குறாங்க. மயிலோ அட நான் இந்த என்ட்ரன்ஸ் செரமனி இப்ப ஸ்கூல் பத்தி எல்லாமே தெரியும். அவளும் லெனி நான் உனக்கு ஆமா என்னாச்சு கேட்க அங்க இருக்க சண்டை போட்டுட்டாங்க. அங்க இருக்கவனும் நான் வெளியே காப்பாத்தி ஆகணும் என்ன விட அப்படின்றான். அங்க இருக்கவனும் அவன் ஷாப்பிங் போனா லேட்டா தானே ஆகுது என்ன பிரச்சனை கேட்கறா. இதை பார்த்து மயிலோ சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறா. இப்போ மயிலோ இப்போ அந்த அண்டர்வேர்ல்ட் உலகத்துக்கு அதாச்சு அந்த சந்தோஷம் போறா. அவனை பார்த்துட்டு ஒரு கிட்னாப்பிங் நடந்தா இந்த மாதிரி தான் போகணும். அவ உள்ள காலிட்டு வச்ச உடனே அங்க இருக்காங்க ஆனா இங்க பாரு இதை நம்ம பாஸ்கெட் கொடுத்தா நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய போனஸ் கிடைக்கும். மயிலோ ஆனா உள்ள வந்து உடனே மாட்டோம் நினைச்சு கூட பாக்கல. நானும் இதுக்குதான் பெரியவங்க சொன்னா கேட்கணும்ன்றது. அந்த இடத்துல நிறுத்தங்கன்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. யாருன்னு பார்த்தா அந்த பொண்ணு. அவளும் அவ மேல கை வைக்காதீங்க வெச்ச யாருக்குமே தெரியாது அப்படின்றா. மயில பார்த்துட்டு அட அவள் இவன் அங்க இருக்காங்களோ போறப்போ ஆமா நீ யாரு அந்த பண்ணோ உங்களை மாதிரி வில்லன்ஸ் கிட்ட பேர சொல்றதுக்கு எனக்கு என்ன அவசியமா கிடையாது. மயில மனசுல ஒரு ஃபேமஸான மங்கல்ல இது நான் சொல்லணும் எவ்வளவு நல்லா ஆசைப்பட்டு தெரியுமா. இப்ப அந்த 2 பேரும் அவளை அடிக்க போவ அவளோட தன்னோட வாழை எடுத்து தடை போட ஆரம்பிக்கிறா. இதை நம்ம மயில் வாய் வந்து ரசிச்சு பாத்துட்டு இருக்காத. இப்போ அந்த பொண்ணு தோக்கிற நாளைக்கு போவ அட நம்ம ஹீரோ தோக்குற மாதிரி இருக்கு. நானோ மயில் இந்த மாதிரி டைம்ல உதவணும். மயிலோ அதுச்சோ நானும் ஆடியன்ஸ் நினைச்சிடப்பா. இப்ப மயிலோ ஒரு ஸ்லீப்பிங் மேஜிக் போடுற அதுல 2 பேரும் மயங்கி விழுறாங்க. அந்த பொண்ணு பார்த்துட்டு ஒரு நிமிஷம் உன்னதான் அன்னைக்கு பார்த்தல மயிலோ ஆமா ஆமா ப்ரோ மயில் எதுக்காக வந்தாங்க சொல்றா. அந்த பொண்ணு ஓ நீ இந்த மாதிரி குழந்தைங்களை காப்பாத்த வந்தியா நானுமே நீங்க என்ன பிரச்சனைங்கிறத
பாக்கதான் வந்தேன். ஒரு நைட்டா இந்த மாதிரி பண்றவங்கள என்னால சும்மா விட முடியாது. என்னால மேஜிக் கெஸ் பண்ண முடியாது. நீ ஒரு நல்ல ஹெல்ப். என்னோட பேரு மேவிஸ். நம்ம அவங்களை காப்பாத்த இருக்கோம். ஒரு நல்ல பார்ட்னரா இருப்போம் அப்படின்றா. மயில அவளை பார்த்து வைக்கப்பட்டு என்னோட பேரு மயில். சரி இவங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் அனுப்போமா? இப்போ எதிரிகளோட இடத்துக்கு போறாங்க. மயில பார்த்துட்டு ஆனா என்ன ஒரு உலகமா இருந்தாலும் சரி கேட்டவங்களா இந்த மாதிரி ஒரு பழைய வேற யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அண்ணாட்டுக்கு 2 பேர் வந்துட்டு ஆமா என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மோச்சு பாக்குறாங்க. மயிலும் பார்த்துட்டு அட எல்லா மாங்காலி வர மாதிரி ஒரு வில்லன் சொல்றாங்களே அங்க இருக்கிறவனும் ஆமா நீங்க யார் இங்க வந்திருக்கீங்க கேட்க மயிலும் ஏன்னா நாங்க அப்படி பண்ணாதரா வெட்டி வேற பண்ணுவேன். பக்கத்துல இருக்கிறவனும் இவனை பார்த்தா சந்தேகமா இருக்க சொல்ல மேபிசோ யார் சந்தேகமா இருக்கா நானா இல்ல நீங்களா? அங்க இருக்கணும் சரி இவங்களை கூட நான் சொல்லிட்டு தாக்க வராங்க. இப்போ எங்க ஒரு ஃபயர் மேஜிக் வந்து உங்களுக்கு தாக்குது. மயிலும் பார்த்துட்டு அட இந்த குப்பையில யார் வச்சா யார் ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணா? இப்போ ஒரு குரல் கேக்குது. நான் உங்களுக்கு கொல்லல கவலைப்படாதீங்க. ஆனா அவங்க எல்லாம் இந்த பிரச்சனை இல்ல. இவங்களை குழந்தைகளுக்கு கட்டணும்னாச்சு. என்னோட பேரு ரெய்னா. ப்ரோ எனக்கு இன்னொரு பேரு இருக்கு அதுதான் கிரிம்சன் ரெய்னா. மயிலும் அதுக்குன்னு உங்களோட பட்ட பேரை நீயே சொல்லமா? ரெய்னா பார்த்துட்டு அட உன்னோட ஏற்கனவே பாத்துருக்கேன்றா. இப்போ அவங்க மொத்த கதை சொல்ல எல்லாம் உள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா ஒரு கதவு இருக்கு. மேபிஸும் கால் பண்றீங்க நான் வந்து காப்பாத்துறேன். மயிலும் பார்த்துட்டு ஒருவேளை இது மேஜிக் ஒர்க் போல நான் அன்லாக்கிங் மேஜிக் யூஸ் பண்ண சொல்லிட்டு அவளுக்கு கதவு திறக்கிறா. இதோ திறந்தாச்சு. மேபிஸ பார்த்துட்டு அட நீ ரொம்ப சூப்பர்ப்பா. பின்னாடி இருக்க ரெய்னாக்கு ஷாக்கா இருக்கு. அட எந்த வித ஸ்பெல்லும் போடாம மேஜிக் யூஸ் பண்றாளா? இப்போ கதவு தண்ணி உள்ள போனா அங்க நிறைய பசங்க இருக்காங்க. அந்த பசங்க நடுவுல முன்னாடி பார்த்த பொண்ணு இருக்கா. மயிலும் பார்த்துட்டு அட உன்னை ஏற்கனவே மார்க்கெட்ல பாத்தனே. அந்த பொண்ணு அட நம்ம திருப்பி சந்திக்கிறோம்ல என்னோட பேரு பவுலின். ரெய்னாவும் ஆமா பசங்களை கட்டுறாங்க சரி முன்னாடி கட்டுறாங்க. இப்ப பவுலினும் அவனோட பேச சொல்றா ஏன்னா இந்த மாதிரி பசங்களை கட்டப்ப நான் அங்க இருந்தேன். அந்த குழந்தைங்க சரி நானுமே சரி ஆபத்துல இருந்தோம். அதனால என்ன உயிரிட விட்டுங்க நான் அந்த குழந்தைங்களை பாத்துக்கலாம் சொல்ல அவங்க நல்ல ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டு வந்தாங்க. மேவிசு ஆனா உனக்கு நிஜமா ரொம்ப தேர்னா சொல்ல பவுலினும் அட என் ஃபேமிலி பிசினஸ் சரியா செஞ்சிருக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்றா. சரி அது ஒரு அப்படி சொல்லிட்டு இப்ப மேவி ஹெல்ப் பண்றா. மயிலும் பவுலின் இங்க லெனின் ஏதாச்சும் ஒரு பொண்ணு இருக்கான்னு கேக்குறா. பவுலினும் இல்ல இங்க இருக்கிறவங்க மட்டும் தான். ஒருவேளை அவளை சீட்டா பாஸ் கிட்ட கூட்டு போயிட்டாங்களா? இத பார்த்த மயில் அவன் மண்டிக்குள்ள ஏதோ சீட் ஓட்டிட்டு இருக்கா. மயிலும் லெனி என்ன மன்னிச்சிரு போல சொல்லிட்டு வெளியே ஓடி பாக்குறா. மேல பார்த்தா அங்க வில்லன் குரூப் இருக்கு. ரெய்னாவும் அப்போ இவளை கடத்த லீடர் நீதானா? மயிலும் சரி அது முதல்ல லெனி எங்கன்னு கேக்குறா. அந்த லீடரும் என்னது லெனியா அப்படின்ற பேர்ல நாங்க எந்த குழந்தை கடத்தலையே. இது கேட்டு மயிலுக்கு ஷாக் இருக்கு. அப்போ நாங்க வந்து வேஸ்டா? ரெய்னாவும் உங்களை மாதிரி வில்லன் கிட்ட பேசிதான் வேலை செய்யாது. உங்களுக்கு என்ன காட்டுறா சொல்லிட்டு அவளை மேஜிக் யூஸ் பண்றா. அவ விட்ட ஃபைவ் பால அங்க இன்னொரு மேட்ச் அதோட பெரிய ஃபைவ் பால விட்டு தடுக்கிறாரு. மேல இருக்க 4 பேர் கீழ இறங்கிட்டு அடி சின்ன பொண்ணு நீ என்னெல்லாம் கடிக்கிறதுக்கு இன்னும் நிறைய ட்ரைனிங் எடுக்கணும். மேவிஸும் சரி மேஜிக் வேலை செய்யலாம் நான் சொல்லிட்டு தன்னோட வாழ வச்சு வரா. ஆனா அங்க இன்னொருத்த வாழ வச்சு தடுக்கிறான். இப்போ அவங்க கிட்ட மேவிஸ தோத்து போய் கீழே விழுறா. அங்க இருக்கிறவனும் நீங்க என்னதான் திறமையா இருந்தாலும் நாங்களா ஹீரோயின் நீங்க கிட்ட கூட வர முடியாது அப்படின்றாங்க. அங்க மேல இருக்க லீடரும் என் ஆசைக்கு நடுவுல நீங்க யார குறுக்க வரக்கூடாது. கீழே இருக்காங்க குழந்தைங்களை கடத்தி இடம் செய்ய கேட்க அந்த லீடரும் என்னோட ஆசை என்னன்னா சின்ன பொண்ணு வச்சுட்டு ஒரு ஹாரம் கிரியேட் பண்றது. இது கிட்ட எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கு. என்ன அது அந்த லீடரும் கவலைப்படாதீங்க நான் அது தப்பால செய்ய மாட்டேன். அவங்களை பக்கத்து வச்சுக்கிட்டு ரசிச்சுட்டு இருப்பேன். அவ்வளவுதான் எப்படின்னா உன்ன மாதிரி மலராத சின்ன குழந்தைங்க தான் பிடிக்கும் அப்படின்றா. இப்போ அந்த டைம் கேட்டு எல்லாரும் மயில பாக்குறாங்க. மயில சுத்தி பார்த்துட்டு யாரு என்னைய சொல்றா? அந்த லீடரும் ஆமா ஆமா உன்ன மாதிரி இருக்க பொண்ணு தான் எனக்கு பிடிக்கும். அதான் பாரு மத்தவங்களை கம்பேர் பண்ணா உனதான் கரெக்டா இருக்குன்னு சொல்றா. இதை கேட்டு மயிலுக்கு ரொம்ப கோவம். மயிலும் நான் அப்படின்னா என்ன பிரச்சனை உனக்கு? இப்ப ரெய்னாவை தெரியும் பாக்குறா. பார்த்தா அவளோட மானம் பிச்சைக்கு போயிட்டு இருக்கு. அவளும் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான மேஜிக்கல் பவர் நான் என் வாழ்க்கையில பார்த்தது கிடையாது. நடுவுல நம்ம நானும் வந்துட்டு என்ன உங்களுக்கு என்ன புரியாக்க இந்த உலகத்துல மேஜிக்ன்றது எங்களோட நானோ மிஷினல் கூட அவளோட தாட்டை நான் கம்பேர் பண்ணுவோம். அரைச்சி அவளோட மேஜிக் பவரை நாங்க ஏத்திடுவோம். இப்போ மயிலோட தாட்டை அரைச்சி அவளோட மேஜிக்கல் பவர்ன்றது இந்த உலகத்துல இருக்க சாதாரண மேஜிக் கம்பேர் பண்ணா 6800 தடவை ஸ்ட்ராங்கர். ஆனா நீங்க கேட்கலாம் அங்க இருக்க கடவுள் கிட்ட மயிலோட அவரேஜான பவர் தான் கேட்டா அப்புறம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. அங்க கடவுள் ஒரு ட்ரிக் வச்சிருக்காரு. இந்த உலகத்துல ஸ்ட்ராங்கஸ்டான கிரீச்சர் ஒரு டிராகன். அதனால அந்த எல்டர் டிராகன்ல இருந்து பாதி பவர் மயில் கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதோட பாதி பவர் எவ்வளவு ஸ்ட்ராங்னு. மயில் அவங்கிட்ட கமெண்ட் கேட்டுக்கிட்டு நானும் வந்துட்டு இருக்க சொல்லிட்டு ஒரு பெரிய மேஜிக் யூஸ் பண்றா. அதுல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. இப்போ டயலாக் கூட 4 அட்வென்ச்சர்ஸும் மேல லீடருமே வாய் பொண்ணு மாட்டி ஆயிட்டாங்க. மயிலும் பார்த்துட்டு அச்சச்சோ இங்க யூஸ் பண்ண ஆமா யாரும் பாக்கல சொல்லிட்டு பின்னாடி பாக்குறா. பின்னாடி பார்த்தா எல்லாம் வாய் பொந்துட்டு இருக்காங்க. அவளும் என்ன மனுஷங்க சொல்லிட்டு அங்கே அழுதுகிட்டு ஓட ஆரம்பிக்கிறா. அவளு அழுதுகிட்டு என்ன மாதிரி கலாச்சாரம் சொல்லிட்டு நான் அளவு பவர் யூஸ் பண்ணி கூடாதா என்ன மன்னிச்சிருங்க. நானும் வந்துட்டு மயில் நீ என்னடா வேணாலும் உனக்கு சாதாரண வாழ்க்கை கிடைக்கவே கிடைக்காதுமா. மயில் நானிட்ட நான் இந்த பவர் காசுப்படல தானா வந்துச்சு நான் என்ன பண்ணுவேன். ஆனா கடவுளே நான் உங்ககிட்ட சொன்னேன் என்னோட சக்தியை அவரேஜா வைங்கன்னு கேட்டீங்களா? இப்ப அர்த்தம் காட்டுறாங்க. அப்பதான் தெரியுது இல்லைன்னு எங்க ஊர் சொந்த போயிருக்காரு. அவள் லேட்டா அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாளா. இப்ப மயிலும் அந்த அண்டர் ஸ்கூலுக்கு போறா. சரி நீங்க கஸ்தூரியோட ஹாஸ்டலுக்கு போ என்னடா இருந்து பாப்பானே சொல்லிட்டு அவளும் அங்க போறா. அவள் அந்த ரூம் டோர் திறந்துட்டு நான் தான் மயில் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். பார்த்தா நேத்து நைட் பார்த்தா 3 பேர் வாங்க இருக்காங்க. இத பார்த்து அவங்க எல்லாருமே ரொம்ப ஷாக்கா இருக்கு. நேத்து அவசரப்பட்டு அந்த போர் யூஸ் பண்ணிட்டேன். இத நான் எப்படி அவங்க சொல்லி புரிய வைக்கிறது? மேவிஸ் வந்துட்டு முதல்ல நம்ம எல்லாரும் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிப்போம். என்னோட பேரு மேவிஸ் வான் ஆஸ்டின். நான் ஒரு நைட்ஸோட ஃபேமிலில இருந்து வரேன். எனக்கு ஒரு ஸ்பாட்ஸ் பண்ணனும்னு ஆசை. ரெய்னாவும் என்னோட பேரு ரெய்னா. நான் ஒரு மேஜ். நான் ஒரு அண்டர். என்னோட ரேங்க் E. எல்லாரும் என்ன கிரிம்சன் ரெய்னான்னு கூப்பிடுவாங்க. மைனோ மனசுல அட திருப்பி அந்த நிக்நேம் அவளே சொல்றாளே. இந்த சைடு பாலினோ நானே ஒரு மேஜ் ஆசைப்படுறேன். என்னோட பேரு பாலின். என்னோட ஃபேமிலி பிசினஸ் பண்றாங்க. ரெய்னா உங்ககிட்ட நான் நிறைய கத்துக்கணும் அப்படின்றா. ரெய்னாவும் என்னது ஏன் கிட்ட இருந்தா நீ தப்பா நாளை கேக்குற என்ன சொல்ற மயில். அவனும் என்னது சரி உன்னோட அனுப்போ உன்னோட இன்ட்ரோடக்ஷன் சொல்லு அப்படின்றா. மைனோ ஆமால என்னோட பேரு மயில். அவனும் சரி நீ என்ன பண்ற உன்னோட ரேங்க் என்ன கேக்குறாங்க. மேவி சூரியனா மனசுல ஒரு வேலை இருக்குமோ ஒரு வேலை பியா இருக்குமோ யோசிச்சுட்டு இருக்காங்க. மயிலும் என்னோட ரேங்க் அடி மட்டும் அரே சேஃப் அப்படின்றா. அங்க அவனும் என்ன போய் சொல்ற பாரு. மேவி மனசுல அச்சச்சோ நான் போய் சொல்றது கண்டுபிடிச்சாங்களே. ரெய்னாவோ என்கிட்ட உண்மையா சொல்றப்ப மணி அடிக்க ஆரம்பிக்குது. மேவிஸும் சரி டைம் ஆச்சு நம்ம போய் ஆகணும். மயில் எங்க கேட்க அவனும் அத புது ஸ்டூடெண்ட்க்கு ஒரு செரிமனி நடத்துறாங்க. அவளும் மனசுக்குள்ள நல்ல வேலை அது மறந்துட்டாங்க. இப்ப அவனோட லுக் கூட மயில் மனசுக்குள்ள இல்ல மறக்கவே போலயே. இப்போ அந்த ஸ்கூல் செரிமனி நடக்குது. அங்க இருக்க பிரின்சிபலும் என்னோட பெரிய ஹெல்பர்ட். நான் அந்த ஸ்கூல் பிரின்சிபல். இந்த ஸ்கூல்ல தான் ஒரு அண்டர் ஆகட்டுக்கு நீங்க ட்ரைனிங் எடுக்க போறீங்க. இந்த ட்ரைனிங்
6 மாசம் தான் நடக்கும். ஆனாலுமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க ஒருவேளை இங்க நல்லபடியா கிராஜுவேட் ஆனீங்கன்னா உங்களுக்கு டி ரேங்கே கிடைக்கும். அங்க இருக்கவங்களும் அட டி ரேங்கா சூப்பர் அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த பிரின்சிபலும் ஆனா இங்க ரெஸ்டாரண்ட்ல யார் ஹையஸ்ட் ஸ்கோர் எடுக்காங்களோ அவங்களுக்கு சி ரேங்க் கிடைக்கும். இது கிட்ட எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா மேல் நான் யாருங்கிறத யாருமே கண்டுபிடிக்காது. முக்கியமா அந்த 3 பேருக்கு தெரியவே கூடாது. அந்த பிரின்சிபலும் முதல்ல உங்களால என்ன செய்ய முடியுங்கிறத எங்களுக்கு காட்டுங்க. இப்போ ஸ்வாட் பாயிண்ட் இருக்குது. மேவிஸும் எல்லாரும் இப்படி பந்தாடிட்டு இருக்கா. சரி அடுத்து வாங்க சொல்ல மயில் அங்க போறா. அவளு போறப்ப மனசுக்குள்ள இந்த வாட்டி நான் நார்மலா இருக்கணும், நான் அப்படியே வின் பண்ற மாதிரி போய் டக்குனு தோத்துறேன். இப்ப மத்த ஸ்டூடெண்ட் தான் அட அந்த பொண்ணு யார் எடுத்து சண்டை போறா பாரு. மோம் அவன் ஏற்கனவே ஒரு அண்டா இருக்கவன் கேள்விப்பட்டப்பா. அவன் வெறும் கை வச்சுக்கிட்டு ஒரு ஆட்க நெருக்கி சாதிச்சானோ. மயிலால கண்டிப்பா மனசுக்குள்ள நம்ம போன உடனே டக்குனு தோத்துறணும். இந்த உலகத்துல நான் ஒரு ஆவரேஜான பொண்ணு இங்க இருக்கணும். உன்ன சின்ன பொண்ணு கூட சண்டை போடுறதுக்கு நான் அந்த பொண்ணு கூட சண்டை போடும் அப்படின்றான். பொண்ணு பார்த்தா ஒரு போர்டு மாட்டின அந்த மாதிரி இருக்கு. இது கட்டு மயிலுக்கு ரொம்ப தோவது. ஏன்னா சொல்லிட்டு டக்குனு வேகமா போய் அடிக்கிறான். அவளு வேகமா வந்துட்டு நான் உன்னை அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு அடா போயிடுறான். அதுல அவனுக்கு அதிகங்க போய் அங்கே மயங்கி விழுறான். மயிலும் என்ன கலாச்சி பேசுறியா? அதுவும் அதை பத்தி பேசாத. இப்ப இவ பண்ணத பார்த்து அங்க சொல்றான். அட மோப ஒரே இடத்துல கடிச்சாலே அவ அவ்வளவு ஸ்பீடா போனாலே யாராச்சும் பாத்தீங்களா சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. மயிலும் அச்சோ மாட்டினவன் இல்ல அவனுக்கு வயிறு வலிக்குதுன்னு அதனால தான் மயங்கி விழுறான். மேவிஸ பாக்குற வந்துட்டு நீ ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்ல இவ்வளவு திறமை எப்ப தெரியாம போயிடுச்சு. மயிலும் நான் தான் உயிரை சொல்லிட்டு இருக்கல அவன் தடிக்க விழுந்துட்டாமா. ரெய்னாவை பார்த்துட்டு இவ இந்த அளவுக்கு தெரியுமா சண்டை போறா. இதுக்கு மேட்ச் அப்ளை பண்றா. இப்போ மேஜிக் டேக் பண்றாங்க. அங்க இருக்கவனோ தன்னோட பொண்ணு மேஜிக் யூஸ் பண்றாங்க. அந்த பொண்ணு லைட்டா தான் படுது. அடுத்து ரெய்னா வர அவளோ ஒரு பெரிய மந்தத்தை போடுறா. இப்போ ஒரு பெரிய மேஜிக் வருது. அது அந்த பொடி பொசிக்கிடுச்சு. அந்த பிரின்சிபலோ பரவாயில்ல நான் மேஜிக் யூஸ் பண்றேன். அவளும் சரி அடுத்தது மயில் அப்படின்றாரு. மயிலும் ஆவரேஜ் யூஸ் பண்ணும் இந்த வாட்டி நான் ஆவரேஜ் இருப்பேன். ஒருவேளை இப்போ ரெய்னா யூஸ் பண்ண மேஜிக்ல பாதி யூஸ் பண்ண கரெக்டா இருக்கும்ல. அவளோ ரெய்னா சொன்ன மந்தத்தை சொல்லிட்டு திருப்பி யூஸ் பண்றா. ஆனா இந்த வாட்டி பாதி பவர் யூஸ் பண்றா. அதுலயும் அந்த பொடி ஃபுல்லா எரிஞ்சு போகுது. ஆனா பொசிக்க போல அவளும் கரெக்டா செஞ்சுட்டல சூப்பர் அப்படி சொல்லிட்டு போறப்ப ரெய்னா நினைக்கிறா. ரெய்னாவோ உங்ககிட்ட திறமை இருக்குதா? மயிலும் இல்ல நான் வெறும் நார்மல் தான். நீ இதே பேரோட மேஜிக் பார்த்தல. ரெய்னாவோ பார்த்த மாட்டேன். நான் முன்னாடி யூஸ் பண்ணது என்னோட ஒரிஜினல் ஸ்பெல். அத யாரும் யூஸ் பண்ண முடியாது. என்னால மட்டும் யூஸ் பண்ண முடியும். அத நீ ஒரு வாட்டி தான் பார்த்த மந்திர தப்பா கூட சொல்லாம அதை எப்படி கரெக்டா யூஸ் பண்ண நீ? மயிலுக்கு ஷாக் இருக்கு. என்ன அது ஒரிஜினல் ஸ்பெல்லா? இதை யாருமே சொல்லையே. நான் ஏதோ ஒரு விஷயம் செய்யணும். அது எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. நான் எனக்கு சொல்லிட்டாங்க சாவரா. இப்ப தனியா போயிட்டு அவளு சொல்ல மாட்டா. அட திருப்பி நான் தப்பு செஞ்சிடல. நானோ மயில் உனக்கு எப்பவுமே விளையாட நடக்குது. இது என்ன உனக்கு பிரச்சனை? நானும் எனக்கு ஹெல்ப் பண்ண சொன்னா இனிமே கஷ்டப்பட்டுருக்கே. பார்த்தா பின்னாடி பாய் வந்துட்டா. அவளும் மயில் நடிக்க வந்தா நாங்க எல்லாரும் டீ குடிக்க போறோம். அதனால உனக்கு கூப்பிடலாம் வந்தேன். மயிலும் அட ஃபர்ஸ்ட் டேவே ஒரு அழகான பொண்ணு டீ குடிக்க போறோமா. ஆனா அந்த பாட்டில எல்லாரும் வந்துட்டாங்க. இதை பார்த்து அவளுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. ரெய்னாவும் சரி உன்னை பத்தி என்கிட்ட சொல்றியா எப்படி? மயிலும் மனசுக்குள்ள இந்த டி ஷர்ட்டை பார்த்தா ஏதோ போலீஸ் கஸ்டடியில பாக்குற மாதிரி இருக்கு எனக்கு. மயிலும் அவங்கிட்ட நானா நான் ஒரு சாதாரண நார்மலான பொண்ணு அவ்வளவுதான். எனது சாதாரண பொண்ணா நீ அண்டர் மூவியே ஒரே அடியில சாச்சிட்ட. மயிலும் அதுவா அது சீக்ரெட் ஃபேமிலி டெக்னிக். ரெய்னாவும் சரி அதை என்னால மட்டுமே யூஸ் பண்ற மாதிரி நீ டக்குனு யூஸ் பண்ணிய அது என்ன? மயிலும் அதுவும் சீக்ரெட் ஃபேமிலி டெக்னிக். ரெய்னாவும் அது நான் கண்டுபிடிச்சேன். அது எப்படி உங்க ஃபேமிலி தெரியும்? பானினோ சரி சரி டென்ஷன் வேணாம். நம்ம இப்பதான் பார்த்தோம். கொஞ்ச நாள் பழகுவோம் அப்புறமா அவ சொல்வா. ஓகேல? ரெய்னாவும் ஆமா இப்பதான் சந்திச்சோம். கொஞ்ச நாள் பேசி பழகுவோமே. மயிலும் மனசுல அப்பாடா தப்பிச்சோம். ரெய்னாவும் ஆனா இன்னைக்கு நைட் உனக்கு இருக்கு. மயிலும் மனசுல இவ விட மாட்டா போலயே. சரி எனக்கு ஒரு வழி இல்ல. உங்க என்ன சொல்லிடுற. இப்ப மயில் அவங்க ஒரு கதை சொல்லிருக்கா. அந்த கதை என்னன்னா டீம் கார்ட் பவர் இவளுக்குள்ள இருக்கா. அதனால ஒரு பிரின்சிபல் காப்பாத்தி இந்த கூட்டு வந்துட்டான். யாருக்குமே தெரியல சொல்லிட்டு இந்த வந்துருக்காமா. மயிலும் ஆமா நான் இடத்துல இருந்து போட்டு நினைச்சேன். ரெய்னாவும் ஆமால ரொம்ப கஷ்டம்னால யார்கிட்ட இந்த மாதிரி கதை கொடுக்குற? யார் இந்த மாதிரி கதை நம்புவா? இந்த கதை புக்க நான் சின்ன வயசுல படிச்சது தெரியுமா? இது கிட்ட மயிலுக்கு சாத்திருக்கு. எனக்கு அதுக்குள்ள இங்க வந்துச்சா? அவங்களும் ஆமாப்பா நாங்களும் படிச்சிருக்க அப்படின்றாங்க. ரெய்னாவும் சரி அப்ப உண்மையா சொல்ல அப்படின்றா. பாலினோ சரி இப்ப நம்ம விட்டு வந்த எனக்கு அவ பாசி பத்தி தெரிஞ்சு காசு தான் இருக்கு. ஆனா எல்லாருமே பாசிங்கிறது நல்ல விஷயமா இருக்காது. அது வெளியே சிலருக்கு எல்லாருமே கஷ்டமா தான் இருக்கும்ல. அதனால நம்ம இன்னும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்கிட்ட அதை சொல்லல. இப்போ கிளாஸ் ரூம் காட்டுறாங்க. அந்த கிளாஸ் ரூம்ல அந்த பிரின்சிபலும் உங்களோட பலத்தை இப்ப எனக்கு காட்டியாகணும். உங்களுக்கு அந்த கொஸ்டின் நம்ம போர்ட்ல வைக்கிறேன். இன்னொரு வாரத்துல ஒரு பார்ட்டியை கிரியேட் பண்ணி இந்த கொஸ்டின் நீங்க முடிச்சாகணும். ரெய்னாவும் மத்தவங்க வந்துட்டு சரி நம்ம கிளம்புவோமா நம்ம பார்ட்டியை கிரியேட் பண்ணுவோம் அப்படின்றா. அவங்களோட கொஸ்டின் என்ன 10 ராபிட்ட அடிக்கிறது. மேபிஸும் அதெல்லாம் ரேங்க் கம்மியுள்ள மாசம் தான். அதனால ஈஸியா தான் இருக்கும் அப்படின்றா. ஆனா அது எங்க இருக்கு கண்டுபிடிக்க? மயிலு கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன். இப்ப அவளுமே ஒரு ஸ்பெல் பண்றா. அதுல அந்த மொழில எங்க இருக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவ சொன்ன மாதிரி ஒரு மொழியோட அட நிஜமாலே வந்துருச்சுப்பா. ஆமா இதுவே உங்களுக்கு தெரியுங்க. மயிலு அதுவாப்பா நான் ஒரு சர்ச் மேஜிக் யூஸ் பண்ணேன். மத்தவங்களும் அதை பிடிக்க எவ்வளவு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த மயில் மாட்டே மாட்டேங்குது. ரொம்ப பாஸ்டா இருக்கு. மயில் வந்து என்ன டைட் ஆயிட்டீங்க? மேபிஸ் மத்தவங்களும் நாங்க ட்ரெயின் எடுத்துறோம். ஆனா இந்த மாதிரி கொஸ்டின் நாங்க முடிச்சது கிடையாது. மயிலும் அப்படியா அவளு மனசுக்குள்ள அது ஈஸியா நானே அடிச்சிருந்தா அந்த மாதிரி அடிச்சனா இந்த ட்ரெயினிங்கான பாயிண்ட் எல்லாம் போயிடும். சரி என்ன பண்ண சொல்லிட்டு தலைக்கு என்ன யோசிச்சுட்டு இருக்கா. ரெய்னாவும் ஆமா என்ன பண்ணிட்டு இருக்க? மயிலும் அட ஐடியா கிடைச்சிச்சு. எல்லாம் நல்லா கேளுங்க. நீங்க ஸ்டாண்ட் அவுட் ஆசைப்படுறீங்களா? இப்ப மயிலுமே ஒரு ட்ரெயின் கொடுத்துட்டு இருக்கா. ரெய்னா ஃப்ரீ ஸ்பெல் யூஸ் பண்ண இந்த சைடு பாருங்க ஹார்ட் வேர்ட் ஸ்பெல் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. ரெய்னாவும் ஆமா இதெல்லாம் எப்படி தெரிய கேட்க? மயிலும் அது ஒரு சீக்ரெட் ஃபேமிலி டெக்னிக். சரி நல்லா கேளுங்க. நான் போய் ஏமா பேய் ஓ நீ பயந்து போய்ட்ட. நீ தான் வாசண்ட பொண்ணு ஆசைப்படல நான் உனக்கு தரேன். மயில் மனசுல ஒருவேளை என்ன சுத்தி இருக்கவங்க ஸ்ட்ராங்கானாங்கன்னா நான் வெளியே தெரிய மாட்டேன். அதுவும் இல்லாம இந்த கொஸ்டின் முடிக்கிறதுனால ஒரு கல்ல 2 மாங்கா. இப்ப மேவிஸ்க்கு மயில் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. முதல்ல ஒரு சாதாரண மனுஷன் ஸ்பீட்ல ஆரம்பிக்க போக போக ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பேன். மேவிஸ் ஓகே சொல்ல மயில் வேகமா ஆரம்பிக்க. மேவிஸும் இவ்வளவு ஸ்பீட் தானே எனக்கு எந்த பிரச்சனை கிடையாது அப்படின்றா. மயிலும் அப்படியா சரி நான் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றேன். மேவிஸும் அவ்வளவுதானே கேட்க. மயிலும் 1.5 ஸ்பீட் இப்போ 20x ஸ்பீட் சொல்லிட்டு வெஜிடா மாதிரி முடிஞ்சு வச்சுக்கிறா. மேவிஸும் இவ்வளவு உன் கண்ணு வயசு இப்போ மாறிச்சா? இப்போ அந்த அடிச்சதுல மேவிஸோட ஸ்வாட் உடைஞ்சு போகுது. மயிலும் என்ன மனுஷன் மேவிஸ் சண்டை போற டைம்ல என் தலைவன் வெஜிடா நடுவுல வந்துட்டான். மேவிஸும் மயில் நீ ரொம்ப சூப்பரா சண்டை போட்ட.
அதனால மயில் என்ன நீ தான் ட்ரெயின் பண்ண அப்படின்றா. இதை கேட்டு மயிலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இருக்கிறத விட மூணு சாமியா ஸ்ட்ராங் ஆயிட்டு அப்படின்றா. இப்ப மயிலோ மாச ரோசியா மாதிரி ஹாஜிமாக்கி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கா. மேவிஸோ இதெல்லாம் சரி, எதுக்காக இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்க? மயிலோ இந்த மாதிரி வந்தா தானே நீ நிறைய ட்ரைனிங் எடுப்ப. இப்ப மேவிஸ் மாதிரி ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறா. மயிலோ அவர் மாதிரி உட்காந்துக்கிட்டு இது ஒரு ஆச்சிமாக்கி, இது தலையில படாம ஓடிட்டே இருக்கணும். இப்போ விதவிதமா மேவிஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கா. மயிலோ அதே கேரக்டர் இருந்துகிட்டு நீ ரெஸ்ட் எடுக்க கூடாது, இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங் போக எந்த இடமே ரெஃபரன்ஸ்ல தெரியாம போகுது. இப்போ சாயங்காலம் ஆகுது. சரி நம்ம கேம்ப் ரெடி பண்ணலாம் சொல்றப்ப மயிலோ சரி முதல்ல நான் ஆரம்பிக்க சொல்லிட்டு தன்னோட பாக்கெட்ல இருந்து ஒரு டென்ட் எடுக்கிறா. அடுத்து விறகு, அடுத்து சாப்பாடு, ஆர்க் மீட். சரி நம்ம என்ன சாப்பிடலாமா சொல்ல அவ வாயை பொழுது பாத்துட்டு இருக்காங்க. இந்த மேவிஸோ இன்னைக்கு ட்ரைனிங் ரொம்ப சூப்பரா போச்சு, அதனால அந்த முயல ஈஸியா அழிச்சிருவேன். ஆமால என்னோட ஸ்பாட்டா உடஞ்சு போச்சுல. மயிலோ அவ்வளவுதானே நான் பார்த்தே சொல்லிட்டு இப்ப அவளுக்கு ஒரு புது ஸ்பாட் ரெடி பண்ணிட்டு இருக்கா. அவள மனசுக்குள்ள இந்த பிளானட்ல இருக்க ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல் யூஸ் பண்ண போறேன் மயில் பிசட் அப்படின்றா. இப்போ நல்லா போகுது. அதுல இருந்து மேவிஸோட பால் எடுக்கிறா. அது புத்தமுதே ஸ்பாட் மாதிரி ஆச்சு, ரொம்ப பவர்ஃபுல்லாவும் இருக்கு. ட்ரெயின் ஆகும் ஒரு ஸ்பாட் நிலத்து உள்ள பஞ்சா அதுக்கு சரியாகும். மயிலோ அது வந்து மத்தவனோ என்ன சீக்ரெட் ஃபேமிலி டெக்னிக்கா கேட்க மயிலோ ஆமா ஆமா அப்படின்றா. இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க அவங்க ட்ரெயின்ல முடிஞ்சு வெற்றிகரமா 10 முயல பிடிச்சிட்டாங்க. எல்லாருமே இதுக்கான நன்றியை நம்ம மயில் கிட்ட தான் சொல்லுறாங்க. மயிலோ அதெல்லாம் எதுவும் இல்ல, நல்லா எதுவுமே செய்யலப்பா. சரி காரணமா சொல்றப்ப அந்த இடத்துக்கு ஒரு பெரிய ஒரு வருது. என்ன கேட்டா ராக் காலமா ட்ரெயின் ஆகும் 4 சீரக அட்வென்ச்சர்ஸ் சேர்ந்து தாக்குனால வேற மாதிரி இருக்கு. இப்ப எல்லாரும் அதை பார்த்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மயில் அதை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஆமா அதெல்லாம் எப்படி அசைய முடியுது? இதோட பவர் சோர்ஸ் எங்க இருக்கும்? இதோட இன்ஜின் எங்க இருக்கும்? இது ரொம்ப சூப்பரா இருக்கு. இது தனித்தனியா கேட்டி இது உள்ள என்ன இருக்கு? நான் பாத்தே ஆகணும். இப்ப ட்ரெயின் ஆகும் மேல தப்பிக்க முடியல. அது ராக் காலம் சுத்து படிச்சாங்களே. இப்ப மேவிஸ் தட்டு பாக்குறா. ஆனா அது ஸ்கிராட்ச் கூட இல்ல. இப்ப அந்த காலமா தாக்க ஆரம்பிக்குது. மத்தவங்க எல்லாம் தாக்குனாலும் அந்த ராக் காலம் எதுவுமே ஆக மாட்டேங்குது. இப்ப ட்ரெயின் ஆகும் பாருங்க அப்புறம் ஜான்ஸ் அடிபடுது. அவளும் அதோட ஜான்ஸ் தாக்க அப்படின்றா. இப்ப மேவிஸ் விட்டுறா. அதோட கால் துண்டா போகுது. இப்ப வெற்றிகரமா ஒரு கோலம் மடிச்சிட்டாங்க. அவளும் மயில் ஏன் அங்க பண்ணிட்டு இருக்க? ஒருத்தர் மடிச்சாச்சு இந்த சைடு ஓடலாம். திரும்பி பார்த்தா அந்த ரெண்டு கோலத்தையும் வலிச்சிட்டா. அவளும் நான் அப்பவே நினைச்சேன் ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆச்சு தான் எல்லாம் அசைஞ்சிட்டு இருக்கா. அப்படின்னா நான் கால் கையை மாத்தினா கூட வேலை செய்ய போலயே. இதை பார்த்து மேவிஸ் வாய் பண்ணிட்டு இருக்கா. ட்ரெயின் ஆகும் அது சரி இவ என்ன சொன்னாலும் எனக்கு ஆச்சரியம் இல்ல. இப்போ அந்த பிரின்சிபல் ரிசல்ட் சொல்றாரு. ஸ்குவாட் ஏ ஒண்ணு வாங்கல, ஸ்குவாட் பி அதுக்கும் மேல, அப்புறம் ஸ்குவாட் சி அவங்க வெற்றிகரமா 10 ஆர்க் ராக்கெட்ட பிடிச்சாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கொஸ்டின் முடிச்சு வர வழியில 3 ராக்கெட்டையும் அழிச்சிட்டாங்க. இதை கேட்டு அந்த மொத்த கிளாஸுமே ஆச்சரியப்படுது. மயிலோ ஆச்சரியம் முடிச்சாச்சு. நாங்க வெளியே ஆரம்பிக்கிறோமே. இருந்தாலுமே எனக்கு இப்ப புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. இப்போ வேற ஒரு சைடு காட்டுறாங்க. போன எபிசோட்ல காட்டின அந்த 4 வில்லன்ஸும் ஜெயில இருந்து வெளியே வராங்க. அவங்க எல்லாரும் வெளியே எடுத்து பார்த்தா வழக்கம் போல அவங்களோட தலைவி அவளோ எனக்கு இந்த மாதிரி நடக்கணும் அப்பயே தெரியும். மயில் உனக்காக நான் வந்துட்டு இருக்கேன், நீ காத்து அப்படின்றா. அதாவது எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா மேவிஸுக்கு மத்தவங்களுக்கு தூக்கமே வரலையா? இதாச்சும் கதை பேசமா சொல்றப்ப மயிலும் அப்படின்னா உங்க காதல் வாழ்க்கைய பத்தி பேசுங்க அப்படின்றா. ட்ரெயினாவும் சரி நீ தானே சொன்ன நீ சொல்ல அப்படின்றா. மயிலும் எது நானா? என்கிட்ட ஒண்ணுமே கிடையாதுமா. சரி பாலி உங்ககிட்ட சொல்ல அப்படின்றா. பாலினும் என்ன மடிச்சிருமா? என்கிட்ட கிடையாது. ட்ரெயினாவும் என்கிட்ட எது கிடையாது. அவ்வளவுதான் மூட்டு படுங்க. மேவிஸும் என்னது என்ன மட்டும் கேட்கவே இல்ல. ட்ரெயினாவும் சரி உங்ககிட்ட வச்சிருக்க கேட்க. மேவிஸும் அது ஒண்ணு கிடையாது, உங்களுக்கு அதானே வேணும். என்கிட்ட ஒரு கதை இருக்கு. நான் சின்ன வயசுல இருக்கும்போது டிவில பார்த்தது. அவனும் என்னது டிவியா அப்படின்னா அதுவா? டிவின்றது இதுங்களுக்கு எப்படி சொல்லி புரியப்ப? இது ஒரு கற்பனையான நாடு. அந்த நாட்டோட பேரு ஜப்பான். அங்க என்ன கதை வருது 300 காலத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு நிறைய கதை சொல்லிட்டு இருக்கா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. அப்படிதான் அந்த ஹீரோ பீச் அங்க இருக்க ஓவர் அழிச்சாரு. அதுக்கப்புறம் அவங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்க. மேவிஸ் மத்தவங்களும் சூப்பரா இருந்துச்சு. சரி சரி எங்களுக்கு நிறைய கதை சொல்லு அப்படின்றாங்க. என்னது என்னமா நேரக்கே உங்ககிட்ட 10 கதை சொல்லிட்டேன். அவங்களும் 10 கதை என்ன நீ நிறைய சொல்லு, இது நல்லா இருக்கு அப்படின்றாங்க. விடிஞ்சே போச்சு. அங்க இருக்கவங்களா அந்த கதையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த காப்ளின் ஸ்லேயர்ஸ் எல்லாரும் சூப்பரா இருந்தாங்க. மேவிஸ் அவங்க மாதிரி பேசுறா. ஒரு அதிசயம் வரனா நான் அதிசயத்தை செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதாபாத்திரமா மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஓ இதுங்க அபிஷியலா ஒட்டாக்கோ மாறிச்சுங்க போலயே. நானும் வந்துட்டு என்ன மனுஷங்க இது விஷயம் எனக்கு தெரியல. 6 மாசம் கடந்து போயிடுச்சான். இப்ப மயில் தனியா உட்காந்துக்கிட்டு அவளோட பழைய வழிகளுக்கு காபி மாதிரியே இங்குமே ஆக்ஷன் பிகர் செஞ்சுட்டு இருக்கா. இப்ப நிறைய வந்துட்டு நம்ம கிராஜுவேட் ஆனப்புறம் நம்ம பார்ட்டி கிரியேட் பண்ணலாம சொல்றப்ப மயிலோ இல்ல நான் ரூம்மேட்ஸ் கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்றா. அவங்களும் சொல்ல போறாங்க. மயில் மனசுல அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அந்த மாதிரி தான் செய்யப்படுது. அவங்கள்ட்ட தனியா போறேன். இப்ப பிரிஞ்சு போறது எனக்குமே கஷ்டமா இருக்கு அப்படின்றா. இப்ப வழக்கம் போல ரூம்ல தெரியாகும். சரி நம்ம பேசுங்க நம்ம கிராஜுவேட் ஆனப்புறம் ஒரு பார்ட்டி கிரியேட் பண்ணல, அதுக்கு ஒரு பேஸ் தேவல. இது கேட்டோட மயிலுக்கு ஷாக் இருக்கு. என்னது ட்ரெயின் ஆகும். சரி நம்ம பார்ட்டி கிரியேட் பண்ணதுல யாருக்கு எந்த பிரச்சனை இல்ல கேட்கப்ப மேவிஸ் பாருங்க எனக்கு எந்த பிரச்சனை இல்லன்றாங்க. சரி அப்ப நீ என்ன சொல்ற மயில் கேட்க. மயிலோ நானா என்னோட சிச்சுவேஷன் ரொம்ப கஷ்டமானதாச்சு. ஒருவேளை நாங்க கூட வந்தா உங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும். ரேனாவும் வேற என்ன காரணம் இல்லனா சரி நான் முடிவு பண்ணியாச்சு. நம்ம ஒரு பார்ட்டி கிரியேட் பண்றோம், இதுக்கு நீ மறுப்பு தெரிவிக்கூடாது அப்படின்றாங்க. இது கேட்டோடனே மயிலோ ஆனந்த கண்ணீர் வடிக்கிறா. இப்ப அவங்க ஒண்ணா ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க. நம்ம எப்பவுமே ஒண்ணா இருக்கணும், நமக்குள்ள இந்த ரத்தம் ஓடுற வரைக்கும் நம்ம நண்பர்களுக்கு நம்ம துரோகமே செய்யக்கூடாது. இப்ப வழக்கம் போல கிளாஸ் போயிட்டு இருக்கு. அங்க இருக்க பிரின்சிபலும் ஸ்வாட்சி அதாச்சு நம்ம மயிலோட திரும்ப கூப்பிடுறாங்க. இப்ப தனியா கூப்பிட்டு அந்த பிரின்சிபல் தலை வாங்கி கேட்கிறாரு. இந்த செமஸ்டர்ல நீங்க திறமை வந்த ஸ்டூடெண்ட்ஸ், அதனால நீங்க எனக்கு ஒரு உதவி செஞ்சாகணும். இது கேட்டு மயில் வேறன்றா. ஆனா மத்தவங்க சரி உங்களுக்கு என்ன பிரச்சனை கேக்குறாங்க. அந்த பிரின்சிபலும் இந்த வாட்டி கிராஜுவேஷன் மார்க் படல ஸ்டூடெண்ட்ஸ் கூட சண்டை போடுறது வீரா கண்டர் ட்ரெயினாவும் மத்தவங்க அப்படின்னா அவங்களுக்கு சண்டை போட சொல்றீங்க கரெக்டா? கவலைப்படாதீங்க நாங்க செய்யறோம் அப்படின்றாங்க. அந்த பிரின்சிபலும் இல்ல இது ஒரு சாதாரண சண்டை கிடையாது, நீங்க இதுல ஜெயிச்சே ஆகணும். இது கேட்டா அவங்க ஷாக் இருக்கு. என்னது இது ஒரு மார்க் படல் தான் சொன்னீங்க, அதனால இதுல ஜெயிக்கிறது தோக்குறது விஷயம் கிடையாது. அந்த பிரின்சிபலும் அப்படிதான் இருக்கணும். ஆனா இந்த வாட்டி ஒருவேளை நம்ம ஜெயிக்கலனா இந்த ஸ்கூல மூடிட்டு வாங்கலாம். முதல்ல மாதிரி நம்ம ஸ்கூலுக்கு அந்த ரிசல்ட் வரலையா? அது மட்டும் கிடையாது, நிறைய நோபல்ஸ் இதை பேசிட்டாங்க. அது நம்ம ஒரு நாள் ஒரு பெரிய நோபல் வந்தாங்க. அவங்க தான் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. மயிலும் வீரா கன்வர்சஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. ரெய்னாவோ அவங்க 10 பேர் இருந்தா போதும் ஒரு நேஷனல் லெவல் கொஸ்டின் முடிச்சிருவாங்க. அந்த பிரின்சிபலும் எனக்கு புரியுது, உங்களால முடிஞ்ச ட்ரை பண்ணுங்க. இந்த ரிசல்ட் இருந்தாலும் நான் அதுக்கு ஒரு எடுக்கிறேன். ஆனா எப்பாடு பட்டாச்சு இந்த ஸ்கூல்ல மூட விடக்கூடாது. அதனால தான் உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன் ப்ளீஸ். மயிலும் இல்லங்க எங்களால முடியாது சொல்றப்ப அங்க இருக்க 3 பேரும் கண்டிப்பா செய்யலாம் அப்படின்றாங்க. இப்போ அவங்களோட 6 மாசம் கோர்ஸ் முடிஞ்சு கிராஜுவேஷன் சர்டிபிகேட்டுக்கான மார்க் எடுக்க ஆரம்பிக்குது. இப்போ மயில யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அட இப்படி நடக்கிறத பார்த்தா அனிமேல வர மெயின் கேரக்டர் மாதிரி உயிரை பணி வச்சு சண்டை போட போலயே அப்படின்னு யோசிச்சு போறப்ப அதுக்கு அந்த தலைவி வரா. இத பார்த்து மயிலுக்கு ரொம்ப ஷாக் இருக்கு. ஆனா உன போலீஸ் பிடிச்சு போனதா சொன்னாங்களே. இப்போ அவள தன்னை கூப்பிட்டு அவகிட்ட பேசுறா. மயிலும் சரி என்கிட்ட சொல்லு இதுக்காக அந்த கடத்தலோட கும்பல் தலைவி நீங்க பண்ணிட்டு இருக்க. அதை விடுறோம் இங்க இருக்கிறதுல என்ன ஒரு பெரிய நோபல் என்ன போலீஸ் பிடிச்சாலும்
இருந்தாலும் நான் அன்னைக்கு வெளியே வந்துடுவேன். மைனு அவகிட்ட ஒருவேளை இந்த ஸ்கூல்ல மூடுறதுக்கு நீ அந்த கண்டிஷன் போட்டியா? அவள ஆமா சொல்ல. மைனு இதுதான் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்க. அந்த லீடரும் இருக்கா இவரோட ஆரம்பத்துல நீ தான் நடிச்ச. அதுக்குதான் மைனு மனசுக்குள்ள இந்த மாதிரி ஆரம்ப நான் கேள்விப்பட்டது கிடையாதுமா. சரி அதை விடு. உனக்கு ஏமா பிரச்சனை என்கிட்ட வர என்ன இருக்காங்க ஸ்கூல் மேல காரி பண்ற அந்த நாவலும் நான் ஒரு வில்லி அப்படிதான் பண்ணுவேன். சரி நீ கேட்டதுனால நான் அந்த கண்டிஷன் வர மாட்டேன். ஒருவேளை நான் அனுப்புற பீரா கண்டர்ஸ நீ ஜெயிக்கணும்னு வச்சுக்கோயேன். அப்போத்துல இருந்து நீ எனக்கு சொன்ன மாதிரி இது உனக்கு ஓகேனா நான் அந்த ஸ்கூல்ல விட்டுறேன். எப்படி மைனு என்னால தனியா ஜெயிக்க முடியும். ஆனா மத்தவங்களால ஆனா இந்த ஸ்கூல் காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேலை செய்வேன். இப்ப மைனு ஓகே சொல்ல அது மார்க் பெடல் ஆரம்பிக்குது. இப்ப அங்க ஒரு அட்வென்ச்சரும் சின்னது எங்க சின்ன பொண்ணு அழைக்கிறதுக்கு 100 கோடி கண்டுறாங்களா இன்னைக்கு உங்களை போய் லெட்டர் அப்படின்றான். மத்தவங்களும் போனாரே அந்த இடத்துல வெடி பொருள் இருந்துச்சு. ஆனா நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஆனா இந்த வாட்டி உங்களை தப்பிக்கவே முடியாது. ரெய்னா பாத்துட்டு ஆனா இவங்க அந்த கிட்னாப்பர்ஸ் தானே பாலினோ. ஆனா ஆமா இவங்க மிலிட்டரி போலீஸ் பிடிச்சு போச்சு. ரெய்னாவும் பரவாயில்ல விடு அன்னைக்கான ரீமாச்சா தெரிவிட்டோம். மைனு எனது ரிவெஞ்சா அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த இடத்துல நீ கேர்ஃபுல்லா இருக்கணும்ல. அவங்க என்ன கேட்க மைனு அது ஒண்ணு இல்ல நம்ம தோத்துட்டோம்னா நம்ம ஸ்கூல்ல மூடிட்டாங்களே அதனாலதான் சொன்னேன். ரெய்னாவும் இருந்தாலுமே இங்க நம்ம யாரும் காட்டியாகணும். மேரிசோ ஆமா நான் ஒரு வாட்டி தோத்துட்டேன். ஆனா நான் இன்னொரு வாட்டி தோக்க மாட்டேன். எப்படின்னா அந்த காப்ளின் ஸ்லேஸ் மாதிரி மைனு அது சின்ன பியோங்க இப்பெல்லாம் பண்ணாதீங்க. இப்ப மேரிசோ சண்டை போட ஆரம்பிக்கிறா. அங்க இருக்கிறானோ நீ 6 மாசத்துக்கு ட்ரைனிங் எடுத்து கேள்விப்பட்டேன். ஆனா கவலைப்படாத இன்னைக்கு நான் என்னோட முழு பவர் யூஸ் பண்ண போறேன். இந்த மேட்ச் டக்குனு முடிப்போம் அப்படின்றான். இப்போ மேட்ச் ஆரம்பிக்குது. மேரிசோ நான் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்தத நான் இங்க காட்டு அப்படின்றா. காட் ஸ்பீட் ஸ்மார்ட் 1.2 டைம்ஸ் நார்மல் ஸ்பீட் அப்படின்றா. அவள அடிக்க அங்க இருக்க ஷாக் இருக்கு. இது இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கா? இப்ப அவள வேக மாட்டி ஆரம்பிக்க மயிலுக்கு ஷாக் இருக்கு. நேரவும் உன்னோட ட்ரைனிங்கால மயில் இப்போ பீரா லெவலோட தாண்டி போயிட்டா. இப்ப மேரிசோ சரி ட்ரெய்லர் முடிஞ்சது. இப்ப படத்த ஆரம்பிப்போமா? அங்க இருக்கணும் இது அவ முழு சக்தி யூஸ் பண்ணலையா? அவளும் காட் ஸ்பீட் ஸ்மார்ட் 1.3 டைம்ஸ் அப்படின்றா. இப்ப ஒரே அடியில அவன் மேல தோத்து போயிட்டான். அந்த மேட்ச்ல ஜெயிச்சது மேரிசோ. ஆனா எங்க இன்னும் 2 லெவல் இருந்துச்சு. சரி பரவாயில்ல விடு. இப்போ அடுத்ததா பாலின் சண்டை போறா. அங்க இருக்கவனும் முன்னாடி சண்டை போட பொண்ணு நிஜமான சண்டைடா. அது எப்பயாச்சும் நடக்கும். ஆனா அது எல்லாருக்கும் நடக்காது. இந்த மாதிரி சின்ன பசங்க எதுவுமே தெரியாத கத்து குடிங்க நடந்துக்காங்க அப்படின்றா. எதுக்கிட்ட பாலின் வருது நீ என்ன என்ன சொல்லிக்கோ. ஆனா இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே சொல்லாத. அவளும் சிலது உனக்கு கோவதா நான் திருப்பியுமே சொல்றேன். எல்லாம் கத்து குடிங்க அதனால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்றா. எதுக்கிட்ட பாலின் கிட்டமே கோவம். இப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆக பாலின் தன்னோட ஸ்டாப் வச்சு அடிக்க வரா. அவளுக்கு ஷாக் இருக்கு. இது ஒரு மேட்ச் க்ளோஸ் காம்படிஷன் சண்டை போடுறா. சரி இதை வந்து சொல்லிட்டு ஃபைட் பண்ணுறா. அது பாலின் மேல வருது. பாலினுக்கு நிறைய டேமேஜ் ஆயிருக்கு. அவளும் அந்த அடியால உன்னால நிக்க போட முடியாது வீட்டு குத்து அப்படின்றா. ஆனா பாலின் இப்போ ஒரு ஹீலிங் ஸ்பெல் போடுறா. மெகா ஹீல் அப்படின்றா. இப்ப அவளுக்கு பட்ட அடியில சரியா போயிடுது. இத பார்த்து அவளுக்கு ரொம்ப ஷாக் இருக்கு. என்னது அந்த லெஜெண்டரி ஹீலிங் மேட்ச்ல என்னோட டேஜ் ஆல்ரெடி யூஸ் பண்ண முடியாது. பாலினோ உன்னால முடிஞ்சளுக்கு எவ்வளவு அட்டாக் பண்ணிக்கோ. நான் திருப்பி ஹீல் பண்ணிட்டே இருப்பேன். இந்த ஸ்டாப் வச்சிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இன்சல்ட் பண்ணவங்கள நான் தோக்கடிக்க விட மாட்டேன். இப்ப அத பார்த்து அவளுக்கு ரொம்ப பயம் வந்துச்சு போல. அவளும் நான் விட்டு குத்துறேன் நான் சரண்டர் ஆவற அப்படின்றா. இப்ப அந்த மேட்ச்ல ஜெயிச்சது பாலின். இத பார்த்து மயில் மனசுக்குள்ள அட பாலின் சண்டை போறப்ப ரொம்ப பயங்கரமா இருக்காப்பா. இப்ப அடுத்து ரெய்னா சண்டை போடுறா. ரெய்னா மனசுக்குள்ள இவர் ஒரு வயசானவரா இருக்காரு. கண்டிப்பா இவருக்கு திறமை இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனா எதுக்காக இந்த மாதிரி தொழில் செஞ்சுட்டு இருக்காரு? ஒருவேளை அவரோட பேர பசங்களுக்காக தேவை சொல்லிட்டு இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காரா? ரெய்னா அந்த வயசானவர் கிட்ட ஆமா உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கான்னு கேக்குறா. அந்த வயசானவர் தப்பா புரிஞ்சுக்காரு. யாரு என்ன தோக்க எடுக்கணும்னு நினைக்கிறியா? அவங்க திமிரா உனக்கு அப்படின்னு கேக்குறாரு. இப்ப அவரும் ஒரு பெரிய ஸ்பெல் போறாரு. அங்க இருக்கிற பெரிய என்ன பண்றீங்க அந்த மேஜிக் அவனை கொண்டு நிறுத்துங்க அப்படின்றாரு. ஆனா அந்த வயசானவர் கேட்காம ஏன் பேர் சொல்லிட்டு ரெய்னா மேல போறாரு. அவர் பேசிக்கிட்டே பார்த்தல அதான் என்னோட கிரேட்டஸ்ட் ஸ்பெல். பார்த்தா ரெய்னா ஒரு பேசிக் ஸ்பெல் போட்டு அந்த பையனை தட்டு விட்டுட்டா. அவருக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. ரெய்னாவும் நான் ஃபயர் மேஜிக்ல ஒரு ஸ்பெஷலிஸ்டா. ஆனா இப்பலாம் எனக்கு ஐஸ் மேஜிக் நல்லா வருது. சரி இப்போ என்ன டான்ஸ் சொல்லிட்டு இப்போ அதை விட ஸ்ட்ராங்கான ஹெல்ப் ஃபயர் போறா. அவரு பாருங்க அந்த ஸ்பெல் தரக்கிறதுக்கு என்கிட்ட என்ன மேஜிக் கிடையாது. இவரே நான் சாந்தறேன் நான் விட்டு விட்டுறேன். ரெய்னாவும் எது விட்டு கொடுக்கீங்களா? நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபைட் பண்ணீங்க. அட இது நீ அனேலப்பா அப்படி சொல்லிட்டு அவளா நினைக்கிறா. இப்போ என்ன மேட்ச் ஜெயிச்சது ரெய்னா. இத பார்த்து மயிலுக்கு நிம்மதியா இருக்கு. நல்ல வேலை யாருக்கு எந்த அடிப்படல அவங்க நல்லா இருக்காங்க. இப்ப அடுத்து மயில்டா. அவள் மனசுல இப்ப நான் ஜெயிக்க போறேன். ஆனா யாருக்கு தெரியாத மாதிரி இந்த மேட்ச் ஜெயிக்கணும். இப்ப மயிலோ ஃபர்ஸ்ட் ஓட பேசின அட்வென்ச்சர் கூட சண்டைக்கு போக ஆரம்பிக்கிறா. இப்ப அவர் முடிச்சுக்கிட்டே மயில்கிட்ட வேக முடியாது. பார்த்தா அப்படியே திரும்பி வெளில ஓடாரு. இத பார்த்து மயிலுக்கு ஷாக்கா இருக்கு. ஆமா எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனா நான் டிஃபால்ட்டா ஜெயிச்சிட்டேனா? அட நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலில. இப்ப ஜெயிச்சனா யாருக்கு வேணா யாரும் தெரியல. இப்ப ஒரு கோல் கேக்குது. அதனால நாளைக்கு பாட சொல்லிட்டு அந்த பாஸ் கீழ இருக்காங்க. அவன் வந்துட்டு அவனுக்கு பதில் நான் சண்டை போடுறேன். அவளும் நான் ஜெயிச்சனா அந்த கண்டிஷன் என்ன உனக்கு தெரியல அப்படின்றா. அது மட்டும் கிடையாது நான் ஒரு ஏர் அண்ட் அட்வென்ச்சரா இருந்தவன். இப்ப இத பார்த்த மயிலோ பொறுமையா சோட எடுத்து பிரேக் மாரி ஆரம்பிக்கிறா. இத பார்த்து அந்த பாஸ்க்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. இது இவ்வளவு ஸ்பீடா இருக்கா? அந்த பாஸ் என்ன அட்டாக் பண்ணாலும் மயில் மேல படவே இல்ல. அந்த பாஸும் அவ அவ்வளவு ஸ்பீடா இருக்கா. சரி எனக்கு அது வழி கிடையாது. இப்போ உனக்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் நான் யூஸ் பண்ண போறேன். ஆனா நான் யூஸ் பண்ணனா உனக்கு நிறைய டேமேஜ் வரும். அதனால நீ விட்டு குத்துற. நீ விட்டு குத்தனா உன்ன மாதிரி ஒரு பண்ணி எனக்கு கழிப்பால. அதுவும் இல்லாம எனக்கு பிடிச்சதெல்லாம் உயிர் இருக்கு அப்படின்றா. இதுக்கிட்ட மயிலுக்கு எனக்கு வருது. அது அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துச்சு? நான் தான் உயிரை போன வரைக்கும் சொன்னல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு போனாடி போட சொல்லி போறா. இப்ப கிட்ட போறப்ப அச்சோ தப்புன்னு சொல்லிட்டு அது வானத்துல போறா. இப்ப வானத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. மயிலா அவகிட்ட வந்துட்டு ஒழுங்கா இந்த மேட்சை வித்ரா பண்றேன் அப்படின்றா. அவளுக்கு வந்துட்டு நான் வித்ராறேன் நான் சான்றாரு. அது மட்டும் கிடையாது நான் பரிசு செஞ்ச எல்லா தப்பையும் நல்லா சொல்லிடுறேன். இப்போ அவங்க எல்லாரும் கைது பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பிரின்சிபலும் நீங்க நல்லாவே சண்டை பண்ணீங்க. நீங்க தான் நம்மளோட ஸ்கூல் காப்பாத்துறீங்க. அது மட்டும் கிடையாது அந்த நோபல் பண்ண குற்றங்களை நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்போ அந்த இடத்துக்கு நிறைய கேட் மாஸ்டர் வந்து அவங்க கூப்பிடுறாங்க. ஆனா அவங்க எல்லாரும் வேணாம் சொல்றாங்க. ஏன்னு கேட்டா அவங்க நாங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கோம். மயிலோ இதை செய்யணுமே கேட்க அவங்க கண்டிப்பா பண்றாங்க. இப்போ அவங்க எல்லாருமே லைனா ஒரு டைலாக் சொல்ல ஆரம்பிக்காங்க. நம்ம ஒரு இடத்துல பண்ணாலும் நம்மள ஒரு ஃபேமிலி. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அதனால ஒரே பாதையில போக ஆரம்பிச்சிருக்கோம். இந்த உலகத்துல வாழ வரைக்கும் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்பயுமே சாகாது. நாங்களா தி கிரேம்சம் வாவ் அப்படின்றாங்க. மயிலோட பார்ட்டியோட பேசா அந்த ஓட்டை சூஸ் பண்ணிருக்காங்க. இது சின்னதா தான் இருக்கு. நம்ம இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம். அதனால கம்மி வெளில ஸ்டார்ட் பண்ணுவோமே. இந்த இடத்துல தான் நம்மளோட கதையை ஆரம்பிக்க போகுது. மயிலோ இந்த சீப்பா இருந்தாலுமே ஆனா நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செய்யறப்ப அந்த இடத்துக்கு லேடி வந்துட்டு என்னது எங்களோட ஹோட்டல்ல சீப்பான ஹோட்டல் சொல்லாதீங்க. நீங்க வரப்ப என்ன சொன்னீங்க? உங்ககிட்ட காசு கிடையாது போறதுக்கு எந்த இடமே இல்ல சொல்லிட்டு தான் நீங்க வந்தீங்க. அதனால தான் உங்களுக்கு கம்மியா சார்ஜ் பண்ணோம். ஆனா அதுக்கு நீ இந்த ஹோட்டல்ல சீப்பான ஹோட்டல்ல சொல்லுவீங்க. அவங்களும் எங்களை மன்னிச்சிருங்கோ
இல்லையும் சரியாதவனுங்க உங்ககிட்ட இருக்க திறமையை நீங்க இப்ப காட்டி ஆகணும். அது என்னன்னு கேட்டா மயிலும் மத்தவங்களும் அவங்க வீட்டை சாப்பிட்டு வச்சிருக்காங்க. இப்போ மயில் வந்துட்டு நீங்க ஆர்டர் பண்ணது வந்தாச்சு, நீங்க சாப்பிடுறது எப்பவுமே சுத்தமா இருக்கு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கா. இப்ப அதை பார்த்து சாப்பிட வந்தவங்க குஷி ஆயிடுறாங்க. இது பார்த்து ரேணு மத்தவங்களும் எனது அந்த மாதிரி நம்மள பாட்டு பாடணும். இல்லையும் நான் அப்பயே நினைச்சேன் இவங்களோட ஆக்ஷன் ஃபிகர்ஸ் மார்க்கெட்ல நல்லா வித்துட்டு இருந்துச்சு, அதனால இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. இவங்க யூஸ் பண்றது ஒரு நல்ல ஐடியா தான். இப்போ மயில் இந்த மாதிரி எல்லாரும் குஷிப்பட்ட நானும் வந்துட்டு அட மயில் பாடுறதே இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டம். இப்போ மயில் மனசுக்குள்ள ஒரு மைடா வேலை செய்யறதுக்கு அந்த உலகத்துக்கு ரீன் கனடான. இப்ப நானும் வந்துட்டு டேல்ஸ் கிங்டமோட ஹண்டர் கில்ட் இதுதான். ரெய்னாவும் ஒரு நல்ல கொஸ்டின் தேடணும். ஏன்னா கிரிம்சமோட முதல் கொஸ்டின் தான். மயில பார்த்துட்டு அட இது நல்லா இருக்குல்ல, இந்த ராக் லிசர்ட் மெட்டீரியல் கரெக்ட் பண்ணுமா. அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு லிசர்ட்டுக்கும் 15 கோல்டு கண்டு தருவாங்க. ரெய்னா வந்து பார்த்துட்டு சரி நம்ம முடி பண்ணியாச்சு, நம்மளுக்கு கிரிம்சமோட முதல் கொஸ்டின் இதுதான். இப்போ அவனுக்கு கொஸ்டின் அக்செப்ட் பண்ணி அங்க போனா அங்க இத்தான் தண்டி இருக்கு அந்த லிசர்ட். இப்போ அதை பார்த்து எல்லாரும் ஓட ஆரம்பிக்காங்க. ரெய்னாவும் இது லிசர்ட் சொன்னாங்க, ஆனா இவ்வளவு பெருசா இருக்கு யாருமே சொல்லலையே. இது என்னோட ஃபயர் மேஜிக் வச்சு எரிச்சிடலாம், ஆனா நம்மளோட கொஸ்டின் ஏத்த மாதிரி மெட்டீரியல் கிடைக்காது. மேவிஸ் அதை பார்த்துட்டு ஓடிட்டு இருந்தா வேலை செய்ய சொல்லிட்டு அதை அட்டாக் பண்ண போறா. ஆனா அந்த லிசர்ட் அவளை ஈஸியா அடிச்சிருது. அவளுக்கு அத்தியம் போக இப்ப அவளை கத்திட்டு இருக்கு. மயில பார்த்துட்டு நம்ம தான் செஞ்சாங்கமே. இப்ப ரெய்னா கிட்ட போலாம் கிட்ட ஒரு பிளான சொல்றா. இந்த சைடு மேவிஸ் அந்த லிசர்ட் கிட்ட மாட்டிக்கிட்டா. அந்த லிசர்ட் ரெண்டு கால நின்னு கட்டுது. மேவிஸ் என்னது இது நிக்குமா. இப்போ அங்க ஜில்லன் போக வருது. யாருன்னு பார்த்தா பாலினோ ரெய்னாவும் ஃப்ரீஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அந்த லிசர்ட் கொஞ்சம் கொஞ்சமா உறங்கிட்டு இருக்கு. இப்ப மயில மேவிஸ் கிட்ட ஸ்வாட் தூக்கி போறா. அந்த சான்சஸ் பண்ணிட்டு மேவிஸ் தன்னோட வாளை வச்சு அதை தோக்கடிக்கிறா. மேவிஸ் தோக்கடிச்சவங்க ஆனா ரொம்ப ஜில்லன் இருக்கு. பாலினோ ஆமா மயில் அந்த ஐஸ் மேஜிக் யூஸ் பண்ணா எதுக்காக அந்த லிசர்ட் நின்னு போச்சு. மயிலோ அதுவா அது ரொம்ப சிம்பிள். இந்த லிசர்ட் மத்த ரெப்பல்ஸ் எல்லாமே வெள்ளருக்கு டெம்பரேச்சர் ஏத்த மாதிரி தனக்குள்ள இருக்க டெம்பரேச்சர் மாத்தும். அதனாலதான் இந்த சூடா இருக்க இடத்துல திடீர்னு ஐஸ் மேஜிக் யூஸ் பண்ண உடனே அது அப்படியே நின்னு போச்சு. பாலினோ அட மயில் உனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு, அதுவும் இல்லாம இந்த ஃபேஸ் வேல்யூ கரெக்டா சொல்லிருக்கே, இதெல்லாம் எங்க கதை கேட்க. மயிலோ அதுவா இப்போ அவ மனசுக்குள்ள போன வாட்டியோட மெமரி வருது. அதுல அவ சின்ன வயசுல பவர் ரேஞ்சர்ஸ் பாத்துக்கா, அதனால அந்த பவர் ரேஞ்சரும் அல்ட்ரா ஃபேஸிங்கிற பவர் யூஸ் பண்றாரு. இவளும் அது ஒரு ஃபேமிலி சீக்ரெட் டெக்னிக் அப்படின்றா. மேவிஸ் மத்தவங்களும் சரி நீ சொல்ல மாட்டேன் அதை விடுங்க, ஆனா நம்ம இப்போ ஒரு லிசர்ட் பிடிச்சாச்சு. இப்ப இவங்களுமே அதை விக்கிறதுக்கு ஒரு மெச்சம் கிட்ட போறாங்க. அவரும் இதுக்கு 10 கோடி கண்டு வருன்றாங்க. அவங்களும் எனக்கு 10, ஆனா அந்த கொஸ்டின்ல 15 போட்டுருச்சு. அந்த மெச்சண்டும் இது ஒரு நல்ல கண்டிஷன்ல இருந்தா 15, ஆனா இங்க பாருங்க இது ஒரு நல்ல கண்டிஷன்ல இல்ல. இப்ப அந்த மெச்சண்ட் மனசுக்குள்ள இதுங்களுக்கு இந்த லிசர்டோட வேல்யூவே தெரியல, ஆனா நான் எல்லாம் தெரிஞ்ச மெச்சண்ட் உங்ககிட்ட எப்படி பேரு பேசுனது எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப பாருங்க சரி என்ன பண்றது மேவிஸ் இந்த ராக் லிசர்ட்லாம் திருப்பி ஸ்டோரேஜ் உள்ள அப்படின்றா. அந்த கடைக்காரரும் இல்ல வெயிட் பண்ணுங்க நான் அதை வாங்க மாட்டேன்னு சொல்லவே. நாங்க இந்த மாதிரி டேமேஜ் பொருள் வச்சா எங்க பாட்டி கெட்ட பேர் வரும் அப்படின்றா. நாங்க வேற கஷ்டப்பட்டு இந்த மாதிரி நிறைய பிடிச்சிருக்கோம், சரி எல்லாமே வேஸ்டா போகுது அப்படின்றா. மயிலும் ஆமா நாங்க இவ்வளவு பிடிச்சத சொல்லிட்டு இப்ப ஸ்டோரேஜ்ல இருந்து நிறைய எடுத்து வைக்கிறா. இதை பார்த்து அந்த மெசேஜ் வாய்ப்பு வந்துட்டு இவ்வளவு இருந்துச்சுன்னா நான் காசுல போறல சொல்லிட்டு அதை போய்க்க போறாரு. பாரு நான் நிறுத்திட்டு ஆனா நம்ம இன்னும் அக்ரிமெண்ட் போடலக்கா. ஓ இத சொல்ல மாட்டேன் நம்மளோட கான்ட்ராக்டை நீ மீறிட்டீங்க, அதுக்கான பெனால்ட்டியா நீங்க 2 கோல்டு கணக்கு கட்டியா கவலைப்படாதீங்க. இந்த விஷயத்த ஹண்டரோட கில்டுல நாங்க கண்டிப்பா சொல்லுவோம் அப்படின்ற. இது கேட்ட அந்த மெச்சன் ரொம்ப சோகமா வராரு. பாலின மனசுக்குள்ள என்கிட்ட பேர் பேசியா உனக்கான தண்டனை நான் தரேன். இதை பார்த்து மயில மனசுக்குள்ள அட பாலி ரொம்ப பயங்கரமா இருக்கா. இப்போ அத்தனை லட்சாட்டியும் இவங்க அண்டர்வேர்ல்ட் கில்டுக்கு வித்துறாங்க. அவங்களும் கரெக்டான விலைக்கு வாங்கிட்டாங்க. அது மட்டும் கிடையாது அந்த மெர்ச்சனை பத்தி இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. பாலினோ எல்லாமே இதோட பிளான் பண்ணி போயிட்டு அப்படின்றா. இதை பார்த்து மயிலுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. இப்ப போக போக டென்ஷன் ஆகும். நிறைய கொஸ்டின் எடுத்துட்டு நிறைய மாத்திரை அழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப 14 நாள் கழிச்சு எல்லாருமே நம்ம நல்ல கொஸ்டின் படிச்சிட்டு இருக்கோம். இப்படியே போனா நம்ம நல்ல பாட்டியோட பேசப்ப ட்ரெயினாவும் என்ன பேசிட்டு இருக்கீங்க நம்ம என்ன லெவல் ஆகணும் அதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கண்டுபிடிங்க அப்படின்றா. இப்ப அவர் இன்னொரு கொஸ்டின் எடுக்கிறா. அந்த கொஸ்டின்ல டிராவல் பண்ற வியாபாரிகளை பாதுகாக்கணும்னு போட்டுருக்கு. இப்ப அவங்க மேல அக்செப்ட் பண்ணிட்டு அங்க போறாங்க. அங்க இருக்க வியாபாரியும் உங்களை மாதிரி கியூட்டான போடுங்க எங்களுக்கு வேலை வரவங்க நஞ்சு கொடுப்பாங்க அப்படின்றாரு. மேவிஸும் கவலைப்படுங்க நாங்க பாக்கிறதுக்கு கியூட்டானாலும் நாங்க சீராங்க கண்டர்ஸ் அப்படின்றா. இப்ப அவங்க பேசி பேசி வரப்ப சேர அவங்க படுது. இப்ப உங்க ட்ரெஸ் ஃபுல்லாவே சேர ஆயிடுச்சு. இப்ப அவங்க ட்ரெஸ் சேரானனால நம்ம மயிலோ கவலைப்படுங்க இந்த மாதிரி எனக்கு நடந்து தெரியும், அதனால என்னோட பழைய துணிகளை நான் வந்து அப்படின்றா. ரீனாவும் இந்த மாதிரி துணிலாம் நீ வச்சிருக்க மயிலோ ஆட நம்ம துணியில காஞ்சிட்டு இருக்கல அது வரைக்கும் இதை போட்டுருங்க அப்படின்றா. இப்ப மேவிஸ் வரா. அவளும் மயில் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும், எதுக்காக எனக்கு பையனோட யூனிஃபார்ம் கொடுத்துருக்க, அதுவும் இல்லாம அந்த ஹோட்டல்லையும் வெயிட்டரோட ட்ரெஸ் தான் கொடுத்த எனக்கு அந்த கவர்மெண்ட் தரலையே. மயிலும் ஏன்னா நீ ஒரு பையன் மாதிரி இருக்கே உன்னை பார்த்து பொண்ணுங்களை ரொம்ப பிடிக்கும், அதனால ஒரு பையனோட யூனிஃபார்ம் நான் வந்திருக்கேன். அந்த வயசானவர் வந்துட்டு உங்களை பார்த்தா எனக்கு இதோட பேச்சு ஞாபகம் தான் வருது. அவங்கள மாதிரி ஒரு கியூட்டான பொண்ணு இந்த மாதிரி வியாபாரிங்க நிறைய எடுத்து போயிட்டு இருப்பாங்க. இதாவதான வேலை தெரியுதா, ஆனா இருந்தாலுமே நான் சாகிறதுக்கு தயாரா இருந்தா அந்த வேலையை ஒத்துக்கிட்டேன். ஆனா இந்த மாதிரி டைம்ல உங்களை மாதிரி கியூட்டான பொண்ணுங்களை பாக்குறப்ப எனக்கு நிம்மதியா இருக்கு. ரேனாவும் கவலைப்படாதீங்க நான் உங்களை சாக மாட்டேன், நான் உயிரோட இருக்க வரைக்கும் உங்களை நான் சாக மாட்டேன் அப்படின்றா. இப்போ அந்த பாவின் வர அவளும் வந்துட்டு மயில் இந்த சைஸ் எனக்கு பத்தவே இல்லை அப்படின்றா. மயிலும் என்ன மன்னிச்சிருப்பா அது என்னோட சைஸ் தான், ஆனா அது உனக்கு சின்னதா இருக்கு. இப்போ அவளை பார்த்து மத்தவங்களா பாய் பொண்ணு பாத்துட்டு வராங்க. அந்த வயசான கிட்ட வந்துட்டு நீ பாத்துறதுக்கு என்னோட பேத்தி மாதிரி இருக்க, இப்போ நான் சந்தோஷமா செத்து போலாம் அப்படின்றா. ரேனாவும் எதுக்காக பாத்துக்கிட்ட அந்த மாதிரி ட்ரெஸ் கொடுத்த மயிலும் என்ன மன்னிச்சிருப்பா இந்த அளவுக்கு ரியாக்ஷன் கொடுப்பாங்க தெரியாம போயிடுச்சு. நானும் வந்துட்டு மயில் உன்னோட சர்ச் மேஜிக் யூஸ் பண்ண அப்படின்றா. இப்போ மயிலும் சர்ச் மேஜிக் யூஸ் பண்ண அவளுக்கு பின்னாடி யாரோ அம்பூச்சி தாக்க பாக்குறாங்க. மயிலும் லாட்டிக் கெனச்சி பாரு அப்படின்றா. பார்த்தா ஒரு பெரிய பேரியர் வருது. அந்த பேரியர் அங்க வந்து 50 தட்டி விட்டுருது. பார்த்தா அங்க கோலக்கார கும்பல் வந்துட்டாங்க. மயிலோட குரூப்பை பார்த்துட்டு என்னது நீங்களா ஹண்டர்ஸா, சரி விடுங்க நீங்க என்ன பண்ணுவீங்க, நாங்க இவ்வளவு பேர் இருக்கோம் ஒழுங்கா சரண்டர் ஆயிடுங்க, நீங்க எல்லாத்தையும் இங்க விட்டுட்டு போனீங்கன்னா நாங்க உங்களை உயிரோட விட்டுருவோம். ரேனாவும் போய் சொல்லாதீங்க எனக்கு கண்டிப்பா தெரியும், அதுக்கப்புறம் எங்க எல்லாரும் கொண்டுவீங்க தானே. அங்க இருக்க தலைவனும் அப்போ நாங்க பேசுறதை கேட்க போறதுல சரி அப்போ நாங்க போர் யூஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அட்டாக் பண்ண வராங்க. ரேனாவும் கிரிம்சன் மாவோட ஹாஸ்பிடல் ஆரம்பிக்குது அப்படின்றா. பின்னாடி மயிலும் நீங்க இங்க பத்திரமா இருக்க சொல்லிட்டு ஒரு பேர் ஏற்படுறா. இப்போ கிரிம்சன் மாவு அங்க இருக்க பண்டாடிட்டு இருக்கு. எல்லாருமே தன்னோட பவர் யூஸ் பண்ணி பண்டாடிட்டு இருக்காங்க. இதை பார்த்த தலைவனும் எனது சின்ன பொண்ணு கிட்ட எப்படி தோறிட்டு இருக்குமா, சரி அது ஆரம்பிங்க அப்படின்றா. இவன் மேல இருக்கிறானோ ஒரு பெரிய சொல் போடுறா. அவனும் என்னோட ஸ்லேவ்ஸ் வெளியே
கீழே வாங்க. கீழே ஏதோ டிராம்போலின் வச்சுக்கிட்டு ஏதோ கழுத்து கேட்கிறாங்க. பார்த்தா அது கோலமோட பார்ட்ஸ். அது எல்லாமே ஒண்ணு சேர்ந்து ஒரு பெரிய கோலமா மாறுது. மயிலும் பார்த்துட்டு அட இது என்ன டிரான்ஸ்ஃபர் மாதிரி ஒண்ணா சேருது, சூப்பரா இருக்குது. அங்க மேஜோ இதான் என்னோட அல்டிமேட் வெப்பன் கபூம் அப்படின்றான். மயிலும் அட இது ரொம்ப சூப்பரா இருக்கு, கை காலு எல்லாமே பக்காவா இருக்குது. அந்த மாதிரி நான் ஒரு ரோபோல இருந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்பா. மேவிசோ எங்களுக்கு ராகோல பத்தில கவலை கிட்ட சொல்லிட்டு அதோட ஜாயிண்ட் அட்டாக் பண்றா. ஆனா அவ அட்டாக் பண்ணியும் அது ராகோல எதுவுமே ஆக மாட்டேங்குது. அந்த மேஜோ இதோட மத்த ராகோல மாதிரிலாம் கிடையாது. என்னோட கபூமோட ஜான்ஸ்லாம் மேஜிக் யூஸ் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்கேன். சரி இப்போ நான் அட்டாக் பண்றேன். அந்த ராகோலமும் தன்னோட ரெண்டு கை வச்சு அட்டாக் பண்ணும்போது மயிலும் பார்த்துட்டு ஒருவேளை கையை வச்சு கும்மா குத்துவது போதா. அட என்னது கையை பிச்சிடுவது. இப்ப இதை பார்த்து ரீனா மத்தவங்க ஷாக்கா வராங்க. என்னது மயிலுக்கு என்னாச்சு? இப்ப அதை பார்த்து ரீனாக்கு ஒரு மெமரி ஓடுது. அதுல அவங்க அப்பா கீழே இறந்து கிடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே ரீனாக்கு ரொம்ப கோவருது. அவளும் ஒரு பெரிய மேஜிக் யூஸ் பண்றா. ஆனா என்னதான் அட்டாக் பண்ணாலும் அந்த ராகோலம் எதுவுமே ஆக மாட்டேங்குது. இப்ப திருப்பியுமே அந்த ராகோலம் தன்னோட ஃபிஸ்ட் அட்டாக் பண்ணுது. அது ஸ்ட்ரைட்டா ரீனா நோக்கி வருது. இப்போ மயில் வந்துட்டா. அவளும் லாக்டிக்ஸ் எனர்ஜி பேரியர் அப்படின்ற அது அந்த ஃபிஸ்ட் அட்டாக் தடுத்துது. இதை பார்த்த உடனே தான் ரீனாக்கு நிம்மதியா இருக்கு. நல்ல வேலை மயில் உயிரோட தான் இருக்க. மயிலும் அட ஆமா ஆமா நானுமே இறந்து போயிடுன்னு நினைச்சேன். அங்க மேஜோ உனக்கு எவ்வளவு தெரியுதா என்ன கிளம்ப இப்ப பண்ற அட்டாக்ல உனக்கு வேற உலகத்துக்கு அனுப்பிக்கிறேன் அப்படின்ற மயிலும் அதெல்லாம் தேவையில்ல நாங்க என்ன வரேன் கண்ணா அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்பில்ல போடுறா. அந்த ராகோலம் ஃபுல்லாவே உடஞ்சு போயிடுச்சு. அதை பார்த்து அந்த மேஜிக் ஷாக்கா இருக்கு. இப்ப நம்ம நானும் நடுவில் வந்து நான் எங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். உனதோட ஆர்மர் என்னதான் ஸ்ட்ராங்கா சரி அதை நீங்க ஒரு லெவலுக்கு ரொம்ப சோட் பண்ணி டக்குனு கூல் பண்ணி வச்சுக்கோங்களேன். அது கண்டிப்பா நல்லாவே ஃப்ரீஸ் ஆயிடும். இப்ப மயிலும் ஒரு கலத்தி கிடைக்கிறா. அதுல அந்த ராகோலம் துண்டு துண்டா உடஞ்சு போகுது. இப்ப எல்லாமே சந்தோஷப்பட பின்னாடி தலைவனும் அடைச்ச நான் தப்பு பண்ணிட்டேன். நான் உங்களை மாதிரி சின்ன பொண்ணுங்களை அதிக விலைக்கு விற்கலாம் நினைச்சேன். இப்ப ரீனா மண்டிக்குள்ள ஒரு மெமரி வருது. அதுல இதே டேலக்கு இன்னொரு சொல்றான். திரும்பவுமே அவங்க அப்பா நினைச்சுக்கிட்டு அவரு பெரிய ஸ்பெல் போட ஆரம்பிக்கிறார். அதை பார்த்து மத்தவங்க அவளை பிடிக்கிறாங்க. ரீனா என்ன பண்ணிட்டு இருக்க? நீ அந்த ஸ்பெல் யூஸ் பண்ணா அவ இறந்து போயிடுவான். இப்ப அவனை ஓடி போக அங்க இருக்கவங்க அவளை பிடிக்கிறாங்க. இப்ப ரீனா மண்டிக்குள்ள ஒரு மெமரி ஓடிட்டு இருக்கு. அதுல யாரும் ரெண்டு பேரும் ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி சாகடிச்சிட்டு இருக்கா. ரீனாவும் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டாகணும். நீங்க யாராச்சும் துடிக்க கொண்டு இருக்கீங்களான்னு கேக்குறா. ரீனாவோட பாஸ் காட்டுறாங்க. அவ இப்ப சின்ன குழந்தையா இருக்கா. அவங்க அப்பாவும் இன்னும் கொண்டாட்ட நம்ம அதோட போயிடும். உங்களுக்கு டைடா இருக்காரு என்ன கேக்குறப்ப அவளும் எனக்கு ஒண்ணு இல்ல அப்படின்றா. ரீனாவும் எனக்கு நினைவு நாள்ல இருந்து நாங்க அப்பா கூட அந்த மாதிரி டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒன்னும் அந்த அளவுக்கு பணக்காரன் கிடையாது. அதுவும் இல்லாம எனக்கு எங்க அம்மாவோட மெமரியும் கிடையாது. ஆனா என்னோட அன்பான அப்பாவோட என்னோட வாழ்க்கை சந்தோஷமா போயிடுச்சு. ஆனா ஒரு நாள் இப்போ நிறைய கொலைகாரங்க அவங்க பிடிச்சிட்டாங்க. அங்க இருக்க கொலைகாரங்களும் அவங்க மடியில் நிறைய தேடி பார்க்காங்க. ஆனா எதுவுமே கிடைக்கல. அங்க இருக்க தலைவனும் சரி ஏதோ கிடைக்கலாம் சரி நான் இதை பணம் சம்பாதிக்க சொல்லிட்டு ரீனா ஒத்துக்கிறான். ரீனாவோட அப்பா எவ்வளவு தடுக்க பார்த்தாரு. ஆனா அவரால் எதுவுமே செய்ய முடியல. அவங்க அப்பா நீ என்ன வேணா எடுத்துக்கோ ஆனா என்னோட குழந்தை விடு அப்படின்றாரு. அந்த கூட்டத்தோட தலைவனும் நீ ஒண்ணு கவலைப்படாத இவன் நல்ல வேலைக்கு ஒரு நல்ல மாஸ்டர் கிட்ட வைக்க அப்படின்றான். அவங்க அப்பாவும் இல்ல ரீனா சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த தலைவனும் சரி அவனை கொண்டு அப்படின்றான். இப்போ ரீனா கண்ணு முன்னாடியே அவங்க அப்பா கொண்டுறாங்க. இதை பார்த்து ரீனாக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. இப்போ இதோ ஒரு அமௌண்ட் நடக்குது. பார்த்தா அந்த இடத்துக்கு அண்டர்ஸ் வந்துட்டாங்க. ரீனாவும் அப்பா இறங்குங்க சொல்லிட்டு அழுத்திட்டு இருக்கா. இப்ப அவங்க வந்து அண்டர்ஸ் கட்டுறாங்க. அவங்க ரீனா கிட்ட எங்களை மன்னிச்சிரு நாங்க மட்டும் சீக்கிரமா வந்தோம்னா உங்க அப்பா காப்பாத்தி இருக்கலாம். சரி நீ வேணா என் கூட வந்து அப்படின்றாங்க. ரீனாவும் என்ன அண்டர்ஸ் கொடுத்தா காப்பாத்துனாங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் பாத்துக்கிட்டாங்க. இப்போ அந்த அண்டர்ஸ் கூடயே அவள் வளர ஆரம்பிக்கிறா. அந்த அண்டர்ஸ் கூட சண்டை ட்ரை பண்றா. அவள் கொஞ்சம் மேஜிக் வர ஆரம்பிக்குது. இப்போ அந்த குரூப்ல இருக்காங்களோ ரீனாக்கு ஸ்டாஃப்க்கு பேசுறாங்க. அவளு ரொம்ப நன்றி ஆகஸ்ட் அப்படின்றா. இப்ப ரீனாவும் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறா. அந்த குரூப்ல இருக்காங்களோ அட ரீனா உனக்கு பத்திரிக்கை இருப்பதில்ல ஆகஸ்டும் ஆமாமா ரீனாக்கு இப்ப 10 வயசு ஆக போகுது. சரி ரீனா உனக்கு எல்லாம் சேமன் கேட்கறாங்க. ரீனாவும் எனக்கு நீ கழுத்துல போட்டுக்கீங்களே இந்த சேமன் அப்படின்றா. ஆகஸ்டும் இதுவா இதை நான் விட தர மாட்டேன். ரீனாவும் நீங்க தான் என்ன வேணும் கேட்க சொல்லுங்க. ஆகஸ்டும் நீனும் வளரல கண்ணு நீ வளர்ந்தா போட முடியும். ரீனாவும் நான் வளர்ந்துகிட்டு இருக்கேன்ல. ஆகஸ்டும் அந்த சேனை கட்டிட்டு இது எங்க அம்மா வருது அவங்களோட ஞாபகத்தை நான் வச்சிருக்கேன். ரீனாவும் அப்படியா இதை மறைச்சிருங்க நான் தெரியாம கேட்டேன் அப்படின்றா. ஆகஸ்டும் இல்ல ரீனா நீ ஏத்துக்கோ. ரீனாவோ அவங்க என்கிட்ட நிறைய கொடுத்தாங்க. ஒரு நாள் இதே மாதிரி மெர்ச்சன்ட்டுக்கு நாங்க காட் வேலைக்கு போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய எண்ணிக்குள்ள கொள்ளக்காரங்க எங்களை தாக்க ஆரம்பிச்சாங்க. கில்டோட கான்டாக்ட் படி எங்களுக்கு ஒரு வழி இல்லாம நாங்களுமே சரண்டர் ஆனோம். அங்க இருக்காங்களோ கில்டுக்கு பயந்துகிட்டு எங்கிட்ட இருக்க பொருள் மட்டும் எடுத்துக்கிட்டு எங்க எல்லாரும் உயிரோட விட்டுருவாங்க. ஆனா அங்க வேற ஒண்ணு நடந்தது. அங்க இருக்க மெர்ச்சன்ட் அந்த கொள்ளக்காரங்க கிட்ட நம்ம வேணா ஒரு டீல் போடலாமா என்னோட பாதி குச்சி எங்கிட்ட கொடுத்துங்க அதுக்கு பதிலே இங்க இருக்க சின்ன பொண்ணு இவங்க எடுத்துக்கோங்க இவளால வாட்டர் மேஜிக் யூஸ் பண்ண முடியும். ரீனாவோ எங்களுக்கு வேலைக்கு எடுத்தாலே இவங்க ஏமாத்திட்டான் எங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டான் ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி பண்ணீங்கன்னா அந்த கில்டோட அக்ரிமெண்ட் நீங்க வேற மாதிரி ஆயிடும். அந்த கொள்ளக்கார கும்பலோட தலைவனும் ஆமா கில்டு கூட எங்களால சண்டை போட முடியாது. அங்க இருக்க மெர்ச்சன்ட் அவங்க கண்டுபிடிச்சாதானே இந்த விஷயம் வெளியே தெரியாதுன்னு பாத்துக்கோங்க அப்படின்றா. அந்த கொள்ளக்காரனும் அட இந்த ஐடியா நல்லா தானே இருக்கு. இந்த மெர்ச்சன்ட்டும் அவ உயிரோட இருக்க வரைக்கும் உயிரோட தனியா காலியாவது நீங்க வேற இவ்வளவு பேர் இருக்கீங்களே அவ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றான். அந்த கொள்ளக்கார கும்பலோட தலைவனும் சரி எல்லாம் நடக்கிறாங்க. அந்த பொண்ணு மேல ஒரு கீழே கூட விடக்கூடாது. ஆனா மத்தவங்க எல்லாரையும் கொண்டுடுங்க. ஆகஸ்டும் தான் கிட்ட இருக்க பயன் சிக்கிட்டு ரீனா பாத்துக்கிட்டு இருக்கா. தூரத்துல நாம கிட்டே அவள் சாப்பிடுச்சிட்டாங்க. ஆகஸ்டும் ரீனா என்ன மனுஷன் சொல்லிட்டு அவ கண்ணு முன்னாடி கீழே விழுறா. இப்போ ரீனாவோட குரூப் மொத்த பேர் வச்சிட்டாங்க. ரீனா மட்டும் தான் உயிரோட இருக்கா. இத ரீனாவள தாங்க முடியல. இப்ப அவளுமே கோவத்துல ஒரு பெரிய ஸ்பெல் பண்றா. எது பார்த்தவனே அவங்க எல்லாருமே ஷாக் இருக்கு. ரீனாவுமே என் கண்ணு முன்னாடி சாம்பல் ஆகி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பயன் மேஜிக் பண்றா. அதுல அங்க ரெண்டு பேருமே போசிங் போறாங்க. சுத்தி இருக்க கொள்ளக்காரங்க தாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு முன்னாடி மிலிட்டரி போலீஸ் வந்தாங்க. அத பார்த்தவனே அவங்க ஓடி போறாங்க. ரீனாவோ அதனால் இந்த உலகம் என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே பறிச்சிருச்சு. ஆனில தான் கிரிம்சன் ரீனாவும் பிறந்தா. இதை கேட்ட மயிலும் பாலினும் ஓ அப்படியா ரீனாவும் எது அப்படியா எவ்வளவு பெரிய கதை சொல்லிட்டு இருக்க பாலினும் அப்படின்னா அங்க இருக்கே அது மாதிரி ரியாக்ட் பண்ணுமா அப்படின்றா. இப்ப மேவிஸ் காட்டுறாங்க. மேவிஸ பார்த்தா அழுதுகிட்டு இருக்கா. ரீனா ரொம்ப கஷ்டம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறா. மயிலும் அப்போ அத காரணத்துக்காக மத்தவங்களுக்கு கொண்டு நினைக்கிறேன் நீ. ரீனாவும் ஆமா அந்த மாதிரி கேட்டாங்களே உங்ககிட்ட சான்ஸ் இருக்க பண்ணி கொண்டு மயிலும் இப்ப ஜோஜர் ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு நான் அதை மறுக்கிறேன் அப்படின்றா. ரீனாவும் உங்களுக்கு இது புரியல அது எப்படி இருக்கு எனக்கு மட்டும் தெரியும் உங்களோட ஃபேமிலி உங்க கண்ணு முன்னாடி போகுது எனக்கு மட்டும் தெரியும் அப்படின்றா. பாலினும் அப்படியா சரி என் கதை கேட்கறியா. பாலினும் எங்க ஃபேமிலி ஒரு பிசினஸ் செஞ்சாங்க. அந்த கம்பெனியோட பேரு பெக்கெட் கம்பெனி டாலர்ஸ். என்னோட பாஸ்ல அன்பான அப்பா அம்மா அழகான தம்பி சொல்லிட்டு ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த குடும்பத்துல கஷ்டம் என்ன தெரியாமலே வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா ஒரு நாள் என் கம்பெனி உடச்சிட்டு திருடங்க வந்து எங்க அப்பா கூட்டாங்க. எங்க குடும்பமே ஒரு பெரிய சோகத்துல போச்சு. எங்க அப்பாவோட அசிஸ்டன்ட் ஒரு
டாக்குமெண்ட் வந்தா அதுல எங்க அப்பாவோட முழு சத்தோ அவன் தான் போய் சேரணும் எங்க அப்பா எழுதி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அது உண்மை இல்லைன்னு எங்க எல்லாருமே தெரியும். ஆனா அங்க இருக்க ஒரு பெரிய நோபல் அவனுக்கு சப்போர்ட் பண்ணாரு, அது உண்மைன்னு சொன்னாரு. அதனால எங்க அப்பாவோட பிசினஸ் திருட்டு போச்சு. அது மட்டும் கிடையாது, அந்த அசிஸ்டன்ட் எங்க அம்மாவே ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ண வச்சான். இப்ப பாருங்க அவங்க அம்மா கிட்ட கேக்குறான், ஏன் அப்படி பண்றீங்க? அந்த நம்ம அப்பாவுக்குனா அவங்க அம்மாவோ அந்த காலம் முடிஞ்சு போச்சுமா. இப்போதைக்கு நீ நல்லா வளர்றதுக்கு நம்ம அம்மா இருக்கணும், அவ்வளவுதான். இது எல்லாமே முடிஞ்ச அப்புறம் ஒரு நாள் உங்க அப்பாவுக்காக கண்டிப்பா அந்த ரிவெஞ்ச் எடுத்து தருவேன். இது கிட்ட பாருங்க சத்தவரா அவனும் இல்லமா நீங்க அதை செய்யக்கூடாது, அவரோட பொண்ணா நான் அந்த கடமையை செய்வேன் வாரினோம். அது செய்யறதுக்கு எனக்கு பவர் தேவைப்படுச்சு, அதனால நான் ஒரு அன்றா மாறினேன். அதுக்கப்புறம் நான் எல்லாரும் சந்திச்சேன். ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குல்ல. சரி அடுத்து மேவிஸ் உன்னோட கதை சொல்ல அப்படின்றாங்க. மேவிஸோ எனக்கு என்னோட கதையா? மைனோ ஆமா ஆமா மேவிஸ் எதுக்காக ஒரு அன்றா மாறினாங்க காரணத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இப்ப அவங்க மறைச்சு பாக்க மேவிஸோ ஓகே ஓகே நான் சொல்றேன். நான் கவுண்ட் ஆசினோட கடைசி பொண்ணு. இவரோட சின்ன வயசுல எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. எங்க அப்பாவும் இவரோட 3 அண்ணனும் என்ன நல்லது பண்ணிட்டாங்க. எனக்கு தேவையான எல்லாமே செஞ்சாங்க. இப்ப மேவிஸோ சின்ன வயசுல அப்பா அண்ணா நான் ஒரு நைட் ஆகணும் அவங்க வேணாம் சொன்னாங்க. மேவிஸோ என்னோட கடமை அவங்க ஏத்துக்கவே இல்ல. எல்லாருக்கும் தெரியற மாதிரி பெரிய அண்டா மாறினா என்னால ஈஸியா நைட்டா மாற முடியும். அதனால நான் வீட்டு ஓடி வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் இங்க இருக்கேன். இத பார்த்து யாருமே எந்த ரியாக்ஷன் தெரியல. மேவிஸோ இதான் சொல்லுங்க கம்பெனி தான் இப்படி ரீனாவோ ஆமால பாஸ்ட் பத்தி நினைச்சா ஒண்ணுமே வந்து வரல அப்படின்றா. மேவிஸோ அப்ப என்னால அப்படி பேசுறீங்களா? மைலோ நல்ல வேலை மேவிஸோ ஒரு முக்கியமான கதையை சொன்னதால நம்மளுக்கு ஒரு நிம்மதியா இருக்குல்ல. மேவிஸோ எனக்கு ஒரு பாஸ்ட் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படி பேசாதீங்க பாலேனோ. சரி இப்ப நம்ம மெயின் கதைக்கு வரோம். மைலோ அதுச்சோ நானா இப்ப எல்லாரும் வச்சு பாக்க. மைலோ சரி நான் சொல்றேன் என்னோட உண்மையான பேரு ரெட் ஆஸ்காம். நான் பிராண்டல் கிங்டம்ல டிஸ்கவுண்ட் ஆஸ்காம் ஒரு பொண்ணு. இப்ப நம்ம நானும் வந்துட்டு சரி இப்ப பிளாஷ்பேக் நேரம். ஆனா ரீனா கிட்ட மத்தவங்க கிட்ட இந்த ரீஇன்கார்னேஷன் கதை மட்டும் கட் பண்ணு ஓகேவா? மைலோ எனக்கு 10 வயசு அப்புறம் என்னோட பழைய வாழ்க்கை ஞாபகம் வந்துச்சு. அவளோ என்னோட பேரு கொரியாரா பிசாட்டோ. ஆனா நான் நிஜமான ரீஇன்கார்னேட் ஆயினா. ஆனா உண்மையான பிரச்சனை என்னன்னா எனக்கு 8 வயசு அப்புறம் எங்க அம்மாவும் தாத்தாவும் திருடன் அட்டாக் பண்ணதால இறந்து போயிட்டாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இந்த பெரிய மாஸ்டர் மைண்ட் யாருன்னா எங்க அப்பா தான். அத நானுமே நம்ப கூடாதான்னு நினைச்சேன். ஆனா இப்போ அவரோட செகண்ட் வைக்க கட்டுறாங்க. அவங்களும் நீ பழைய வைப்போட பொண்ணு தானே, நீ இந்த இடத்துல இருக்கவே கூடாது. இது பார்த்த மைலோ ஆனா இது ஏதோ புக்கா இருக்கிற மாதிரில அவங்களும் உன்னை இப்ப கேர் பண்ற யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. அதனால நீ இருக்கிற சொல்லிட்டு சிரிச்சு போயிட்டு இருக்காங்க. மைலோ அவங்களுக்கு சடங்கு முடிஞ்ச அடுத்த நாளே எங்க அப்பா வீட்டுக்கு ஒரு ஸ்டெப் மாதிரியும் ஒரு ஸ்டெப் சிசிரி கூட்டு வந்துட்டாரு. அது மட்டும் கிடையாது எனக்கு கேவலமா பாத்துக்க ஆரம்பிச்சாரு. அடுத்த வாழ்க்கையில எனக்கு ஒரு சாதாரண வாழ்க்கை தான் வேணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இந்த வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கு. இப்போ 3 மாசம் கட்சி கட்டாங்க. அவளும் சரி சோகத்துல ஏதாவது வேலைக்கு ஆகுது நம்ம வேணா மேஜிக் கட்டி சண்டை கட்ட போமே ரீஇன்கார்னேஷன் இதெல்லாம் ட்ரை பண்ணணும். இப்ப அவளு ட்ரை பண்ற பேஸ் பாக்குறா. அட அது கடல் மாதிரி தர ஒரு விஷயம் சொன்னால இந்த உலகத்துல மேஜிக்ன்றது நானோ மிஷினால வருதுனாரே. சரி அவ சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாப்போமா? முதல்ல தண்ணி அவள மனசுல நானோ மிஷின்ஸ் இப்ப என்கிட்ட வாங்க அப்படின்றா. இப்போ அவ மனசுல ஒரு வாய்ஸ் கேக்குது அதுவும் சரி நாங்க வர அப்படின்றாங்க. மைலோ அட யார் இது? பார்த்தா அந்த இடத்துக்கு தண்ணி மாதிரி ஒரு வருது. அவள பார்த்து பயப்படுறா. அதுல அவ மொத்த ட்ரெஸ் மேயறமா போகுது. அவளோ அட நானோ மிஷின்ஸ் இந்த மாதிரி வந்து என்ன பயமுத்தாதீங்க. அவளோ என்ன மறைச்சிருங்க இது எப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி மாறாங்க. மைலோ பார்த்துட்டு சின்னது டர்மினேட்டர் மாதிரி இருக்க வேணா வேணா. அட எனக்கு தெரியும் ஒரு கியூட்டான பொம்மை மாதிரி மாறி காட்டேன். அங்க இருக்க நானோ மிஷின்ஸோ எங்களை மனுஷங்க உங்களோட பழைய வாழ்க்கையில இருக்க மெமரிஸ்லாம் எங்களுக்கு தெரியாது. மைலோ அப்படியா சரி ஏதாச்சும் கியூட்டா இருந்தாலே போதும் அப்படின்றா. அப்படிதான் நம்ம நானே இப்படி ஆனா சரி உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நானும் நம்ம நானோ நடுல வந்துட்டு இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் வரும். இவகிட்ட எந்த பவருமே ஆகஸ் கிடையாது. இவகிட்ட ஓவர் பவர் இருக்குன்னு தெரிய வந்தது. மைலோ கொஞ்ச காலம் கழிச்சு அந்த பழைய வைஃபோ அந்த முட்டா பொண்ணு என்ன அந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் சீன் மாறிச்சு. நான் ராயல் கேபிளுக்கு போக ஆரம்பிச்சேன். மைலோ சூப்பர் நான் காத்துட்டு இருந்தேன் நார்மலான ஸ்கூல் லைஃப் கிடைக்க போது எனக்கு. ஆனா அப்படிதான் நானும் நினைச்சேன். நானோ லெஜெண்டரி ஆக்சிடென்ட் நம்பர் 1 அவ எந்த ஸ்பெல் போடாமலே ஒரு பெரிய மேட்சிக் போட்டுட்டா. நம்பர் 2 அந்த ஸ்கூல்ல ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டூடண்ட் அவ ஈஸியா அழிச்சிட்டா. அப்புறம் நம்பர் 3 அங்க ஸ்டூடண்ட்லாம் லஞ்ச் சாப்பிடலாம் சொல்லிட்டு அவளை கூப்பிடுறாங்க. இப்போ மைலோ மனசுல ஆனா நான் போன வாழ்க்கையில எந்த பையன் பேசுறது கிடையாது. இந்த மாதிரி நேரத்துல சிரிச்சுக்கிட்டே சொன்னா எல்லாம் நல்லா இருக்கும்ல. மைலோ மனசுல நான் ஒரு சாதாரண ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப அந்த இடத்துக்கு முன்னாடி வந்துட்டு அட உங்ககிட்ட ஒரு விஷயம் பேச அப்படின்றாங்க. மைலோ பார்த்து என்னது இது கேம்ல வர மாதிரி பில்டிங்ல அவளோட ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்களே. மைலோ அந்த பொண்ணு கிட்ட என்ன ஸ்கூல் பீரியடோ இல்ல பாத்ரூம்ல போட்டு முக்கு முக்காதீங்க. இப்ப அவளே வந்து அவளோட ரூம் கூட்டி போறா. அவளும் என் ரூம் அந்த அளவுக்கு ஸ்பெஷலா கிடையாது, ஒரு சாதாரண ரூம் தான். நம்ம ஸ்கூல்ல ஒரு நாள் தான் லீவ் வருது, ஒரு பார்ட் டைம் வேலைக்கு போய் இதெல்லாம் வாங்கிருக்கேன். அங்க ஸ்டூடண்ட்ஸோ அப்போ உனக்கு வீட்ல இருந்து காசு தர மாட்டாங்களா? ஆடல் அதாச்சும் மைலோ இல்ல எனக்கு தர மாட்டாங்க அப்படின்ற. அங்க ஸ்டூடண்ட்டோ ஓ அப்ப நீ என்ன மாதிரி ஒரு காமன் தான் போலயே. ஆடலும் இல்ல இல்ல நான் ஒரு நோபல் தான். ஆனா அச்சோ ஓடிட்டேனே இது நீங்க கேட்கற மாதிரி இருந்துக்கோங்க. அத நடுவுல இருக்க பண்ணோம் எதுக்காக இத மாதிரி பாக்குற? நீ ஒரு நோபல் ஃபேமிலில இருந்து வந்தனா உன்னோட பேரை நீ தைரியமா சொல்லணும்ல. ஆடலோ எங்க அப்பா என்னோட ஃபேமிலி நேம பெரிய சொல்லக்கூடாது சொல்லிட்டு தடை போட்டுட்டாரு. அது மட்டும் கிடையாது நல்லா தப்பா பண்ணனா எங்க தாத்தா மரியாதை எங்க அம்மா மரியாதை கொண்டு வாங்க. இது கேட்டா உங்களுக்கு என்ன சாக்கு இருக்கு? சரி கொண்டு வாங்களா? ஆடலோ அச்சோ ஓடிட்டேனே அதெல்லாம் எதுவும் இல்ல நான் திருப்பி வீட்டுக்கு போவேன். என் தெரிஞ்சு உனக்கு கைது பண்றாங்க இல்ல அசாசினேஷன் பண்றாங்க அப்படின்னா இதாச்சும் ஒரு பொலிட்டிக்கல் மேட்ச் பண்ணி விட்டுருவாங்க. அவளும் திரும்பிட்டு அச்சோ இப்பதான் அந்த பொருளை பார்த்து எதுக்காக இந்த மாதிரி வளரிட்டு இருக்க? அவங்களும் என்ன மனுஷங்க நான் கிட்ட சொல்லிட்டு அழுதுட்டு கிளம்புறாங்க. ஆடலோ அதுக்கப்புறம் எந்த காரணம் தெரியல மெஸ்லினாவும் மத்தவங்களும் எங்கிட்ட நல்லா பழக ஆரம்பிச்சாங்க. எங்கிட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஸாவும் பண்ணாங்க. நான் கனவு கண்ட ஸ்கூல் லைஃப் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. நான் ஸ்கூல் சேர்ந்து ஒரு வருஷம் கழிச்சு ஒரு பெரிய விஷயம் நடந்தது. அந்த நாட்டோட தேர்ட் பிரின்சஸ் வந்து இருந்தாங்க. அதை பாக்கிறதுக்கு நானுமே போயிருந்தேன். அப்ப கொடுத்த ஒரு பையன் அந்த வழியில விழுந்தான். அங்க இருக்க சோல்ஜர்ஸும் அவனை தாக்க போனாங்க. ஆனா அதை பார்க்க முடியாம நான் நடந்து போய் அவனை காப்பாத்தினேன். மயிலுமே லாட்டிஸ் எனர்ஜி பேரியர் போடுறா. மயில யோசிச்சு அச்சோ எதுவுமே யோசிக்காம செஞ்சுட்டேன். அங்க இருக்க சோல்ஜரும் என்ன வித்தியாசமான மேஜிக் நீ என்ன டீவனா அப்படின்னா இதான் சொல் டெவல் அப்படின்னு இருக்காங்க. இதை பார்த்த மயிலும் எனது டெவலா சரி நான் அதை ட்ரை பண்ண சொல்லிட்டு ஒரு கார்டஸ் மாதிரி வேஷம் போடுறா. அவளு ரெக்க வச்சு பார்த்துட்டு ஒரு கடவுளை நீங்க இந்த மாதிரி செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட் பார்த்தலனா இந்த பாரஸ் இல்ல இந்த மொத்த கண்ட்ரி விட அடிச்சிடலாம் அப்படின்றா. இதை பார்த்து அந்த பிரின்சஸ் வெளியே வராங்க. அவங்களும் கடவுளே எங்களை
மறைச்சுங்க, எங்கிட்ட இறக்க காட்டுங்க. இந்த நாடோட பிரின்சஸா அந்த மொத்த பழியும் நானே ஏத்துக்கிறேன். மேலும் அச்சோ ஓவரா போயிடும்ல. சரி, உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கிடைக்காது. அதுவும் இல்லாம இந்த விஷயம் இந்த பொண்ணுக்கு தெரியாது. அந்த பொண்ணுக்கு எதுக்கு கேட்காதீங்க, இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்றா. இப்ப அவளு சாதாரண மாறிட்டு, ஆனா என்ன வித்தியாசமா இருக்கு, இங்க என்ன நடந்துச்சு, என் மேம் என்ன சொல்லிட்டாங்கன்னு கூட ஆரம்பிக்கிறா. ஆனா எங்களோட அகாடமில இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் கடவுள் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு. அதனால அந்த பிரின்சஸ் மேம் வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு ஒரு சாதாரண வாழ்க்கை வேற ஆசைப்பட்டேன். அதனால எனக்கு ஒரு வாய்ப்பு இல்லாம நான் ஸ்கூல்ல விட்டோம், அந்த நாட்டை விட்டு ஓடி வந்தேன். அதுக்கப்புறம் நான் உங்களை சந்திச்சேன். இப்ப எப்படி இருக்கு அப்படின்றா. ரீனாவும் எனக்கு மட்டும் கஷ்டம் இல்ல, உங்க எல்லாருக்குமே கஷ்டம் தான் இருக்குல்ல. மயிலும் ரீனா திருப்பி உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எழுதணும் பயப்படுறியா? நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்மளுக்கு எதுவுமே ஆகாது. நம்மளோட வாழ்க்கை எப்படி போகணும் யாருக்குமே தெரியாது. ஆனா நம்ம உறுதிமொழி எடுத்தோம்ல, நம்ம தான் கிரிம்சன் கோபாச்சே. ரீனா மனசுக்குள்ள இந்த வாட்டி என்னோட ஃபேமிலி நான் அழைக்க மாட்டேன் அப்படின்றா. அந்த மெச்சனோட அவர் சிட்டிக்கு வராரு. மயிலும் பார்த்துட்டு, ஆனா இது நம்ம கேப்டன் படி நல்லா இருக்குல்ல. அந்த வயசான வரும், ஆமா ஆமா இது எங்களோட சிட்டி, இந்த சிட்டியோட பேரு நாம்பராஜ். ரீனா பார்த்து, மை ஏன் கொண்டு மாதிரி இருக்க, நம்ம உட்கார அப்படின்றா. வாங்கிட்டோம், நான் நினைச்சத விட நாம்பராஜ் சிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் இல்லாம ஆங்கில பேரோட மாடல் இருக்க ஒரு மெர்ச்சன்ட் சிட்டியாச்சு. இப்ப நான் வந்துட்டு நான் ஒரு எக்ஸ்பிளேஷன் நேரம் இது ஓகே. எனக்கு என்ன வாட் இஸ் இந்த இடத்துல தான் கிரிம்சன் நோ அதாச்சு மயிலும் மட்டும் அண்டர் ரேஷன் பண்ணிருக்காங்க. அவங்க இப்ப இருக்க இடம் இதான், இதுதான் சிட்டி ஆஃப் ஆம்ராஜ். இங்க தெரியல நாம்பராஜ் சிட்டிக்கு பக்கத்துல இருக்கு, இதான் பக்கத்து நாடு ஆல்பன் எம்பயர். அப்படியே ஒரு யூனிட் படி சார் அப்படின்னா மயில் ஃபர்ஸ்ட் பார்த்த இடம் அதாச்சு கிங்டம் ஆஃப் பிராண்டன். இந்த ஆல்பன் எம்பயருக்கும் ஆம்ராஜ் சிட்டிக்கும் ஆகவே ஆகாது. சரி இதோட இந்த நான் எக்ஸ்பிளேஷன் முடிஞ்சிட்டு இந்த வயசானோ இவ்வளவு தூரம் எங்களால பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. ரெய்னாவும் பாத்தீங்கன்னா பரவாயில்ல, ஒரு அண்டரைங்களோட கடமை செஞ்சோம், அவ்வளவுதான். இப்ப அந்த சிட்டி அந்த வயசானோட பேட்டி வரா. ரெய்னாவும் ஆமாப்பா அந்த பேட்டி வர நம்ம மாதிரி கொண்டாங்களே. மயிலும் ஆனா பாலி மாதிரி கூட கொண்டாரே. பார்த்தா ஒரு சின்ன குழந்தை காட்டுறாங்க. அவங்க தாத்தா நீங்க வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்றா. இதை பார்த்தோம் ரெய்னாவும் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த வயசானோ இவர பேட்டி என்ன சொல்றீங்க, இவரு உங்க மாதிரி கியூட்டா இருக்காங்க. மயிலும் ஆமா ஆமா உனக்கு ரொம்ப சின்ன பொண்ணா இருக்காரு. இப்ப அந்த வயசானோட பேட்டி சந்தோஷமா இருக்கு பார்த்து ரெய்னாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப எல்லாம் முடிஞ்சப்பறம் அந்த வயசானோ சரி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. அதனால நான் உங்களுக்கு ஒரு சுத்தி கட்ட சொல்றப்ப மயிலும் என்னது ஒரு சுத்தி பாக்குறதா, ஒருவேளை இது ஒரு கிளாஸ் பார்க்குமான்னு சொல்லிட்டு கேக்குறா. அவனும் என்னது கிளாஸ் கேப்பா அப்படின்னு கேட்டாங்க. மயிலும் அது சீக்கிரம் டெக்னிக் அப்படின்றா. இப்ப அண்ணத்துக்கு ஒரு தரந்துட்டு உங்களுக்கு உடனே ஒரு வேலை இருக்கு அப்படின்றாரு. அவனும் என்ன மச்சிருங்க எனக்கு இப்பதான் வேலை இருக்கு, அதனால நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்றாரு. இது கேட்ட உடனே மயில் சொல்ல மாட்டா. இப்ப அவனுக்கு பேத்தியோ தாத்தா என்னங்க இது ஒரு பாதுகாக்க சொல்லி நான் வாங்கிருக்கேன் அப்படின்றா. அந்த தாத்தாவும் எனக்காக வாங்க சொல்லிட்டு அவர் படி கொஞ்சிட்டு இருக்காரு. இப்ப அந்த வயசானவரும் திருப்பி இன்னொரு வேலைக்கு போறாரு. இப்ப மயிலும் சரி அவரு போன நம்ம கண்டிப்பா ஒரு கிளாஸ் டேபிள் மயில் தேவை அப்படின்றா. அவனும் அப்படின்னா என்ன சொல்லி தர அப்படின்றாங்க. மயிலும் அதெல்லாம் சொல்ல விடுப்பா, நான் ஒரு சுத்தி காட்டு அப்படின்னு சொல்லி தரேன். இப்ப மயில் சொன்ன மாதிரியா ஒரு கிளாஸ் டேப் அதாச்சு ஒரு சுத்தி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மயிலும் வந்துட்டு ஞாபகமா பொருள் வாங்க போறா. நிறைய பொருள் வாங்கி நீங்க தர போறா அப்படின்றா. இது கிட்ட பாலிக்கு வந்து அது பார்த்து மயிலும் ஓகே மேம் நான் தேடி வச்சிருக்கேன், நம்ம இந்த கிளாஸ் பண்ண சொல்லிட்டு வர்றா. இப்ப தேபி ஸ்லாக் வேண்டி வரப்ப ஒரு நாடு வராது பெரிய பிரச்சனை. அந்த வயசான கூட புது வண்டியை நிறைய கூட கட் பண்ணிட்டாங்க அப்படின்றாரு. அது மட்டும் கிடையாது, அவங்க யாருமே உயிரிடலன்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே ரேடா குடும்ப ஷாக் இருக்கு. அவங்க போய் ஓடி பாக்குறா. அங்க போய் பார்த்தா அந்த மெர்ச்சன்ட் வந்து சொல்றாரு, அந்த கொலைகாரங்க நாங்க வரும் தெரிஞ்சு அங்க நிறைய பேர் காத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒருத்தர் கூட விடாம எல்லாரும் கொண்டு இருந்தாங்க. நான் எப்படி அடிச்சு பிடிச்சாங்க தப்பு சொல்லிட்டேன், ஆனா கண்டிப்பா மத்த உயிரோட இருக்க மாட்டாங்க. இது கேட்டு ரேடா ஷாக் இருக்கு. இல்ல அது நடக்கூடாது. இப்ப அந்த வயசானோட பேத்தி வரா. அவங்க அழுதுகிட்டே தாத்தாக்கு என்னாச்சு, அவங்க தேடி வர மாட்டாரா இல்ல தாத்தான்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறா. அதை பார்த்து ரேனாக்கு அவளுக்கான தான் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. இப்ப மயில மாத்திரம் பேசிட்டு இருந்தேன், நான் அடிச்ச கும்பல் வரேன் இந்த கும்பல் வரப்பல. ஆமா ரெய்னா என்னாச்சு, ஆனா வீட்டுல விட்டாரா, ஆனா இன்னும் வரலையே, ஒருவேளை ரெய்னாவே தனியா போயிட்டாளா. இப்ப ரெய்னாவோ அந்த கும்பல் அடிக்கிறதுக்கு தனியா போயிட்டு இருக்கா. அவளும் நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணேன் நான் அவளை சாக மாட்டேன்னு சொன்னேன். இது கீழே பார்த்தா அந்த வயசான போட்ட செயின் இருக்கு. இது பார்த்தோன்னே ரெய்னாக்கு பழைய மெமரி ஞாபகம் வந்துட்டு இருக்கு. நான் அவளை மன்னிக்கவே மாட்டேன். இப்ப அந்த அந்த கொலைகாரன் பேசிட்டு இருக்காங்க. ஆம்பூர்ல இருந்து கிளம்புற எல்லாம் குச்சி எனக்கு தடுத்து அப்படின்றாங்க. அது இல்லாம ஒரு கொலைகாரன் இருக்கிறது ரொம்ப நல்லா சொல்லி பேசி வச்சிட்டு இருக்காங்க. இது பார்த்தோன்னே ரெய்னாக்கு வருது. அவளாக போயிட்டு நீங்க தான் வயசானவர் பண்ணீங்களா, ரெய்னாவா அவங்க தாக்க ஆரம்பிக்கிறா. ஆனா அங்க இருக்கிறவன் ஒரு ஐஸ் வால் கூட தடுக்கிறா. திருப்பி திருப்பி ரெய்னா தாக்கினாலுமே அவ ஈஸியா தாக்கிட்டு இருக்கான். அது மட்டும் கிடையாது, அந்த மேட்டர்ஸ் தவிர்த்து அங்க இருக்கிறவங்க பால் வச்சு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க வந்தவனும் என்ன மறைச்சு நாங்க பேசுறது நீ விட்டு கேட்டேன், நீ ஒரு குழந்தையா இருந்தாலுமே நாங்க உனக்கு கொண்டாகணும். இப்ப அவன ஒரு பென்சில் வந்து தாக்குது. யாருன்னு பார்த்தா அங்க மயிலும் மத்தவங்க வந்துட்டாங்க. இங்க சத்தத்தை கேட்டு மிச்ச கொலைக்காரங்க வர ஆரம்பிக்கிறாங்க. மேரிசோ மயில் நம்ம இங்க தப்பிச்சாங்க அப்படின்றா. மயிலும் தன்னோட பாக்கெட்ல இருந்து ஒரு புகை போட்டு அங்க தப்பிக்க ஆரம்பிக்கிறா. இவ தனியா வந்தோடனே பால் ரெய்னா வீல் பண்ணிட்டு இருக்கா. ரெய்னாவும் சரி இதுக்காக நீங்க எல்லாரும் வந்தீங்க. மேரிசோ இதுக்கா ஒரு ஃப்ரெண்டு கஷ்டத்துல இருந்தா நாங்க ஹெல்ப் பண்ண வர மாட்டோமா. ரெய்னாவும் என்கிட்டயும் ரிவஞ்சிக்கிறது ஒரு முட்டாள்தனம். ஆனா எப்ப நான் அந்த பொண்ணு அழுவதை பார்த்தனும் என்னால தாங்க முடியல. இங்க இருக்கிறவங்க அந்த சின்ன பொண்ணோட ஃபேமிலி அடிச்சிட்டாங்க. அதனால தான் சொல்றேன் இது என்ன பிரச்சனை, நீங்க இருந்து போயிடுங்க அப்படின்றா. இது கேட்டவுடனே மயில கணத்துல அறியா. அவளை அடிச்சிட்டு ரெய்னா இந்த உலகத்துல பெரிய முட்டாள் நீதா. அன்னைக்கு நீ என்கிட்ட என்ன சொன்ன, உங்களோட ஃபேமிலிய நீ இன்னொரு அடி எழுக்கூடாதுன்னு சொன்ன. அப்படின்னா நீ என்னோட ஃப்ரெண்ட், எங்களோட ஃபேமிலி, நீ மட்டும் இறந்து போயிட்டானா நாங்க என்ன செய்வோம். இப்ப இவங்க பேசிட்டு கேப்ல எனிமீஸ் இவங்க சுத்தி வச்சிட்டாங்க. மயிலும் உணர்ச்சி படத்தினால சர்ச் பண்ணி யூஸ் பண்றதுக்கு பார்த்துட்டேன். அந்த இடத்துக்கு அந்த குரூப்போட தலைவன் வந்துட்டு ஹண்டர்ஸ் நாங்க எல்லாருமே கொலைக்காரங்க, உங்களோட வெப்பன்ஸ் கீழே போட்டுட்டு எங்கிட்ட சரண்டர் ஆயிடுங்க. மயிலும் என்னது நீங்க கொலைக்காரங்களா, கொலைக்காரங்க நானா கொலைக்காரன் சொல்ல மாட்டாங்க. ரீனாவும் ஆமா இவங்க எல்லாரும் ஒரே மாதிரி வச்சிருக்காங்க. நீங்களா சொல்லி தானே கேட்க அங்க ஒரு ஷாக் இருக்கு. நீ என்ன பேசிட்டு இருக்க, நாங்க எல்லாருமே ஒரு சுத்தமான கொலைக்கார குரூப். அது இல்லாம நீ சொல்ற மாதிரி சொல்லி சண்டா நாங்க இருக்க கொலைக்காரமா நடிக்கணும். பாருங்க ஒருவேளை நாட்டுக்குள்ள நடந்த சண்டையா. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆம்ரா சிட்டியை பக்கத்து கட்டி ஆல்பர்ட் கிங்டம்க்கு பிடிக்க போயிட்டாரு. ஏன்னா இந்த மெர்ச்சன்ட் சிட்டி அவங்களோட ட்ரேட் நிறைய பண்ணிட்டு இருக்கு. அது இல்லாம இவங்க தான் நிறைய ப்ராஃபிட் வந்துட்டு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அங்க இருக்க சோல்ஜர்ஸ் இங்க வந்துட்டு கொலைக்காரங்க மாதிரி வேஷம் போட்டு இங்க நடக்கிற வியாபாரத்தை கத்துட்டு இருக்காங்க. எப்படி கரெக்டா இருக்கா. இது கேட்டவனே அந்த சோல்ஜருக்கு வருது. நிமிஷம்
கரெக்டா சொல்லிட்டேன். அந்த சொல்லிரும். ஆமா நாங்களா ஆல்பானியபுரோட மிலிட்டரி ஃபோர்சஸ். ரீனாவும் சரி நீங்க மிலிட்டரி தானே, இதுக்காக அப்பா இவங்க கொள்றீங்க. அந்த சொல்லிரும் எதுக்கா கொலைக்காரங்க மாதிரி மத்தவங்க தெரியணும்ல, அதனாலதான் இந்த பிட்னஸ் விடாம நாங்க கொண்டுகிட்டு இருக்கோம். என் நாட்டோட நன்மைக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன தியாகத்தை செய்யறதா பெரிய விஷயம் கிடையாது. அதுவும் இல்லாம இப்போ நீங்களும் அந்த மாதிரி மறைச்சு போறீங்க. இப்போ அந்த சொல்லிட்டு தாக்க வர கிரிம்சன் தன்னோட பவர் யூஸ் பண்ணிட்டு எல்லாரும் இப்படி பண்ணாடிட்டு இருக்காங்க. இந்த சைடு ரீனாவும் திருப்பி நைஸ் விசார் கூட சண்டை போடுறா. ஆனா இந்த வாட்டி ஃபயர் கண்ட்ரோல் பண்ணி அவனை வீட்டு அடிச்சிடுறா. அந்த சொல்லிட்டு தலைவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகி இது சின்ன பொண்ணு காட்டுறாரு எப்படி எங்களுக்கு தோக்கடி முடியுது. அந்த சொல்லிரும் சரி ஹீரோ தோல்வி நான் ஒத்துக்கிறேன், இது வீர மரணம் சொல்லிட்டு சாக தயாரா இருக்காரு. ரீனா ஒரு பெரிய ஸ்பெல்ல போட மேல் தெருவு வாங்குறா. நேவிசோ இது பண்ணாத அப்படின்றா. இப்ப ரீனா வந்து ஸ்பெல்ல போறா. பார்த்தா அவருக்கு எதுவும் ஆகல. ரீனாவும் உங்கள மாதிரி ஒருத்தவங்க கொண்டு நான் என்ன செய்ய போறேன். ஆனா இந்த மாதிரி 4 பேர் அடிச்சப்ப எனக்கு நிம்மதியா இருக்குப்பா. இப்போ கொலைகார மாதிரி நடிச்ச சோல்ஜர்ஸுமே கைது பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்க போறது பார்த்துட்டு ஆனா உங்க தாத்தா நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா. மைலோ இங்க என்னதான் நடந்தாலும் அந்த வயசானவர் தெரியும் வர மாட்டாங்க சொல்றப்ப பின்னாடி வயசு கேக்குது. யார் வர மாட்டா பார்த்தா அந்த வயசானவர் வீடு இருக்காரு. இதை பார்த்தோட எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னது நீங்க வீடு இருக்கீங்க. இப்ப அவரு பிளாஷ்பேக் சொல்றாரு. இந்த மாதிரி நானும் வழியில போயிட்டு இருந்தேன், எனக்கு பிரேக் பண்ண சொல்லிட்டு நான் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தேன். அப்பதான் ஒரு சத்தம் கேட்டுச்சு எனக்கு. நானும் போய் பார்த்தா அந்த இடத்துல கொலைகாரங்க இருந்தாங்க. அவங்க யாருமே பார்க்காம எல்லாரும் போட்டு கொண்டு இருந்தாங்க. எனக்கு பயத்துல என்ன பண்றதே தெரியல. சரி நம்ம தடுப்பு நான் தடுக்க போனேன். நான் சாக்கிறதுக்கு தயாரா இருந்தேன். ஆனா நான் சண்டை போகும்போது என்னோட பேச்சோட ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அதனால நான் இங்க ஓடிட்டு இருந்தேன். கடைசியில அந்த காட்டுல தொலைஞ்சு போயிட்டேன். அதுக்கப்புறம் எப்படி எங்க திருப்பி வந்துட்டேன். இப்ப அவங்க தாத்தா பார்த்தவனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப 2 பேருமே கட்டி பிடிச்சிட்டு ஆள ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து மேவிசோ நீங்க சந்தோஷமா இருக்கிறதுல எனக்கு கட்டி வருது அப்படின்றா. அங்க இருக்கிறவங்க நீங்க கவலைப்படாதீங்க வயசானவரே, இங்க கிரிம்சன் எல்லா கொலைகாரங்களையும் பிடிச்சாங்க அப்படின்றாரு. அந்த தாத்தாவும் ரூம் கிரிம்சன் ரீனாவும் இந்த பொண்ணுக்கு தன்னோட தாத்தா கேட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி கிரிம்சன் நம்ம திருப்பி சாப்பிட்டு போவோம் அப்படின்றா. மொத்தமா சோமா பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டா பாவி எங்க தேடி கிடைக்கவே இல்லையா. இப்ப அந்த இடத்துக்கு லேனி வந்துட்டு மேவிஸ் உங்களுக்கு லெட்டர் இருக்கு அப்படின்றா. மேவிஸ் அதை பார்த்துட்டு எங்க அண்ணன் கிட்ட தான் வந்திருக்கு, கவலைப்படாத. இந்த மாதிரி டேடி தான் கட்டிட்டு இருப்பாங்க. அவளை அதை பிரிச்சுட்டு எப்படி இருந்தாலும் ஒரே மாதிரி எப்படி இருக்க சாப்பிட்டு என்ன கேட்க சொல்லிட்டு அதை பிரிச்சு படிக்கிறா. ஆனா அவனுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வருது. என்னன்னு பார்த்தா அவங்க அண்ணன் ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகுதான். மயில் ரீனாவும் ரொம்ப சந்தோஷம். சரி யார் கூட கல்யாணம் அப்படின்னு கேட்கிறப்ப அவளை அதை படிச்சு வெக்கட் கம்பெனியோட பொண்ணா என்னது பாலினா. இது கேட்ட மயிலுக்கு ரீனாவுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. இப்ப பாலினா ஒரு வீட்டுக்கு போறா. அவளும் அம்மாவும் தங்கச்சி பார்த்து சந்தோஷமா போறா. ஆனா அங்க இருக்க கால் சவளத்தை இருக்கிறாங்க. பேனை பார்த்தா இவனோட சொந்த திருட்டு அந்த இருக்கும். அந்த நோக்கு அங்க இருக்காங்க. அங்க இருக்க நோக்குலோ பாலின் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க நேரம் இப்போ வந்தாச்சு. இப்ப இந்த விஷயத்தை கேட்டு மயிலோட குரூப் பாலினா பார்க்க போயிட்டு இருக்காங்க. போற வழியில மேவிஸும் தன்னோட குடும்பத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கா. எங்களோட குடும்பம் ஒரு மிலிட்டரி குடும்பம், நிறைய பேட்டல் நாங்க ஜெயிச்சிருக்கோம். அவங்க என்னதான் அத்தனை பேட்டல் ஜெயிச்சிருந்தாலுமே அதுக்கு எல்லாமே காசு தேவைப்படும். அதனாலதான் இப்ப ஒரு மெட்டலோட பொண்ணை கல்யாணம் பண்றாங்க. இந்த சைடு பாலின் கிட்ட அங்க இருக்காங்களோ இப்ப நீ மிலிட்டரி ஃபேமிலி கல்யாணம் பண்ணி போற. இது எதுக்குன்னா ராயல் ஃபேமிலில எங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் வரும். அதனாலதான் இதுக்கிட்ட பாலின மறைக்க அவளும் பயந்துட்டு பிஸ்கட் இது பாருங்க அப்படின்றா. அவரும் உன்னோட சொந்த அப்பா பத்தி இப்படி மாதிரி கேட்க பாலினும் என்னது அப்பாவா என்ன பேசிட்டு இருக்க. அங்க இருக்க நோபலோ நீ ஒரு மெட்டலோட பொண்ணு, அதனால ஒரு மிலிட்டரி ஃபேமிலிக்கு சரியாக மாட்டேன். அதனால உன்னை என்னோட பொண்ணா நான் தத்தெடுத்துக்கிறேன். ஒரு பிஸ்கட்டோட பொண்ணா அந்த மிலிட்டரி ஃபேமிலிக்கு கல்யாணம் ஆகி போவேன். நீ எனக்கு இதுலயாச்சும் சொல்லாரு. அப்புறம் யார் மேலேயாச்சும் மேஜிக் யூஸ் பண்ணலாம் நினைச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் அங்க பண்ணிட்டாங்க. பார்த்தா இவனோட அம்மாவும் தம்பி அங்கதாட்டாங்க. அவரும் இதை பார்த்தாலும் உனக்கு புரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாம எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் காமிச்சு நினைக்கிறேன். உன்னால மேஜிக் யூஸ் பண்ண தெரிஞ்ச உடனே அந்த மிலிட்டரி ஃபேமிலிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதனால பார்த்து இருந்துக்கும் புரியுதுல. இப்ப மயில மத்தவங்க பால் உதவி பண்ணாங்க. அங்க போனா அங்க இருக்க மக்கள் பஞ்சத்துல இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. மேவிசோ எங்க அண்ணன் கல்யாணம் ஆகல எனக்கு சந்தோஷம் தான். ஆனா நம்ம ஃப்ரெண்டோட சம்பந்தம் என்ன நடக்குதுன்னா அந்த கல்யாணம் தேவையில்ல. மயிலும் ஆமா இந்த பொலிட்டிக்கல் மேனேஜர் நம்ம தரத்துல இருக்கோம் அப்படின்றா. ரெய்னாவும் முதல்ல நமக்கு இன்ஃபர்மேஷன் தேவை. இங்க என்ன நடக்குது நம்ம பஸ் தெரியணும்ல. இப்ப பின்னாடி 2 பேர் வந்துட்டு சின்ன பொண்ணுங்களா இந்த டவுனுக்கு முதல் முறையா வந்துட்டீங்களா, இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் கொடுத்தாகணும். இது ஒரு டோல் வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட காசு இல்லனா நீங்க வேற முறை கூட பே பண்ணலாம். இத பார்த்து மயிலும் சரி இன்ஃபர்மேஷன் தான கேட்டா நம்ம கிழிச்சு வாடி வந்துறாங்க. இப்ப அவங்களே போட்டு மொக்க மொக்கறாங்க. மேவிசோ இந்த கம்பெனியோட ரேட் பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க அப்படின்றா. இந்த சரி மேவிசோட அப்பாவும் அந்த நோக்குல சந்திச்சாங்க. அந்த அசிஸ்டன்ட்டும் எங்களை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும் அப்படின்றா. அவங்க பின்னாடி பாலினும் இவங்க 2 பேரும் நைஸ் ஆயிடுச்சு. ஆனா அம்மாவும் தம்பி அவங்க சும்மா மாட்டாங்க. முதல்ல அவங்க இங்க தப்பிச்சாகணும், அதுக்கு நிறைய வழி செஞ்சாகணும். இந்த சைடு மயிலுக்கு குரூப்லயும் எல்லா விஷயம் தெரிய வருது. அவங்களும் இந்த இடத்துல அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதிக விலைக்கு எல்லா பொருளையும் விற்கிறது அது முடியாது, வரி மாதிரி வச்சிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த இடத்துல யாரும் அவங்க தடுக்கிறாங்களோ அவங்களை ஜெயில போட்டு விட்டுறாங்க. மயிலும் பால் இல்லனா கூட சரி இந்த பிரச்சனை நம்ம தீர்த்து ஆகணும், வாங்க நேரத்தை அழிச்சிடலாம் அப்படின்றா. ரெய்னாவோ ஒரு நிமிஷம் நமக்கு எதுக்கிறது ஒரு வைக் உண்டு, நம்ம தப்பா பண்ணிட்டோம்னா இந்த நாடு நம்மள குற்றவாளி சொல்ல ஆரம்பிக்கும். மேவிசோ ஆமா அதுக்கப்புறம் கிரிம்சன் நோவை இருக்காதுல. மயில் யோசிச்சு அப்படின்னா நம்ம தான் கிரிம்சன் நோங்கிறது வெளியே தெரியாம பாத்தீங்கன்னா ஓகே இல்ல, கவலைப்படாதீங்க ஒரு நல்ல விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். நானும் என் தெரிஞ்ச மயில் இந்த சீரியஸான விஷயத்தை காமெடியாக போறேன்னு நினைக்கிறேன். இப்போ வேஷங்கிற பேர்ல ஒரு மாஸ்க் கேப்பே போட்டு அவங்க 3 பேரும் அந்த பேஸ்குள்ள போறாங்க. அவங்க தனக்கு ஒரு பேர் விட்டு நாங்களா மாஸ்க் அப்படின்றாங்க. நானும் நான் சொல்லல இந்த மாதிரி காமெடி பண்ணுவேன். மயிலும் நான் தான் சொல்லல இப்ப நம்ம வேஷம் போட்டுக்கோ நம்ம யாருன்னு யாருக்கும் தெரியாது அப்படின்றா. இப்ப இவங்க வந்து காட்சி தெரியாம இருக்குது. இப்ப காட்சி தாக்கா இருக்க இவங்களை திருப்பி தன்னோட பவர் யூஸ் பண்ணி தாக்கா இருக்காங்க. இந்த சைட் பாரினும் என்னாச்சு சத்தமா இருக்க சொல்லி வச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அவங்க அம்மா வராங்க. பாரினும் என்னாச்சம்மா காட்சி லேக்க போறாங்க அப்படின்னு கேக்குறா. அவங்க அம்மா வெளியே எது பிரச்சனை பார்க்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிட்டு நான் தப்பிச்சு வந்துட்டேன். அது மாதிரி கிடையாது உன் தம்பி பத்திரமா இடத்துல விட்டு வந்துட்டேன். இது கிட்ட பாரினுக்கு சந்தோஷமா இருக்கு. அவங்க அம்மாவும் என்ன மனசு என்னால தான் விஷயம் நடந்துட்டு இருக்குல்ல. பாரினும் அழுதுகிட்டே இல்ல இல்ல அந்த ஸ்கூல்ல எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. இப்ப அந்த இடத்துக்கு அந்த அசிஸ்டன்ட் வந்துட்டு அட இங்கதான் இருக்கீங்களா வைக்கவுண்ட் அவங்க இங்கதான் இருக்கா அப்படின்றா. இதை பார்த்து பாரினும் சரியாமா நீங்க முடிஞ்சுக்கோங்க அப்படின்றா. அந்த இடத்துக்கு அந்த வைக்கவுண்ட் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க பாலின் உன்னோட ரூம்ல நீ அமைதி உட்காரணும். பாலினும் வெளியே நச்சாடி கேட்கிறா. அந்த ஸ்கண்டோ கவலைப்படாத வேற எதுவும் சீனா சண்டை நினைக்கிறேன். இவங்க முழு போர்ஸுமே அங்க தாக்கிட்டு இருக்காங்க. பாலினும் ஓ அப்ப இங்க எல்லா காட்சியுமே வெளியே போயிட்டாங்களா. சரி இப்போ உங்க 2 பேருக்கு பாய் பாய் சொல்லல. பாலினும் ஐஸ் ஜாலியா நடக்கிறா. இது பார்த்தோன்னா 2 பேருக்கு சமஷாக்கா இருக்கு. அந்த வைக்கவுண்டோ நீ என்ன பண்ணிட்டு இருக்க உங்களோட அம்மாவும் தம்பி மறட்டி அப்படின்னு கேட்காரு. அவங்க அம்மா வந்துட்டு என்ன பத்தி கவலைப்படாத நானோட பையனும் பத்திரமா தான் இருக்கும். இப்போ நானோட கடமை செய்ய சொல்லிட்டு கத்தி எடுத்து வராங்க. இப்போ அங்க இருக்க கதை உடச்சுக்கிட்டு மயிலுக்கு போறாங்க. மயில் அந்த இடத்துக்கு வந்துட்டு நான் தான் வெஞ்சன்ஸ் இதுதான் ரிவெஞ்ச் அப்படின்றா. அவங்களும் நீ யாரு எதுக்காக வந்து கேட்கப்ப மேசோ நாங்க தான் நாயத்தை போராடுறாங்க. நாங்க தான் கிரிம்சன் அரச்சி
கிரிம்சன் ஃபவுண்டைன் ஆஃப் பிளட். மேவிசோ மன்னிச்சிருங்கப்பா, பழைய தோசை அப்படியே சொல்லிட்டேன். அதையுமே அங்க இருக்கிற நம்பிட்டாங்க. என்னது கிரிம்சன் ஃபவுண்டைன் ஆஃப் பிளட்டா? என்ன ரத்தத்தால ஃபவுண்டைன்ல வைக்கிறாங்க? ரொம்ப பயமா இருக்கு அப்படின்றான். மைலோ நல்ல வேலை இங்க இருக்கிற முட்டாளுங்க நம்பிட்டாங்க. இப்ப இங்க இருக்க சத்தத்தை கேட்டு அந்த இடத்துக்கு மேவிசோட அப்பா கவுண்ட் ஆஸ்திரே வந்துட்டாரு. பாலினோ இங்க நடக்கிறது ரிவெஞ்ச். 2 வருஷத்துக்கு முன்னாடி மைக் அண்ட் போர்ட்மேனோ இங்க இருக்கானே இவனுமே எங்க அப்பா கொண்டுட்டு எங்க அப்பாவோட சொத்தையும் எங்க அப்பா பிசினஸ் திருட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த டவுன்ல அநியாயம் செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க இருக்க விஸ்கண்டோ என்ன மன்னிச்சுங்க, அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் மண்ணில பிரச்சனை அப்படின்றான். மேவிசோட அப்பாவோ நீங்க 2 பேர் சொன்னது நான் கேட்டேன். இதுக்கப்புறம் வார்த்தைக்கு இங்க இடமே கிடையாது. 2 பேருமே இது உண்மைங்கிறத தன்னோட ஸ்வாட் மூலியமா இருப்பீங்க. இப்ப பாலினுக்கும் அவங்களுக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. பாலினோ நான் எங்க அப்பாவுக்காக என்ன வேலை செய்வேன் அது மட்டும் கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக என் ஹெல்ப் பண்ணிருக்கீங்களே உங்களுக்கு என்னோட நன்றிகள். இப்ப அந்த 2 பேருமே நீ ஸ்பெல்ல போடுறதுக்குள்ளே கொண்டு சொல்லிட்டு பாக்குறது வராங்க. இப்ப பாலினோ அங்க நிறைய சேர் ஆகிட்டா. அவங்க 2 பேருமே அங்க மாட்டிட்டாங்க. இதை பார்த்தோன்னா அந்த விஸ்கண்டுக்கு சமஷாக்கா இருக்கு. என்னது நீ ஸ்பெல்ல சொல்லவே இல்லையே. பாலினோ இந்த ஸ்பெல்ல மண்டைக்குள்ள சொன்னாலே போதும், வாய் விட்டு சொல்லலாம் தேவையில்ல. அந்த விஸ்கண்டு என்னது ஷேடோ காஸ்டிங் யூஸ் பண்றியா? அது ஒரு அட்வான்ஸ் டெக்னிக் ஆச்சு. அது நீ எப்படி கத்துக்கிட்ட? இப்ப அந்த ஸ்பெல்லை எழுதிட்டு பாலினோ உங்களோட குற்றங்களுக்கு டெஃபினட் என்ன சொல்லிட்டு அவங்க போட்டு சாத்துறான். இப்ப போலீஸ் அவங்க 2 பேரும் கைது பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. இது பார்த்தோன்னே பாலினுக்கும் அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாலினோ லார்ட் கவுண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மேவிசோட அப்பாவும் அதனால அதுல அவங்க என்ன தப்பு செஞ்சாங்கிறது எனக்குமே தெரியும். அவங்க எப்ப என்கிட்ட நம்ம மேரேஜ் ப்ரோபோசல் சொன்னாங்களோ அப்போ நான் பிளான் பண்ண ஆரம்பிச்சேன். அதுவும் இல்லாம என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த டென்ஷன் அவங்க என்ன பண்ணுவாங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா கரெக்டா என்ன சொல்றேன் மேவிஸ் அப்படின்றாரு. மேவிசோ நான் மேவிஸ் கிடையாது, நான் காலையில விடியற மாதிரி நான் மார்னிங். அவங்க அப்பாவும் நான் அவங்க அப்பா என்ன ஏமாத்த முடியாது. மைலோ என்னது என்னோட பேச பர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு? ஒருவேளை அப்பாங்கிறதுனால அவர் ஈஸியா கண்டுபிடிச்சாரா? அவங்க அப்பாவும் மேவிஸ் நீ வீட்டுக்கு வர அப்படின்றாரு. மைலோ கேட்டு ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க. மேவிஸ் எங்களோட முக்கியமான டீம், அதுவும் இல்லாம என்னோட முக்கியமான ஃப்ரெண்ட். அவங்க அப்பாவும் இது ஃபேமிலியோட பிரச்சனை, நீங்க இந்த குறுக்கு வரக்கூடாது. இப்போ அவங்க அப்பா கூப்பிட்ட மேவிஸும் இல்லப்பா நான் வரமாட்டேன், நான் ஒரு உண்மையான நைட்டா மாறி தீர்வேன், அது வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன். அவங்க அப்பாவும் ஒரு நைட்டுக்கான அத்தனை ஒண்ணு தெரியாது, நீ அதை பேசுறியா? சரி இவனுக்கு பாடத்தை கத்துக்கணும் சொல்லிட்டு அங்க இருக்க சோல்ஜர் கார்டு கொடுத்தாரு. அங்க இருக்க சோல்ஜர் அவளை அடிக்க போறாங்க. இது பார்த்து மேவிஸும் காட் ஸ்பீட் ஸ்வாட் 1.2 ஸ்பீட் அப்படின்றா. இப்போ அங்க வந்து சோல்ஜர்ஸ் ஈஸி அடிச்சிட்டா. இது பார்த்தோன்னா அவங்க அப்பாவுக்கு ஷாக் இருக்கு. மேவிஸும் இது பார்த்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நீங்க பார்த்த பேர் என்ன மேவிஸ் நான் கிடையாது, நான் நிறையவே மாறிட்டேன். இதுக்கான நன்றிகளை என்னோட மாஸ்டருக்கு தான் சொல்லியாகணும். இது கேட்டு மயிலும் இருது மாஸ்டரா நானா? மேவிஸோட அப்பாவும் எனது இந்த பொண்ணோட மாஸ்டரா? மேவிஸ் ஆமான்னு சொல்ல அவங்க அப்பாவும் அப்படியா சரி உனக்காக நான் வேணா ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். என்னன்னா ஒருவேளை இப்ப என்ன வயசாங்கன்னா நீ இந்த டென்ஷன் ஓட இருக்கலாம். இப்போ மயிலுக்கும் மேவிஸோட அப்பாவுக்கும் டியூல் நடக்க ஆரம்பிக்குது. அவங்க அப்பாவும் மயில போட்டு ஸ்ட்ராங்கா ஆரம்பிக்காரு. மேவிஸும் எங்க அப்பா நிறைய பேட்டில் ஃபீல்ட்ல சண்டை போட்டவர், அவர் கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதனால அவரு ஸ்ட்ராங்கா இருக்காரு. இப்போ மேவிஸோட அப்பா அவளை போட்டு தாக்கிட்டு இருக்காரு. மயிலும் ஒரு நிமிஷம் இந்த கேம் போட்டு என்னால வர முடியல, சூப்பர் ஹீரோனே போட்டு போட்டு வராங்களோ அதுவும் இல்லாம இந்த மாஸ்க் போட்டு என்னால பார்க்க முடியல. சரி இப்ப கைகாட்சில இப்ப நிறைய சொல்லிட்டு அவர் பேர் மாதிரி காமிக்கிறா. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஷாக் இருக்கு. அவர் மனசுக்குள்ள இவருக்கு ஸ்வாட் பேர் என்னன்னு தெரியல, கண்ணா பேர் நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அவர்கிட்ட பவர் இருக்கு, ஸ்பீடு இருக்கு, இந்த சக்தி இது கண்டிப்பா மனுஷனோட சக்தியா இருக்காது. இப்போ அந்த பேட்ல ஜெயிச்சது மயில். மேவிஸோட அப்பாவும் நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்துறேன். சரி மேவிஸோட இஷ்டப்படி நடக்கட்டும். இப்ப சண்டை முடிச்சோடனே மேவிஸும் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அப்பா எனக்கு சின்ன வயசுல இருந்து செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி, ஆனா நான் சொன்ன மாதிரி நான் கண்டிப்பா ஒரு உண்மையான நைட்டா மாறி தீர்வேன். மேவிஸோட அப்பாவும் மயில் கிட்ட மாஸ்டர் என் பொண்ணு மேவிஸ நீங்க பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்றாரு. இப்ப எல்லாம் முடிஞ்சு அவங்கள திருப்பி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பாலினும் சரி நான் போயிட்டு வரேன்றா. பாலினோட தம்பியும் கவலைப்படாதீங்கக்கா இந்த கம்பெனியை நான் பாத்துக்கிறேன். இப்ப அவங்க கிளம்புறப்ப பின்னாடி பார்த்தா மேவிஸோட அப்பா எழுதுகிறாரு பாத்துட்டு இருக்காரு. இப்ப அவரு வண்டி பின்னாடி மேவிஸ் சொல்லிட்டு அடிட்டு வண்டி இருக்காரு. அவங்க அதை பார்த்துட்டு மேவிஸ் வண்டி வேணா எடுத்து வைக்கிறப்ப மேவிஸும் இல்ல நான் ஒரு அடி போகும்போதும் அவர் இப்படி சீன் போட்டுட்டு இருப்பாரு. வண்டி நிறுத்தாதீங்க மைனோ பாலின் நீ வேணா எங்க அப்படின்ட்டாங்க. பாலினும் கவலைப்படாத எங்க அம்மா இருக்கா, என்னோட தம்பி நல்லா பாத்துப்பான். அது இல்லாம எனக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்கு கிரிம்சன் பாபு, எனக்கு காப்பாத்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்றா. தங்க ரோட்ல காட்டாங்க பார்த்தாங்க லெனிக்கு பிறந்த நாள், அவரோட பர்த்டே பார்ட்டி போயிட்டு இருக்கு. இப்போ மயிலும் மத்தவங்களும் லெனிக்கு ஒரு கிஃப்ட் தராங்க. பிரிச்சு பார்த்தா அவரோட ஆக்சன் இருக்கு. அதை பார்த்தோம்னா அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேவிஸும் மத்தவங்களும் மயில் எப்பயும் போல கரெக்டா செஞ்சிருக்க, ஆனா ஒரு இடத்த மட்டும் ஓவரா செஞ்சு வச்சிருக்கே மயிலும். அதெல்லாம் இல்ல எனக்கு கூட போறாமலாம் இல்ல, எனக்கு கூட அப்படி இருக்கணும் ஆசை இல்ல. லெனிக்கிட்ட எல்லாருமே பரவாயில்ல இந்த வயசுல ஹோட்டல் நல்லா பாத்தீங்க சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்காங்க. மயிலும் அட பர்த்டே பார்ட்டியால சூப்பரா இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்தா நான் அகாடமில ஜாலியா இருந்த நாட்கள் ஞாபகம் அப்படின்றா. இப்ப பிளாஷ்பேக் கட்டுறாங்க. பார்த்தா மயிலுக்கு பிறந்த நாள், அவளுக்கு இப்ப கேக் வெட்டி அவளோட ஃப்ரெண்ட்ஸ்ல கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்க கடல் இந்த கேக்க நாங்க எங்க கையில செஞ்சோம், பக்கத்துல இருக்கிறவங்களும் ஆமா ஆமா மாசலாவுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சு அப்படின்றாங்க. மாசலாவும் ஆடுறாரு இல்ல நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், அவ கையில நிறைய கட்டு போட்டுருக்கு, அந்த அளவுக்கு டெடிகேட்டா அந்த கேக் செஞ்சு கப்பல. இது பார்த்தோன்னே ஆடல் சந்தோஷமா ஆரம்பிக்கிறா. அவங்க பார்த்துட்டு ஏமா சிரிக்கிற மயோ நான் அவளை சிரிக்கல நான் அழுதுட்டு இருக்கேன் சந்தோஷம் அழுதுட்டு இருக்கேன் அப்படின்றா. அப்படிதான் நடந்து சொல்லிட்டு அந்த கதையை இவங்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஆனா இந்த கதை கேட்டவனே ரேனாக்கும் மத்தவங்க கொஞ்சம் கோவம் தான் வருது. இப்ப ரேனாவும் மத்தவங்க போய்க்கிறப்ப ரேனாவும் அந்த பர்த்டே பார்த்து சந்தோஷமா இருந்துச்சா. அந்த மயில் நம்ம கடுப்பேத்திட்டு இருக்கா. இன்னைக்கு மட்டும் மயில போற நாள் இருந்தா அவளுக்கு இந்த மாதிரி நல்லா பார்த்து வச்சிருக்கலாம்ல. மேவிஸும் ஆமா ஆமா ஏதாச்சும் ஒரு அனிவர்சரியான மாதிரி இருந்துச்சுன்னா செலிப்ரேட் பண்ணிக்கலாம், ஆனா எதுவுமே கிடையாது. இப்ப பாருங்க இந்த அனிவர்சரி கேட்டவனே யோசிச்சு பாக்குறேன். ஆனா இது நிஜமான ஒரு அனிவர்சரி தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம அந்த ஸ்கூல்ல மயில பார்த்து 200 நாள் ஆச்சு, அப்போ இது ஒரு அனிவர்சரி தானே. ரேனாவும் ஆமா ஆமா அந்த மாதிரி ஒரு பார்ட்டியை பார்த்த உடனே அவளை அழுதுட்டு நம்மள போட்டு கொண்டாடுவா. இப்ப வழக்கம் போல மயில கோஸ்ட் தேடிட்டு இருக்கா. அவளும் சரி ஏதாச்சும் வேலை கேட்கிறப்ப ரேனாவும் மத்தவங்க அட மறைச்சிருப்பா எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு நாங்களாம் வெளியே போட சொல்லிட்டாங்க நேசா வராங்க. இந்த சரி பார்த்தா காசு சேர்க்கறதுக்கு அவங்க தனி தனியா கோஸ்ட் எடுத்துட்டு அங்க போய் மாசம் அழிச்சிட்டு இருக்காங்க. ரேனாவும் இப்படி நம்ம காசு சேர்ப்போம், மயில் எனக்கு ஆசைப்படுறதா நம்மளுக்கு என்ன தெரியல, அது கண்டிப்பா வாங்குவோம் அப்படின்றா. இப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல மயில் ஒரு ஷோகேஸ்ல ஒரு நெக்லஸ் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. அவளும் அது மட்டும் எங்கிட்ட நல்லா இருக்கும்ல அவ சொன்னதை பின்னாடி ரேனாவும் வந்து கேட்டுருக்காங்க. அவங்களும் அவ ஆசைப்படுறது ஒரு நெக்லஸ் தான், ஆனா அது ரொம்ப விலை அதிகமானது. ரேனாவும் இதே மாதிரி நம்ம நிறைய காசு எடுத்துட்டு மயிலுக்கு ஒரு நல்ல பார்ட்டி தரும் அப்படின்றா. இப்ப ஆட்ரா காட்டுறாங்க. மயில் ரேனா கிட்ட ரேனாவும் இந்த மனுஷப்பா இன்னைக்கு எனக்கு வேலை சொல்லிட்டு அவளே சாரா. இதே மாதிரிதான் பாலினம் விவசாயம் ரசாய் போறாங்க. மயிலுக்கு இதை பார்த்தோன்னே ஷாக்கா இருக்கு, இது ஒரு தப்பா இருக்கு ஏன் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களே. நானும் உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்க என்ன செய்யுங்க உனக்கு டிடக்ஷன் மாத்தி கட்சி பாக்கலாம்ல.
மயிலும் ஆனா ஆமால ஆனா நான் அப்படி சொன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஸ்பை பண்ற மாதிரி ஆயிடும்ல நேனாவும் சரி எந்த காரணத்துக்காக உன்னை விட்டு போறாங்க ஞாபகம் அப்படி கேக்குறா மயிலும் ஏதாச்சும் காரணமா ஒருவேளை சொல்லி ஒரு ஃபிளாஷ் பாக்குறாங்க பார்த்தா பாலின் இடத்துல குக்கீஸ் வச்சு வைக்கிறா இப்ப அந்த ரகசியம் மேல் பார்த்து அதுல இருந்து குக்கீஸ் எடுத்து சாப்பிட்டு இருக்கா மயிலும் ஒருவேளை ஒருத்த வச்சு குக்கீஸ் சாப்பிட்டு சொல்லிட்டு கோச்சிட்டாளா இப்ப இன்னொரு ஃபிளாஷ் பேக் அதுல ரேனா தூங்கிட்டு இருக்கா மயிலும் மெஷரிங் டேப் எடுத்து அவள வந்து பாத்துட்டு இருக்கா இப்ப ரேனா முடிச்சுக்க என்னது முடிச்சுக்கிறியா இல்ல நீ தூங்க சொல்லிட்டு ஸ்பெல்ல போட்டு அவளை தூங்க வச்சிட்டா மயிலும் ஒருவேளை அவ தூங்குறப்ப நான் அவளை மெஷர் பண்றது அவளுக்கு தெரிஞ்சா இப்ப இன்னொரு ஃபிளாஷ் பேக் அதுல மேவிஸ் தூங்கிட்டு இருக்கா அவ தலை அடிக்கல இருந்து அவளோட புக் எடுத்து அவ எழுதுற ஜன்னல்ல படிக்கிறா பார்த்தா மேவிஸ் அறையில வரைஞ்சு வச்சிருக்கா எல்லாத்தையுமே மயில அதை பார்த்துட்டு சின்ன பிள்ளை மாதிரி வந்து பாரு எனக்கு சிரிப்பாரு சொல்லிட்டு அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா மயிலும் ஒருவேளை மேவிஸ்க்கு நான் அவளை பிக்சர் புக் பாக்குறது தெரிஞ்சிச்சா நானும் மயில் நீ நிறைய விஷயம் செஞ்சிருக்க போலயே இது கேட்டவன மயிலும் நான் எப்படி பண்ணுவேன் ஒருவேளை இப்ப அவளும் இமேஜினேஷன் செஞ்சு பாக்குறா ஒரு ஸ்கூல்ல கட்டுறாங்க அந்த ஸ்கூல்ல ரேனா மத்தவங்களும் மயில போட்டு புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் மயில அடிச்சுட்டு உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்காது மயில அழுதுகிட்டே ஏன் எனக்கு மட்டும் இப்படி அழுதுகிட்டே இருக்கு நானும் உன் மண்டைக்குள்ள என்ன உடச்சுங்கிறது நானும் பார்த்தேன் ரொம்ப மோசம் சரி இவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீ சீட்டை கேட்ட அப்படின்றான் இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு காட்டாங்க மேமிஸ் மத்தவங்களும் சரி இதான் நம்மளோட கடைசி மிஷன் இந்த காக்கடை செலுத்தினா நமக்கு சரியான காசு வந்துடும் அப்படின்றா ரேனாவும் ஒருவேளை மயில அந்த செலிபிரேஷன் பார்த்த உடனே சந்தோஷத்துல அழ ஆரம்பிப்பான்னு நினைக்கிறேன் இப்ப அவ்வளவு இடத்துல போய் குதிக்க ஆனதுல இவ்வளவு பெருசா ஒரு சிக்கன் வருது இந்த சைடு மயிலும் எதுக்காக வீட்டு போன சொல்லிட்டு சோகமா இருக்கா நானாவோ உனக்கு அவள் சோகமா இருக்கா ஸ்டேடியம் வைக்கல அப்படின்றா மயிலும் உனக்கு இது புரியல ஒருவேளை நான் கேட்டு ரேனாவை மத்தவங்க என்ன வேணாம் சொல்லிட்டாங்க என்ன பண்ணுவேன் நானும் மயில் கிட்ட என்ன பேசிட்டு இருக்க ரேனாவை மத்தவங்க அந்த மாதிரி செய்யவே மாட்டாங்க இந்த சைடு அந்த பெரிய பிள்ளை அவனை சுது படிச்சு ரேனாவை மத்தவங்களும் மயில் எனக்கு காத்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நாங்க இதை முடிச்ச உடனே நாங்க வந்துரும் அப்படின்றா இப்ப அவங்களுக்கு தாக்க ஆரம்பிக்காங்க இது மயிலுக்கு தெரிய வருது என்னது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சாவத்துல இருக்காங்க சொல்லிட்டு அவள அங்க போக ஆரம்பிக்கிறா ஆனா இந்த சைடு பார்த்தா எப்படி வெட்டிக்காரமா அந்த பெரிய பிள்ளை அழிச்சாங்க இப்போ அந்த இடத்துக்கு மயில் வரா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் இல்லாம அண்டர் ஜாப்க்கு போயிட்டு இருக்கீங்களா அப்போ என்ன தூக்கி போலான்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா அப்போ நான் உங்களுக்கு தேவையில்லை சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா பார்த்தா பின்னாடி அந்த கோழி எழுஞ்சி ஆரம்பிக்குது மேல்சு மேல் பின்னாடி பாரு அப்படின்றா மயிலும் ஒருவேளை நான் பிளாட்டா இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையா பிளாட்டா இருக்குது அவ்வளவு பெரிய குற்றமா கேட்க பின்னாடி அந்த கோழி கத்துது அவளும் வாய் மூடி சொல்லிட்டு அந்த பெரிய சிக்கன் 65 ஆகிட்டா அவள அழுதுகிட்டு நான் உங்களை நம்புனேன் நானும் கிம்சன் உங்களை ஓட்டி தானே ரேனாவும் அவ சந்தோஷத்துல அழுவான்னு பார்த்தா இப்ப நான் சொல்றது அழுகுறா இப்ப மொத்த கதையும் மயில் கிட்ட சொல்றாங்க மயில் ஓ ஆனா கதையா அப்போ எனக்காக தான் விழுந்து செஞ்சீங்களா இது ஸ்டார்டிங்ல சொல்லிருந்தா நான் வாழ்த்திருக்க மாட்டேன்ல ரேனாவோ உங்ககிட்ட சொல்லிருந்தா அது பேர் சர்ப்ரைஸ் கிடையாதுமா மேவசோ அதுவும் இல்லாம அந்த டாக்டர் இவத வருத்து விட்டாலே இப்ப நம்மளோட காசு காணாம போயிடுச்சு பாலினோ ஆமாப்பா இன்னும் கொஞ்சம் காசு தான் அதை நம்ம சேர்த்துருந்தோம்னா மயில் ஆசைப்பட்டதை வாங்கிக்கலாம்ல மயிலும் என்னது நான் ஆசைப்பட்டதா என்ன பேசுறீங்க ரேனாவை மத்தவங்க அந்த கடை கொண்டு போயிட்டு நீ தானே ஆசைப்பட்ட இந்த நெக்லஸ் தானே ஆசைப்பட்ட மயில் அப்படின்றாங்க அது ரொம்ப காசு தான் அதனால தான் நாங்க ரகசியமா ஆலோசனை அப்படின்றா மயிலும் இல்ல இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அதுக்கு பக்கத்துல இருக்கு 4 கலர்ல பெண்டன்ஸ் இதுதான் பார்த்தேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கல நம்ம 4 பேரும் 4 போட்டா நல்லா சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் இருந்தாலுமே எனக்காக இவ்வளவு விஷயம் செஞ்சிருக்கீங்களே ரொம்ப நன்றி அப்படின்றா இப்போ மயிலும் மத்தவங்க சந்திச்ச 200வது நாள செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க மேவசம் இது மயில் மட்டுமே கிடையாது நம்ம 4 பேர் மாதிரி தானே சந்திச்சோம் அதனால இந்த செலிப்ரேஷன் நம்ம எல்லாருக்குமே தான் மயிலும் நான் கூட பயந்து தெரியுமா நான் நைட்ல அவளை மெசேஜ் பண்றது அவளுக்கு தெரிஞ்சா சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன் அது மட்டும் கிடையாது பாலின் வெளிச்சு வைக்கிற ஸ்நாக்ஸ் சாப்பிடுதோ அது இல்லாம மேவசோட டிராயிங் புக் பக்கத்தோ அதெல்லாம் சேர்த்து வச்சு இதை வேஸ்டிங்கன்னு சொல்லிட்டு நான் பயந்து போயிட்டேன்பா என்னவோ மயில் தப்பு பண்ணிட்டேமா இந்த அளவு சரியா ஒரு பிள்ளை எல்லாம் மாத்த போறியே இப்ப இந்த விஷயத்துல கேட்டு எல்லாருமே கோவருது அவங்களும் முடிஞ்சிருச்சா இல்ல இன்னும் இருக்கா எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்லு அப்படின்றாங்க மயிலும் ஆச்சு ஓடிட்டு என்ன மன்னிச்சிடுங்கப்பா மத்தவங்க ஒரு கேம்ப்ல இருக்காங்க அந்த இடத்துக்கு மயில் நிறைய வேற கிடையாது வந்துச்சு நல்லா தேத்துறாங்க நீங்க என்ன பண்றீங்க கேக்குறா மத்தவங்களும் அப்படியே மயில் ரொம்ப சந்தோஷம் நாங்க ரெடியா வச்சுட்டாங்க பார்த்தா எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க மயிலும் நம்ம டவுனுக்கு பக்கத்துல தான் இருக்கோம் ஆனா அதுக்கு நீங்க ரேஸ் ஆகக்கூடாதுல அவங்களும் நம்ம தான் கிரென்சன் வாச்சு திடீர்னு ஏதோ வருது அது இல்லாம நீ தான் இருக்கே மயில் நீ தான் உடஸ்தாங்க ஆச்சு ஏதோ நாள் நீ அழிச்சிரு அப்படின்றாங்க ரேனாவும் எனக்கு ரொம்ப குளிர்ந்து ஒரு பிளாக்கெட் அப்படின்றா மேவசு பாருங்க ஆமாமா எனக்கும் அப்படின்றா இப்போ மயில் அவங்க எல்லாருமே நோபிட்டா மாதிரி நினைச்சுக்கா இப்போ அவங்களும் தன்னோட பாக்கெட் இருந்து பிளாக்கெட் எடுக்கிறப்ப ஒருவேளை தூள் மனதும் பேர்பட்டு அந்த போல இப்போ மயிலும் மத்தவங்களுக்கு கிட்ட போறாங்க அந்த கில்ல இருக்கிறவங்க எல்லாருமே இவ்வளவு பத்தி பேசிட்டு இருக்காங்க மயிலும் ஆமா நீ அப்படி பேசுறேன்னு கேட்கிறப்ப ரேனாவும் நம்ம தான் கிரென்சன் வச்சு நம்ம நிறைய விஷயம் சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய வருது அதனால நம்ம கிரென்சன் பேர் கேட்ட மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்றா ரேனாவும் அட இதே பேர் சொல்ல மேவசாத பார்த்து என்னது காட்டுக்குள்ள நிறைய பேர் தொலைஞ்சு போயிட்டாங்க அவங்களை கண்டுபிடிக்கணுமா அது மட்டும் கிடையாது இது யாரும் செய்ய முடியல போல இவத்துல அதிகமாயிட்ட இருக்கு பாருங்க ரேனாவும் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா நிறைய பேரால செய்ய முடியல போல சரி நம்ம கிட்ட கொஸ்டின் அப்படின்றா இப்போ மயில் டோல் கேரக்டர்ல இருக்கா அவன் ஒரு நிமிஷம் நோபிட்டா கண்டு அவங்க என்னது நோபிட்டாவா யார் இது இப்போ மயில் நார்மல் ஆயிட்டு நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா இந்த வாட்டி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்போமே இப்ப எல்லாருமே என்னோட பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஒருவேளை நானா உங்களால எதுல செய்ய முடியலன்னு நினைக்கிறேன் அவங்களும் என்னது நீலனாவா ஒருவேளை எங்களை பாட்டி விட்டு போறேன்னு கேக்குறாங்க மயிலும் இல்ல இல்ல நான் உங்க வீட்டுல போக போறது இல்ல நான் என்ன சொல்றேன்னா ஆக்சிடென்ட்ஸ் நமக்கு நிறைய விஷயம் நடந்தால நம்பி கூட நடந்து போல அதனால தான் சொல்றேன் பாலிலும் நீ என்ன வச்சிட்டு இருக்க அதெல்லாம் நடக்காது அப்படின்றாங்க மயிலும் இல்ல இல்ல சாவுங்கிறது இப்ப என்ன வரலாம் நம்ம நாளைக்கு கூட இருந்து போலாம் சாவுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இல்லைங்களா நீ சொன்ன விஷயத்தை விட்டு இருந்தாலுமே உங்களோட பவர் நாங்க ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல இந்த வாட்டி உங்களோட பவர் நாங்க யூஸ் பண்ணாமலே இருப்போம் மயிலும் இந்த கொஸ்டின் கொஞ்சம் ஆபத்தா இருக்கும் நினைக்கிறேன் நீங்க வேற கொஸ்டின் சொல்றப்ப ரெயினாவும் இல்ல நம்ம இந்த கொஸ்டின் ஆகணும் எல்லாருமே நம்ம தோத்துட்டோம் இல்ல விட்டு கொடுத்துரும் நினைச்சுப்பாங்க அதனால தான் சொல்றேன் மயிலும் வேற வேணாம் சொன்னாலும் ரெயினாவும் மத்தவங்களும் இல்ல நம்ம இந்த கொஸ்டின் எடுத்து அப்படின்றாங்க இப்ப மயிலும் வேற வழி நம்ம ஓகேன்னு சொல்றாங்க அவங்க இந்த கொஸ்டின் எடுத்துறாங்க அங்க இருக்க ரிசர்வேஸ்டும் என்னது இந்த கொஸ்டின் நீங்க எடுக்க போறீங்களா பின்னாடி இருக்க அட்வென்ச்சர்ஸும் என்னது அந்த கொஸ்டின் எடுக்கிறாங்க அங்க போன அட்வென்ச்சர்ஸ் யாருமே திரும்ப வந்து கிடையாது ஆனா ரிசர்வேஸ்டும் சரி இந்த கொஸ்டின் பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் கொஞ்ச காலமாவே காட்டுக்குள்ள வித்தியாசம் வந்துட்டு இருக்கு ஒரு ரேர் மான்ஸ்டர்லாம் சாதாரண இடத்துல இருக்கு சாதாரண மான்ஸ்டர்ஸ் எங்க இருக்கணுமோ அங்க இருக்க மாட்டேங்குது இல்லாத இடத்துல வந்துட்டு இருக்குங்க இந்த மாதிரி விஷயம் இதுக்காக நடக்குது சொல்லிட்டு கில்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் குரூப் அங்க அனுப்பிச்சாங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் தான் காணாம போயிருக்கு இதுவரைக்கும் யாராலும் கண்டுபிடிக்க முடியல உங்களோட கொஸ்டின் என்னன்னா அவங்க எல்லாரும் கண்டுபிடிச்சு அவங்க எல்லாரும் உயிரோட கூட்டு வருது இப்ப மயிலும் மத்தவங்க போயிட்டு இருக்காங்க மயிலும் ஒருவேளை நான் சர்ச் பண்ணி யூஸ் பண்றத கேட்க பாலினும் மத்தவங்களும் இல்ல மயில் உங்களோட பவர் இன்னொரு யூஸ் பண்ண கூடாது நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றாங்க இப்ப அவங்களுக்கு கொஞ்சம் போக பின்னாடி ஒரு மான்ஸ்டர் வருது அத மேவிஸ் போட்டு கொள்றா அதே
மாதிரி கரடி சீர்தை வந்துட்டு இருக்கு. அந்த பாயிண்ட் ரெய்னாவும் தன்னோட மேஜிக் வச்சு ஓட விட்டுட்டு இருக்காங்க. ரெய்னாவும் இப்பெல்லாம் உன்னோட பவர் யூஸ் பண்ணிட்டே இருக்கோம்ல, என்ன பண்ணுச்சு? ஆனா என்னதான் பவர் டெய்லி யூஸ் பண்ணாலும் நாங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கோம், உனக்கு பார்த்தது தெரியும். இப்போ நைட் ஆகுது. ரெய்னாவும் இந்த காட்டுல வித்தியாசமா தான் இருக்கு. நம்ம இந்த காட்டுக்குள்ள போக போக நார்மலான மாஸ்டர் வந்துட்டு இருக்கு. ஆனா காட்டோட ஸ்டார்டிங்ல ரேரான மாஸ்டர் வெளிய வந்துட்டு இருக்கு. மைலோ அப்படின்னா இந்த மாஸ்டர்ஸ் வாழ்ற இடத்த ஏதோ ஒரு மாத்தி இருக்கு. என்னடா இதுங்களோட ஒரு பவர்ஃபுல் மாஸ்டர் அந்த இடத்துக்கு வந்துட்டு நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குங்க. நம்ம பாத்துட்டு சொல்லிட்டு ஒரு களத்தை கிடைக்கிறேன். பார்த்தா அங்க ஏதோ ஒண்ணு மேலும் மயிலோட அடக்கி தப்பிச்சிச்சுன்னா அது கண்டிப்பா ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும். இந்த தொலைச்சு போன இன்வெஸ்டிகேஷன் கண்டுபிடிச்சு உடனே இங்க கிளம்பி ஆகணும். ரெய்னாவும் சரி நம்ம பிளான் மாத்திப்போம். மயிலோட பவர் இந்த யூஸ் பண்ணுவோம். இப்போ விதிது போற வழியில மயிலோ மேரிஸ் கிட்ட இதை வச்சுக்கோ. இது பாக்கிறதுக்கு சூப்பரா இருக்கலாம். ஆனா இது ஒரு அடி குடிக்கும் போது உனக்கு நிறைய ஸ்ட்ரென்த் வரும். ஆனா இது ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணணும். ஏன்னா இது ஒண்ணு குடிச்சாலும் உடம்பு தாங்காது. இது ஒருவேளை நிறைய குடிச்சா உன்னால நகரவே முடியாது. பாதி யூஸ் பண்ணிக்கோ அப்படின்றா. இப்போ மயிலோ சர்ச் மேஜிக் யூஸ் பண்ணிட்டே இருக்கா. அவளுக்கு தான் தெரியாது எனிமீஸ் வந்துட்டு இருக்காங்க. அவளும் அவங்க பாக்கிறதுக்கு மனுஷன் இருக்காங்க. ஆனா அவங்களோட ஸ்பீட் மனுஷன் மாதிரி கிடையாது. இப்போ அவங்களுமே எதிரில தாக்கிறதுக்கு தயாரா வராங்க. பார்த்தா பின்னாடி டேமியன்ஸ் வந்துட்டு இருக்காங்க. முன்னாடி பார்த்தா நிறைய பேர் வந்துட்டாங்க. ரெய்னாவும் என்னது பீஸ் பீப்பிளா? அவங்களும் உங்க வெப்பன்ஸ் கீழ போட்டு சரண்டர் ஆயிடுங்க. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நாங்க எதை செய்ய மாட்டோம் அப்படின்றா. ரெய்னா வந்துட்டு எங்களுக்கே வந்தீங்க. சரி இந்த வந்தீங்க நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன். உங்க வெப்பன்ஸ் கீழ போட்டு நீங்க எதை பண்ண வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு பண்ண மாட்டோம். இது கேட்ட உடனே அந்த பீஸ் பீப்பிளுக்கு வருது. சின்ன பொண்ணு நீ என்கிட்ட பேசிட்டு இருக்கியா? இப்ப ரெய்னாவும் வாங்க வாங்க சொல்ல அங்க இருக்க வேணும். உனக்கு அவளுக்கு கொள்ளணும் தோணும். ஆனா கொள்ளாத அப்படின்றான். இப்ப அவங்க எல்லாருமே சுத்தி வச்சு தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கிரிம்சன் லவ் அவங்கள பந்தாடி அடிச்சு அவங்க அடிச்சு ரெய்னா மொத்தம் அங்க ஓடி வந்துட்டாங்க. இப்ப அவங்க முன்னாடி போறாங்க. முன்னாடி போய் பார்த்தா அந்த இடத்துல பழங்கள் இடம் இருக்கு. அந்த இடத்துல பார்த்தா அந்த பீஸ் பீப்பிள் அந்த பழங்கள் இடத்த தோண்டிட்டு இருக்காங்க. ரெய்னா வந்து பார்த்துட்டு பீஸ் பீப்பிள் இந்த இடத்துல ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கில்டு கிட்ட சொல்றத புத்தி சொல்லிட்டானோ. ஆனா ஒருவேளை இந்த மாதிரி சொன்னா அவங்க நிறைய மிலிட்டரி போர்ஸ் அனுப்புவாங்க. அந்த மாதிரி பண்ணா இங்க இருக்க இன்வெஸ்டிகேஷன் டீம் அவங்க ஹாஸ்டேஜ் யூஸ் பண்ணுவாங்க. சரி இப்போதைக்கு இங்க வெயிட் பண்ணுவோம். நைட் ஆனோனே நம்ம வேலையை காட்ட அப்படின்றா. இப்போ நைட் ஆகுது. மயிலோ ஒரு இடத்துக்கு போறா. அந்த இடத்துக்கு போனா அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் இவங்க ஜெயில போட்டு வச்சிருக்காங்க. இப்போ அங்க இருக்க காச்ச மயிலோ தன்னோட மேஜிக் வச்சு தூங்க வச்சிரா. இப்போ மயிலோ ரெய்னாவும் ஓட்ட வெளிய குதிக்கிறாங்க. இப்போ பாண்டி குதிக்கிறா. ஆனா அவ மாட்டிக்கிட்டா. அவளால உள்ள வரவே முடியல. ஆனா இது பார்த்த உடனே மயிலுக்கு ரெய்னாக்கு கோவம் வருது. இப்போ அவங்க மேல பாண்டி ஹெல்ப் பண்ணி உள்ள வர வச்சிராங்க. ரெய்னாவும் அவங்கள பார்த்துட்டு நீங்க தான் இன்வெஸ்டிகேஷன் டீம், நாங்களா அண்டர்ஸ், நாங்க உங்களை காப்பாத்த வந்திருக்கோம் அப்படின்றா. ஜெயிலுக்குள்ள இருக்க அன்ட்ரூ நீங்க குழந்தைங்க, நீங்க இருக்க இந்த மாதிரி கோஸ்ட் பண்ணீங்க. ரெய்னாவும் நீ ஒரு அண்டர் தானே, ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டு இந்த மாதிரி பேச கூடாது. உள்ள காவலும் சரி ஜெயில காப்பாத்த விடுங்க. உள்ள எங்களோட ப்ரொஃபசர் இருக்காங்க, அவங்கள காப்பாத்துங்க அப்படின்றா. ரெய்னாவும் சரி அந்த ப்ரொஃபசரை நம்ம கண்டுபிடிச்சானோ அப்படின்றா. உள்ள இருக்க அன்ட்ரூ உள்ள பைத்து முடிச்சா. அவங்களோட சக்தியில ரொம்ப அதிகமானது. சாதாரண மனுஷங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றா. நேம்சாங் வந்துட்டு கொஞ்சம் பின்னாடி போறீங்க சொல்லிட்டு அந்த ஜெயில வச்சிட்டு உள்ள வரா. அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். எங்க குரூப்ல நான் தான் வீக்கஸ்ட். இது கேட்ட உடனே அங்க இருக்க வாய பண்ணிட்டு இருக்காங்க. ரெய்னா வந்துட்டு நீங்க முதல்ல எஸ்கேப் ஆங்க, உங்க ப்ரொஃபசரை நான் காப்பாத்துறேன் அப்படின்றா. இப்போ அவங்க அங்க தப்பிச்சு போக மயிலோ ஸ்லீப்பிங் மேஜிக் வச்சிட்டு அங்க பீஸ் பீப்பிள் மைண்ட் வச்சிட்டு இருக்கா. இப்போ அவங்க உள்ள போனா நிறைய பீஸ் பீப்பிள் வந்துட்டு இருக்காங்க. இத பார்த்தோன்னே மயிலோ மத்தவங்க அவங்க போட்டு தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்க உள்ள போறாங்க. உள்ள போனா இது ஒரு சமாதி மாதிரி இருக்கு. ரெய்னா மத்தவங்க ஒருவேளை பீஸ் பீப்பிள் கும்பற கடவுளா? இதுல இருக்கிறத பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்றாங்க. ஆனா மயிலோ அதை பத்தி என்னது இதெல்லாம் பார்த்தா மாடர்ன் வேர்ல்ட்ல இருக்க மாதிரி அப்படின்றா. பின்னாடி ஒரு வாய்ஸ் கேக்குது. அது ஒன்னும் சாதாரண படம் கிடையாது. அது இன்னொருத்தர் வாழ்ந்த வாழ்க்கை, இன்னொரு காலம். அவங்க போயிட்டு நீங்க தான ப்ரொஃபசர், உங்களை காப்பாத்த வந்திருக்கோம். ஒரு சின்ன குழந்தை போட்டு அந்த பீஸ் பீப்பிள் கூண்ல வச்சிருக்காங்களே அந்த ப்ரொஃபசரும் நான் ஒரு குழந்தை கிடையாது, நீங்க மனுஷங்க தானே, நான் அந்த மாதிரி கிடையாது, உங்களை விட எனக்கு வயசு அதிகம். அவங்க ஓ நீ ஒரு டார்க் அப்படின்றாங்க. அவங்க இல்ல இல்ல நான் ஒரு எல்ஃப் அப்படின்றா. அந்த எல்ஃபும் என்னோட பேர் இல்லை, நீங்க என்ன காப்பாத்த வந்திருக்கீங்க. ஆனா இங்க நம்மளால தப்பிச்சு போக முடியாது, அதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த இடத்த நடத்துறது பீஸ் பீப்பிள் கிடையாது, இந்த இடத்த ஆடுறது வேற ஒண்ணு. பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய எல்டர் டிராகன் வருது. மயிலும் பார்த்துட்டு என்னது ஒரு எல்டர் டிராகனா? இப்போ தெரியுது இதுக்காக அந்த மான்ஸ்டர் எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு. இப்ப எல்லாரும் தன்னோட பவரை சான்ஸ் பாக்குறாங்க. ஆனா அந்த டிராகனுக்கு ஒரு கீழ் கூட இல்ல. மயிலுமே ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் மேஜிக் யூஸ் பண்றா. ஆனா அப்பவே அந்த டிராகன் தெரியாமல மயிலுக்கு ஷாக் இருக்கு. அந்த டிராகனும் பரவாயில்ல நல்ல மேஜிக் யூஸ் பண்ண. ரெய்னாவும் என்னது அந்த எட்டு டிராகனால பேச முடியுமா? பின்னாடி அந்த எல்ஃப் வந்துட்டு அது ஒன்னும் சாதாரண எட்டு டிராகன் கிடையாது, இந்த வேர்ல்ட்ல இருக்க ஸ்ட்ராங்கஸ்ட் மான்ஸ்டர் தான். அதுதான் ஒரு எல்டர் டிராகன். இதை கேட்டவனே பேபிஸும் மயில் ஓடி அப்படின்றா. இப்ப அந்த எல்டர் டிராகன் மயில போட்டு தாக்க ஆரம்பிக்குது. அந்த அட்டாக்ல மயிலுக்கு நிறைய டேமேஜ் போகுது. அவளுக்கு அன்கான்ஷியஸ் ஆகுறா. இதை பார்த்தவனே பேபிஸும் நான் அவளை சாக விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவ கொடுத்த போஸ்ட் லைன் எடுத்துக்கிறா. ஆனா மயில் அதை ஒரு நாள் குரட்டை யூஸ் பண்ண சொன்னா. அது கேட்டாம இவ எல்லா போஸ்ட் ஒரே டைம்ல எடுத்துக்கிறா. ஆனா அப்பயும் அந்த டிராகன் எதுவுமே அவளு அது லைட்டா ஸ்டார்ட் ஆகுது. இந்த சைடு ரெய்னாவும் பாலினோம் தன்னோட பெரிய செல்ல போறாங்க. அதுல அந்த டிராகனுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. அந்த டிராகனும் பரவாயில்லையே என் மேல ஒரு ஸ்கிராட்ச் போட்டுக்கீங்களே, நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வெயில் பண்ணிக்குது. அந்த ஸ்கிராட்ச் இங்க காணாம போகுது. இப்போ அந்த டிராகன் கையில உதறது அதுல அவங்க சரி போயிட்டு இருக்காங்க. ரெய்னாவும் மத்தவங்களும் என்ன நடந்தாலும் சரி மயில் ரெக்கவர் ஆக வரைக்கும் நாங்க அவளை பாதுகாத்து தீர்வோம் அப்படின்றாங்க. இந்த சைடு பார்த்தா மயிலுக்கு நிறைய பிளட் லாஸ் இருக்கு. மயிலும் அந்த உலகத்துல எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸுமே கிடையாது. ஆனா அந்த குறை போகிறதுக்கு எனக்கு என்னோட குடும்பம் இருந்தாங்க. என்னோட ஒட்டாக்கு அப்பா அம்மாவும் அனிமையா என் தங்கச்சியும் சேர்ந்த ஒரு நல்ல ஃபேமிலியா நான் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு தெரியும் நிறைய காணிட்டானே, ஆனா அந்த வாழ்க்கை நல்லதா இருந்துச்சு. இப்ப மயிலுக்கு கண்ண முடிச்சு பாக்குறா. பார்த்தா அந்த டிராகன் கூட ரெய்னாவும் மத்தவங்க சண்டை போயிட்டு இருக்காங்க. ஆனா மயில் என்னதான் ட்ரை பண்ணாலும் அவளால ஏன் ஜெயிக்கவே முடியல. இப்ப மயிலோட மனசுல அவரோட மனசாட்சி வந்து பேசுது. கீழே மயில முடியாம பார்த்துட்டு இருக்கா. நிறைய காணிட்டான்ல இருந்து இந்த மாதிரி சக்தியை நான் பார்த்ததே கிடையாது, எனக்கு இந்த மாதிரி நடந்தது கிடையாது. அது மட்டும் இல்லாம அது கொடுத்த அட்டாக் ரொம்ப வலிக்குது, நான் இறந்துறேன் எனக்கு பயமா இருக்கு. அவரோட மனசாட்சியும் அப்போ இதனால தான் அஜிங் பண்ணிக்கிறா. கீழே இருக்க மயிலும் அது ஒரு எல்டர் டிராகன், அதோட சக்தியில எனக்கு பாதிதான் இருக்கு. இந்த இடத்துல எனக்கு பவர் வேணும், பவர் இல்லாம என்னால எதுவுமே செய்ய முடியாது. ஆனாலும் முந்தாத்து நான் பேசாத, நீ தானே ஆவரேஜ் ரெடி வரேன்னு கேட்டேன். ஆனா இப்போ வந்துட்டு எனக்கு பவர் வேணும்னு கேட்கிறேன். இது எப்படி நியாயமா இருக்கும்? மயிலும் அந்த ஆக்சிடென்ட் மட்டும் நடக்கலனா நான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம அகாடமில இருக்கும்போது புத்திசாலித்தனமா இருந்தேன்னா என்னோட பழைய பேச்சு கூட சந்தோஷம்
சந்தோஷமா இருந்திருப்பேன். இப்பயுமே அதே மாதிரி தான் என்னால எல்லாத்தையுமே செய்ய முடியும் நம்பிட்டு இருக்காங்க. அவனோட பழைய வாழ்க்கை மனசாட்சியோ என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நான் அப்ப கம்ப்ளைண்ட் பண்ணா எதுவுமே நடக்காது. ஆடலும் சரி சொல்லு மயில், உங்களோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சா? ஆடல் வான ஆஸ்கமா சொல்லாத. இப்ப இருக்க வாழ்க்கையில இருக்கிற மயிலா சொல்லு. அவளும் என்னது மயிலா? இப்ப மயில் சைடு பாக்க அவர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டிராகன் கூட தாக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளால தாங்க முடியல. இப்ப மயில் மண்டைக்குள்ள ட்ரெயினா சொன்னதா ஓடிட்டு இருக்கு. நம்ம உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் நம்ம பெரிய மாட்டோம். நம்மதான் கிரிம்சன் பவ் அப்படின்ற வார்த்தை அவன் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. மயிலும் ஆமா அன்னைக்கு நாங்க உறுதிமொழி எடுத்தோம், நாங்க தோத்து போக மாட்டோம். இந்த சைடு பார்த்தா அந்த ஹெல்ப் வந்து காப்பாத்தா. அவளும் நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? அந்த டிராகனும் இந்த மாதிரி மனுஷங்க மேல டேமேஜ் கொடுத்தது பெரிய விஷயம். சரி இப்போ அந்த பொண்ணு பண்ண மாதிரியே இவங்களை நான் கொண்டு போறேன் அப்படின்றான். இப்ப எல்டர் டிராகன் அட்டாக் பண்ணி தரா இருக்கு. பார்த்தா ஏதோ ஒரு பவர் வருது. அது அந்த எல்டர் டிராகன் கைக்குள்ள இறங்கி அந்த சைடு போகுது. இத பார்த்தோன்னே அந்த எல்டர் டிராகனுக்கு சமஷாக்கா இருக்கு. இப்போ அந்த இடத்துக்கு மயில் வரா. என்ன சொன்ன? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் போல போறியா? இத பார்த்தோன்னே நீ எனக்கு மதுரை சமசமமா இருக்கு. இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தால சரி அவன் ஆயிடுச்சு மயில் அப்படின்றாங்க. அந்த எல்டர் டிராகனுக்கு ரொம்ப ஷாக் இருக்கு. என்னது நான் உன்னை கொன்னுட்டேனே, நீ இறந்து போயிருக்கணுமே. அது மாதிரி கிடையாது. இப்ப யூஸ் பண்ண மேஜிக் அந்த அளவுக்கு சக்தியா இருந்துச்சு. என்னது மைனோ இப்ப நீ தோக்க போற. நீ தோக்கத்துக்கான காரணம் என்ன தெரியுமா? நீ என்ன கோபப்படுத்தி பாத்துட்ட. அந்த எல்டர் டிராகனும் நீ வெறும் ஒரு மனுஷனா என்னைய கோபப்படுத்தி சொல்லிட்டு அது ஒரு பெரிய அட்டாக் பண்ணுது. ஆனா மயில் அது வேற கொடுத்து இருக்கிறா. அந்த எல்டர் டிராகனுக்கு ரொம்ப ஷாக் இருக்கு. என்னது ஏட்டா கொக்காவலையா? இப்ப திருப்பி அட்டாக் பண்ணுது. ஆனாலுமே மயில் கிட்ட மாட்டேங்குது. பின்னாடி நெல்ஃப் வாய் போட்டு பாத்துட்டு இருக்கா. மயில் மனசு விட அது காரணம் கிடையாது. இதுக்கான காரணம் ரொம்ப சிம்பிள் தான். நானும் வந்துட்டு ஆமா இந்த எல்டர் டிராகன் பவர்ல பாதி பவர் மயில் கிட்ட இருக்கு. ஆனா இந்த உலகத்துல நிறைய எல்டர் டிராகன்ஸ் இருக்கு. அது எல்லாமே சாங்க முடியாதுல. அதுல ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கும். அப்படின்னா இது ஒண்ணு ஸ்ட்ராங்கஸ்ட் கிடையாதுல. நானும் மயில் கிட்ட இது ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணிருச்சு. அது இல்லாம நீ பயந்து இருந்த. அதனால இது அழிக்க முடியல உன்னால. ஆனா இப்ப நீ ஃபோக்கஸ் மோட்ல இருக்க மயில் உன்னால கண்டிப்பா தோக்கடிக்க முடியும் அப்படின்றா. அந்த எல்டர் டிராகன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஆனா மயில் கிட்ட மாட்டேங்குது. அந்த எல்டர் டிராகனும் ஏன் அட்டாக் பண்ண மாட்டேங்குது. இப்போ மயிலுக்கு அட்டாக் ஆரம்பிக்கிறா. ஆனா இந்த வாட்டி நானோட ஹெல்ப் மூலமா ஒரு பெரிய அட்டாக் பண்றா. மேஜிக் தான் அப்படின்றா. அந்த பவர் இன்னொரு கையை டேமேஜ் பண்ணிடுது. மயிலோ செட் இப்ப யாரும் தெரியல. உங்ககிட்ட நான் நிறைய கேள்வி கேட்கணும் அப்படின்றா. இப்ப ஏதோ சட்டைங்க சொல்லிட்டு மேல பாக்குறா. பார்த்தா இன்னும் ரெண்டு டிராகன் வருது. இத பார்த்தோன்னே மயிலுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. அந்த இடத்துல இன்னொரு டிராகன் வந்துச்சு. என்ன பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்? ஆனா இங்க பாரு மனுஷங்க இருக்காங்க. அந்த டிராகனும் என்ன மனுஷங்க துன்புறுத்திட்டு இருக்க. நம்ம பெரியவர் என்ன சொன்னாரு? நம்மளோட வீக்கானவங்க இந்த மாதிரி பண்ண கூடாதுன்னு சொன்னா சொல்லிக்கல பாக்குறா. என்னது உன்னதான் அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்களா? பக்கத்துல இருக்க என்ன டிராகனும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மனுஷன் இந்த மாதிரி ஒண்ணு போட்டு அடிச்சிட்டு இருக்காளா? மயிலும் மனசுல ஒண்ணுனா பரவாயில்ல இதுல மூணு இருக்கு. சரி யார் ஃபர்ஸ்ட் தாக்குறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க சொல்லிட்டு அவளை திருப்பி மேஜிக் யூஸ் பண்றா. நடுவுல இருக்க டிராகனும் மேஜிக் பேரியர் போடுங்க அப்படின்றா. இப்ப அந்த பேரியர் போறாங்க. இப்ப மயிலோட அதுல இருக்க எல்லா பேரையும் உடைக்குது. கடைசி பேரையும் மட்டும் உடைக்க முடியல. அந்த எல்டர் டிராகனுக்கு ஷாக்கா இருக்கு. இதுக்கு வாய்ப்பு இல்ல. நம்மளோட பேரையும் ஒரு மனுஷ பவர் உடைக்குதா. அந்த நடுவுல இருக்க டிராகனும் ஹைபர் பேர் சொல்லிட்டு ஒரு பெரிய போலீஸ் பண்ணுது. இன்னொரு டிராகனும் இல்ல அது அவளுக்கு கொண்டு அப்படின்றா. இப்ப அந்த பவர் வருது. ஆனா மயில் திருப்பியுமே பேரியர் போட தடுக்கிறா. ஆனா இந்த வாட்டி மயிலோட பவர் தாங்க முடியல. அவளுக்கு டேமேஜ் வருது. அங்க இருக்க டிராகன்ஸ்க்கு இன்னும் ஷாக்கா இருக்கு. என்னது உங்களோட ஹைபர் பேர் தாங்கறாளா? அவ ஒரு சாதாரண மனுஷனே கிடையாது. மயிலோ இங்க என்ன நடந்தாலும் சரி என்னோட பேரை பாத்துக்கிட்டு தெரிவேன். நானும் உங்களோட சக்தி எனக்கு கூட அப்படின்றா. இப்போ நானோட ஹெல்ப்பால அவளும் மேஜிக்கல் எனர்ஜி கனெக்ட் அப்படின்றா. இப்போ ஒரே பாயிண்ட்ல அவளோட மொத்த மேஜிக்கல் பவர் சேர்க்கறா. அங்க இருக்க டிராகன்ஸ் அட்டாக்க பேரியர் வச்சு தடுக்க பாக்குறாங்க. ஆனா இந்த வாட்டி பேரியர் உடைச்சிட்டு அந்த அட்டாக் அவங்க படுது. அந்த டிராகன்ஸ்க்கு என்ன ஷாக்கா இருக்கு. இது அது ஒரு சாதாரண மனுஷனோட ஃபயர் லென்ஸ் ஸ்பெல் தானே. மைனோ இல்ல தப்பா புரிஞ்சிருக்கீங்க. அது ஒரு ஃபயர் லென்ஸ் ஸ்பெல் கிடையாது. அது ஒரு லோ லெவல் மேஜிக். வேற ஒரு ஃபயர் பால் தான். இது கிட்ட உடனே டிராகன்ஸ்க்கு என்ன ஷாக்கா இருக்கு. மைனோ மனசுல அது நிஜமாவே ஒரு ஃபயர் லென்ஸ் தான். இருந்தாலுமே ஒரு கெத்துக்கினே நம்ம சொல்ல வேண்டியதா. இருந்தாலுமே அந்த பவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துல. நான் வந்துட்டு நீ மறந்துட்டியா மயில்? என்கிட்ட கரெக்டான டைரக்ஷன் கொடுத்தனா அந்த மேஜிக்கோட பவர் நாங்க 3 மடங்கு மேல அதிகமா தோணல. மைனோ போய் இப்ப என்ன புரியுது. அப்ப என்னோட அட்டாக்லாம் ஏற்கனவே 3 மடங்கு சக்தியா இருக்குமா? அந்த டிராகன் ஷாக்ல இருக்கு. இவ மனுஷன் கிடையாது. இவங்க பேசிட்டு இருக்க மைனோ எப்ப பெரிய மாமிசம் பண்ணீங்களா? நான் சொல்றதுக்கு கேக்குறீங்களா? நீங்க அமைதியா சரண்டர் ஆகி உங்க பிளான் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா போகும் அப்படின்றா. நடுவுல இருக்க அந்த வெஜ் டிராகனும் உனக்கு எவ்வளவு தெரியும்? சரி எல்லாருமே உங்களோட முழு சக்தி யூஸ் பண்ணுங்க அப்படின்றா. இப்ப 3 பேருமே இந்த வாட்டி ஹைப்பர் பேர் யூஸ் பண்றாங்க. மைலோ நீங்க 3 பேர் இருக்கலாம். ஆனா என்கிட்ட என்னோட பழைய வாழ்க்கையோட எக்ஸ்பீரியன்ஸ் குரார மெசட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது மட்டும் கிடையாது. இந்த உலகத்துல நோபல பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஆடமோன ஆஸ்டமோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது மட்டும் கிடையாது. இப்ப நான் வாழ்ற வாழ்க்கை சீரா கட்டர் மைல் அதோட சக்தி என்கிட்ட இருக்கு. மேஜிக்கல் எனர்ஜி சார்ஜ் 120% சார்ஜ் அப்படின்றா. இப்போ ஒரு பெரிய பவர் அங்க இருக்க அட்டாக் தாக்குது. அங்க இருக்க டிராகன்ஸ்க்கு ஷாக் இருக்கு. இது நம்மளோட அட்டாக் பிளாக் பண்ணிட்டாளா? இப்போ அந்த அட்டாக் அந்த டிராகன் பண்ண ஆரம்பிக்குது. அந்த டிராகன்ஸ் உண்மையிலே நீ யாரு? அவளும் நான் மைல் டென்ஷன் நம்ம சேர்ந்தவ. நீங்க எல்லாரும் பாக்குற ஒரு காமன் கல் தானா? இப்போ அந்த டிராகன்ஸோட வெட்ட தடுத்துட்டு மயிலோட அட்டாக் பண்ணப்படுது. அது மட்டும் இல்ல அவங்களை தாண்டி பின்னாடி செவரி வாட்சிக்கு போகுது அந்த பவர். அந்த அட்டாக்ல அந்த 3 டிராகன்ஸ் மட்டும் ஆயிடுச்சுங்க. மயிலும் சரி இப்போ என்கிட்ட பேசுறீங்களா அப்படின்னா திருப்பி என்னோட பவர் யூஸ் பண்ணணும் அப்படின்றா. அந்த டிராகன்ஸோ நாங்க அழிஞ்சு போன சாம்ராஜ்யத்தை தெரிய வந்திருக்கோம். அந்த எல்ஃபோ இது அந்த அழிஞ்சு போன கண்ட்ரியை தெரிய வந்திருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு அதனால அழிஞ்சு போய் 10 நூற்றாண்டுகள் ஆகுது. அவங்க எல்லாரும் மேஜிக் யூஸ் பண்ணாதவங்க. இருந்தாலுமே அவங்க எல்லா மூளைக்கு போறாங்க. எல்லாமே ஆராய்ச்சி பண்ணாங்க. ஏன் அவங்க இந்த வானத்தை தாண்டி விண்வெளிக்கு போக ஆரம்பிச்சாங்க. அவங்க வாழ்ந்த காலத்துல எந்தவித போருமே கிடையாது. அந்த காலத்தை இவங்க லேண்ட் ஆஃப் காட்ஸ்னு சொன்னாங்க. ரெய்னாவோ அடையப்பா. ஆனா அந்த மாதிரி ஒரு சாம்ராஜ்யம் எப்படி அழிஞ்சு போச்சு? அந்த எல்ஃபோ அந்த காரணம் யாருக்குமே தெரியல. அதனால தான் இந்த கதை யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனா இங்க இருக்க எந்த டிராகன்ஸ் தெரிய வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த கதை உண்மையா இருக்கணும். அந்த டிராகன்ஸோ இதை நாங்க வெட்டி வெளியே என்னன்னா நிறைய சண்டைகள் வரும், நிறைய பிரச்சனை வரும். அதனாலதான் இந்த அழிஞ்சு போன சாம்ராஜ்யத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க பீஸ்ட் கிட்ட ஹெல்ப் கேட்டோம். ஆனா நாங்க தேடி வந்த சாம்ராஜ்யம் இது கிடையாது. இதெல்லாம் அந்த சாம்ராஜ்யத்தை கும்பிட்டவங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இது ஒரு ஃபெயிலியர் ஆனதும் அது ஒரு ஃபெயிலியர் ஆனதால இந்த இடத்துல கிளம்ப போறோம். கவலைப்படாதீங்க. இனிமேல் இந்த இடத்துல எந்த பிரச்சனை நடக்காது. இப்ப 2 நாள் கழிச்சு கட்டுறாங்க. மயிலும் அந்த எல்ஃபிட்ட நல்லவேளை நீங்க தான் ஒரு கதை கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அந்த எல்ஃபோ பரவாயில்ல கவலைப்படாதீங்க. நம்ம திருப்பி சந்திப்போம். இப்போ மயிலும் மத்தவங்க திருப்பி அந்த
இப்ப எனக்கு ஒரு பெரிய விருந்து இருக்கு, அதுக்கு என்ன பட்ஜெட் சொல்லிட்டு காசு வைக்கிறாங்க. அதை பார்த்து நீ அப்படியா சூப்பர் எனக்கு பாட்டே கலப்பறம் அப்படின்றா. இப்ப அவனுக்கு குளிக்கிறப்ப அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கல, இன்னைக்கு டின்னர் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு நல்லா நிம்மதியா தூங்கலாம் அப்படின்றா. இப்ப மைண்ட் மட்டும் தனியா குளிச்சிட்டு இருக்கா. இப்ப ஒரு கிளாஸ் காட்டுறாங்க. அவள அந்த டிராகன்ஸ் கிட்ட சரி இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா இந்த உலகத்துல ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சர்ஸ் நீங்க எதுக்காக நாய்ந்து போன சாம்ராஜ்யத்தை தேடிட்டு இருக்கீங்க? அந்த டிராகன்ஸும் அந்த காரணத்தை எங்களால சொல்ல முடியாது, திரும்பியுமே உங்களை சண்டை போடனாலும் சரி அந்த காரணத்தை மட்டும் நாங்க யாராலும் சொல்ல மாட்டோம் அப்படின்றான். மைண்ட் நானே கிட்ட அந்த டிராகன்ஸ் எல்லாம் எதை தேடி வந்திருக்காங்க நினைக்கிறேன். நானோ எனக்கு தெரியும், ஆனா அது ஒரு கிளாசிஃபைட் இன்ஃபர்மேஷன், நீ கேட்ட கேள்விக்கு எங்களால பதில் சொல்ல முடியாது, அது ஒரு ரகசியமான விஷயம். மைனோ அப்ப அந்த டிராகன்ஸ் எல்லாம் உங்க எல்லாரும் கூட டைட்டா இருக்க ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, நானோ அதுக்குமே என்னால பதில் சொல்ல முடியாது, என்ன மனுஷன் அப்படின்றான். இப்ப மைலோ அதே நஞ்சை தூங்க போற அவ கணக்குள்ள அங்க பார்த்த பழங்கள் பொருள் ஞாபகம் வந்து அவளை முடிச்சுக்க ரீனாவோ என்னாச்சு கேட்க மைலோ இல்ல இது ஒரு கெட்ட கனவுன்றா. இதே மாதிரி ஒவ்வொரு வாட்டி மைல் தூங்கும் போதும் அந்த கனவு அவளுக்கு வந்துட்டே இருக்கு. இப்போ இன்னொரு நாள் வேற ஒரு கனவு வந்து அந்த கனவுல அந்த எல்டர் டிராகன்ஸ் ராக்கெட்ல கண்டுபிடிக்கிறாங்க, அது இவளுக்கு கனவு வந்துட்டு இருக்கு. இந்த விஷயங்களை நான் எல்லார்கிட்ட சொல்லணும்னு பாக்குறேன், ஆனா அதை சொல்லணும்னா இந்த உலகத்துக்கு நான் ரீஇன்கார்னேட் ஆன கதையுமே சொல்லணும். அதை நான் சொல்லணும் அவங்க தப்பா புரிஞ்சுப்பாங்க. இல்ல இந்த விஷயத்தை நானே பாத்துட்டேன், அவளுக்கு திரும்பி எழுதிட்டு எனக்கு இது வரைக்கும் பண்ணதுக்கு எல்லாத்தையும் நன்றி சொல்லிட்டாங்க காம இருக்கிறா. அந்த டிராகன்ஸ் எல்லாம் ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காங்க, அது நாளைக்கு கூட நடக்கலாம். இந்த உலகத்துல எந்த கடவுளுமே கிடையாது, எந்த கடவுள் இங்க வந்து காப்பாற்றவும் மாட்டாங்க. என்னால என்ன செய்ய முடியும் தெரியல, ஆனா இதை நான் பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல நான் பாத்துக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. இப்ப மயில அண்டர் ஸ்கூல் கிட்ட போறா, பின்னாடி பார்த்தா ரேணா மாத்தம் இருக்காங்க. ரேனாவோ இந்த ஸ்கூல் பத்தி ரொம்ப நாள் ஆச்சுல, அவங்கள பார்த்தா மயிலுக்கு ஷாக் இருக்கு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரேனாவோ எதுக்கா நீ ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி கவலை பண்ணிட்டு இருக்க, அதனாலதான் நீ ஏதோ ஒரு பெரிய விஷயம் பண்ண வர சைடு ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. மயிலும் இல்ல இதுல நீங்க வரக்கூடாது, இப்ப நான் போற பாரு ரொம்ப ஆபத்தான பாரு. அவங்களும் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, நம்மள ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு, ஒருத்தருக்கு உதவி பண்ணல. சரி இந்த இடத்துல நாங்க ஒரு முக்கியமான விஷயம் கிட்ட கேட்கறோம், சொல்லு மயில் என் கூட இருக்கிறதுக்கு உனக்கு பிடிக்கல அப்படின்னு கேக்குறாங்க. மயில் அழுதுகிட்டு என்ன ஆன்சர் உங்களுக்கு தெரியுமே, நான் உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவங்க ஆமா சொல்ல மயில் உங்களை கண்டுபிடிச்சு ஆரம்பிக்கிறா. இப்ப கிரின்சங்கோ மயிலோட குரூப் அந்த டிராகன்ஸ் என்ன செய்யறாங்க கண்டுபிடிக்கிறது கிளம்பிட்டாங்க. மயிலோ இப்ப நம்ம போற பாதையில டிராகன்ஸ் என்ன செய்யறாங்க கண்டுபிடிப்போம் அப்படின்றா. மயிலோ சரி அந்த டிராகன்ஸ் பத்தி நீ ஏன் தேடுற, அந்த காரணத்தை என்கிட்ட சொல்லு, இப்போ உன் சீக்ரெட் ஃபேமிலி டெக்னிக் என்னங்கறத எல்லாத்தையும் சொல்ற அப்படின்றாங்க. மயிலோ என்ன அது நானும் வந்துட்டு அங்க போயிட்டாங்க பாரு, நீங்களே யோசிக்கலாம் மயிலுக்கு சாதாரண சந்தோஷம் கிடைக்குமான்னு. அதுக்கான ஆன்சர் அது கிளாசிஃபைட் இன்ஃபர்மேஷன். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த